So I think we are live. So நம்ம லைவ்ல இருக்கோம்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு செக் பண்ணிக்கிறேன். ஓகே, let's get started. ஓகே, let's hope. ஓகேங்க, ஃபைன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டே 30 கரெக்டாக. ஸோ டே 30 நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து சோஃபா வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தோம் ஃப்ரண்ட் எண்டில். ஸோ HTML CSSலாம் பார்த்தோம், and little bit of Tailwind CSS, bootstrap பார்த்தோம் கரெக்டாக. we have built some amazing projects in Tailwind CSS. cool. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம JavaScriptல வந்து நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் போன வீடியோவில் டே 29ல் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருப்போம். JavaScript பற்றி ஒரு சின்ன பேசிக்ஸ் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து லெட்ஸ் யூஸ் தட் பேசிக்ஸ் அண்ட் லெட்ஸ் பில்ட் சம்திங் கூல். ஓகே, ரொம்ப பெருசாலாம் இல்லை, நம்ம வந்து பேசிக்காக வந்து வாட்னு கற்றுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ யாரெல்லாம் வந்து பார்க்குறீங்களோ, யூ guys need to follow this playlist which is ஓகே, இந்த பிளேலிஸ்ட் நீங்கள் வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ லெட் மீ ஓப்பன் திஸ் சேனல். ஓகே, இல்லைனா பிளேலிஸ்ட் அண்ட் தென் இதில் வந்து ஸோ நீங்கள் வந்து JavaScript மாடியூலில் நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நிறைய மெட்டீரியல் வந்து JavaScript ரிலேட்டடாக போட்டிருப்போம். ஓகேங்களா? ஹவு யூ ஷுட் ஃபாலோ இஸ், நீங்கள் வந்து இந்த JavaScript in தமிழ் இருக்குங்களா, இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகே, இதில் நிறைய இருக்கும் வீடியோஸ். யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் டே 1, ஐ மீன் எபிசோட்ஸ் 1. ஓகே, ஸோ ஐ திங்க் இதில் வந்து அரௌண்ட் 83 வீடியோஸ் இருக்குது, நீங்கள் வந்து அதை பார்க்கலாம். அண்ட் இப்போ நான் வந்து ஓவராலாக வந்து இந்த 3 விஷயங்கள் நான் சொன்னேன் ஆல்ரெடி உங்ககிட்ட. ஓகே, வாட் இஸ் JavaScript அண்ட் ஏன் நம்ம JavaScript கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். JavaScript எப்படி ஒர்க் ஆச்சுன்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா? அண்ட் ECMAScript நான் சொன்னது இல்லைல்ல, ஸோ நான் அவுட்லைன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாட் இஸ் ECMAScript சொல்லிட்டு. இப்போது JavaScript வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ட்ரெடிஷ்னல் யூஸ் பண்ணும்போது பெரிய என்ன சொல்கிறது, நிறைய நம்ம யூஸ் பண்ணல கரெக்டாக. நம்ம வந்து HTML மட்டும் தான் யூஸ் பண்ணியிருந்தோம், வெப் ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருந்தோம் JavaScript அந்த சமயத்தில் ட்ரெடிஷ்னலாக. ஓகேவா? ஸோ அந்த சமயத்தில் வந்து பெரிய இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் நமக்கு தெரியல. ஸோ நம்ம JavaScript வந்து அழகாக யூஸ் பண்ணிட்டே இருந்தோம். ஆனால் போக போக என்ன ஆச்சு அப்படின்னா, JavaScript கம்பெனியில் வந்து ப்ரௌசர்லேருந்து வெளில கொண்டு வந்தாங்க கரெக்டாக. ஸோ அது பேர் தான் நம்ம வந்து V8 இன்ஜின் நம்ம கால் பண்ணுவோம். Chrome தான் அது கொண்டு வந்தாங்க V8 இன்ஜின் சொல்லிட்டு. ஸோ விச் மீன்ஸ் இப்போ நம்மளோட JavaScript கோடு வந்து அப்பார்ட் ஃப்ரம் ப்ரௌசர் தவிர்த்து வர எல்லாத்துலேயுமே நம்ம ரன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அதுதான் நம்ம வந்து வி கால் அஸ் நோட். ஓகே, இப்போது இந்த நோட் வரும்போது நம்மளுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்துச்சு. என்னென்னா, பிஃபோர் தட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து JavaScript வச்சு என்ன பண்ண முடியும், ஒன்லி HTML-ஓட இன்ட்ராக்டிவிட்டிக்காக, வெப் பேஜுக்கான இன்ட்ராக்டிவிட்டிக்காக மட்டும் நம்ம JavaScript யூஸ் பண்ணியிருந்தோம். பட் லேட்டராக நம்ம செப்பரேட்டாக கொண்டு வந்ததுனால நம்ம மல்டிபிள் பேஜஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபார் பில்டிங் வெப் பேஜஸ், ஃபார் பில்டிங் கேம்ஸ், ஃபார் பில்டிங் டிஸ்க் அப்ளிகேஷன்ஸ், ஃபார் பில்டிங் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஸோ அண்ட் ஸோ. ஓகே, இது மாதிரி நிறைய விஷயங்களில் we can use JavaScript. ஓகேவா? ஸோ சில லாங்குவேஜஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிக்கான பிளாட்ஃபார்மை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் PHP வச்சுக்கோங்களேன். PHP வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்லி ஒரு சர்வர் சைடில் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜாக யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஓகே, ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு HTML ஒரு வெப் அப்ளிகேஷனோ இல்லை டிஸ்க் அப்ளிகேஷன் பில்ட் பண்ண முடியாது PHP வச்சு. ஓகேவா? ஆனால் JavaScript பார்த்திங்க அப்படின்னா, சின்ஸ் இது மல்டிபர்பஸ் லாங்குவேஜாக ஆனதுனால நம்ம வந்து நிறைய அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ அதுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் வேணும் இல்லையா? ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் எப்போ வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வேர்ஷனிங் பண்ணணும் இல்லையா? அந்த வேர்ஷனிங் தான் இந்த ECMAScript. ஓகே, ஸோ இந்த ECMAScript வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஆர்கனைசேஷன். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய ப்ரொபோசல்ஸ் வரும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ JavaScriptல இது மாதிரி ஃபீச்சர்ஸ்னால் நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும்னு சொல்லி நிறைய ஐடியாஸ் தருவாங்க. அந்த ஐடியாஸ்லாம் அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு வருஷனாக அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த இன்ட்ரடக்ஷன் யார் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ECMAScript தான் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ES6 இருக்குது. ES6 உள்ள தான் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் JavaScript. ஓகேவா? அப்புறம் ES6 வந்துச்சு. ES6 2015 அப்புறமா ES6ன்னு சொல்லி வந்துச்சு, 7, 8 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சைடில் இருந்துச்சு. இப்போ லேட்டர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா ECMAScript வந்து 2022 இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் வாட் இஸ் வாட் சொல்லிட்டு. இதை பற்றி நீங்கள் ரொம்ப பெருசாக நீங்கள் கற்றுக்க தேவையில்ல, ஜஸ்ட் நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட்லாம் யார் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ECMAScript அப்படின்னு சொல்லி தான் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இவங்க தான் JavaScriptல ஏதாச்சும் ஒரு நியூவான ஒரு விஷயங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க, ஃபீச்சர்ஸ் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ECMAScript தான் வந்து அதை வந்து அப்ரூவ் பண்ணிட்டு தான் அதை வந்து உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஓகேவா? தான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஜஸ்ட் ஒரு நாலேஜ் பர்பஸ் நான் சொல்கிறேன். ஏதாச்சும் இன்டர்வியூவில் கேட்டாங்க அப்படின்னா இதுதான் ECMAScript. ஓகே, ஸோ இங்கே தெரியும் உங்களுக்கு ECMAனா என்ன, அதுக்கு மீனிங் போட்டுக்கலாம் பாருங்கள். யூரோப்பியன் கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங் அசோசியேஷன்.
ஸோ இது மாதிரி ஸோ விக்கிபீடியாவில் லைட்டாக வாட் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபியூச்சரில் வந்து இன்டர்வியூவில் ஏதாச்சும் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் அப்போ ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகே ஃபைன். ஸோ இப்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம வந்து டெவலப்மெண்ட் எப்படி நம்ம செட் பண்ணோம்னு சொல்லி நம்ம பார்த்தோம் கரெக்டாக. ஸோ கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்குறேன். ஓகே அப்படி நம்ம பார்த்தோம் ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து எப்படி கமெண்ட் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன். ஓகே இங்கேருந்து நம்ம ஆரம்பிப்போமா? ஓகே ரைட். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட அப்ளிகேஷன் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதான் நம்மளுக்கு கோடிங். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருங்க ரீலோட் பண்ணிக்கிறேன் ஒரு வாட்டி. ரீலோட் இட். ஓகே ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி கேல்குலேட்டர் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி டே 26லையோ அப்போயோ நம்ம இதை பில்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான சோர்ஸ் கோட் வந்து நீங்கள் போய் இங்கே எடுத்துக்கலாம். ஓகே ஸோ எல்லாம் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட்டு சிஎன்ஜி கேல்குலேட்டர் CyberDudeன்னு போட்டிங்க அப்படின்னா ஸோ இதில் ஏதாச்சும் வருதான்னு பார்ப்போம். நம்ம டெர்மினல் தானே பில்ட் பண்ணோம். ஸோ அதில் நீ போய் எடுத்துக்கோங்க டேட்டா வீடியோ. ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ வந்து நம்ம எப்படி நம்ம வந்து பில்ட் பண்ணோம்னு சொல்லி போட்டிருப்போம். ஓகே ஸோ உங்களுக்கு கரெக்டாக ஷோ பண்ண வச்சுக்கோங்களேன் லைவில் போயிட்டு. அண்ட் இதில் போனீங்க அப்படின்னா இது நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம். இது ரிங்டோனா இது ஓகே டே 25. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த யூஐ பில்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ யூஐ வந்து நம்ம இதான் அதுக்கான கோடு இது தான். அண்ட் இதை நம்ம ப்ரிவியூ பார்க்கலாமா? எல்லாம் வந்துருப்பீங்க அந்த ப்ரிவியூ பார்த்துருவோம். ஸோ யான் ஓகே நீங்கள் வந்து டைப் பண்ணும்போது யூ வில் பி டைப்பிங் npm run dev ஸோ ரன் ஆயிடுச்சு. அண்ட் இதான் நம்மளோட கோடிங் கரெக்டாக. ஸோ உங்களுக்கு சேர்த்துக்காக கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். ஓகே ஒரு சிம்பிளான ஆப். ஓகேங்களா? ஸோ இட் யூஸ் டு கேல்குலேட் சிஎன்ஜி மைலேஜ். ஓகே மைலேஜ் காஸ்ட்டு ஸோ ஓகேவா ரைட். ஸோ இது நீங்கள் இப்படி தாங்க எடுக்கணும். சப்போஸ் நீங்கள் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த யூஐ ஃபஸ்ட் நீங்கள் பில்ட் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து இந்த கோட் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஓகேவா ரைட் குட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்போஸ் யாராச்சும் இங்கே வந்து டீம் அண்ட் டேட்டா என்கிட்ட கேட்பாங்க டவுட்ஸ் அப்படின்னா, ஸோ யூடியூப்பில் யாராச்சும் பார்க்குறீங்க டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு அதை பார்க்கும்போதெல்லாம் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி சில பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அ செகண்ட். ஸோ ஹாய் இன் ஏ கேப் ப்ரோ யூ கேன் சூஸ் நெட்வொர்க்கிங் ஆர் சைபர் செக்யூரிட்டிஸ். தினேஷ்குமார் நீங்கள் வந்து உங்களோட 10 இயர்ஸ் கரியர் கேப் சொல்கிறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொன்னால் தான் நான் கரெக்டாக வந்து உங்களுக்கு கைட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து டெக் டொமைனில் இருக்கீங்க அப்படின்னா டெக்கில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் சைபர் செக்யூரிட்டியோட எது வந்து அப்கமிங்காக இருக்குது, சைபர் செக்யூரிட்டி நல்ல ஸ்கோப்பு தான், நெட்வொர்க் நல்ல ஸ்கோப்பு தான். ஓகேங்களா? பட் நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ அதுதான் வந்து நான் தர சஜஷன்ஸ். அதை தாண்டி வந்து கோடிங்கில் நீங்கள் கோடிங் எனக்கு வராதுன்னு நினைக்காதீங்க. கோடிங்கை வந்து கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ சும்மா ஒரு ரேண்டமான ஒரு யூடியூப் இன்ஸ்ட்ரக்டரை பார்த்துட்டு நம்ம பண்ணிவிட்டு வரலையே நம்மளுக்கு கோடிங் வரல அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ரைட்டான ஒரு மென்டார் கிடைச்சாங்க அப்படின்னா நீங்கள் அழகாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம் கோடிங். ஓகேங்களா? ஸோ கரெக்டான ஒரு பர்சன் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ரைட் சூப்பருங்க சூப்பர். ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா லெட்ஸ் see what is JavaScript. ஓகே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா JavaScript எதுக்குன்னு சொல்லிட்டு. ஃபார் மேக்கிங் எனி இன்ட்ராக்டிவிட்டி இன் வெப் பேஜ் வி யூஸ் JavaScript ஃபார் இன்ட்ராக்டிவிட்டி. ஓகே இப்போ நான் வந்து ஏதாச்சும் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அலர்ட்டு அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஓகே இப்போ நம்ம வந்து என்னோடய கோட் செக்ஷன் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட் என்னோட HTML கோடு இங்கே வச்சுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓகே ஸோ இதான் HTML கோட் கரெக்டாக. ஸோ HTML கோடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம HTML டிசைன் ரைட் பண்ணிட்டோம், ஸ்ட்ரக்சர் ரைட் பண்ணிட்டோம், அண்ட் TLCs யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபார் ஸ்டைலிங். ஓகே குட். இப்போ வந்து நம்ம JavaScript கோட் ரைட் பண்ணோம் இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எதர் 2 ways இருக்குது. ஓகே ஒன்று பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நான் அப்ளிகேஷன் சொன்ன மாதிரி CSSல எப்படி நம்ம பண்ணோம், இது வந்து கிளாஸ் ரெஃபரன்ஸ் பண்ணுறோம். அதுவே நம்ம வந்து ஸ்டைல்லையுமே நம்ம ரைட் பண்ணிக்கலாமா. ஸோ அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதே மாதிரி இங்கே போயிட்டு ஸ்டைல் டேக்லேயும் நம்ம வந்து CSS கோட் டைப் பண்ணிக்கலாம் கரெக்டாக. ஸோ அதே மாதிரி தான் JavaScript பார்த்தீங்கன்னா நிறைய மல்டிபிள் வேஸ் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ நான் ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே வந்து டேரெக்டாக HTML கோட்லேயே நீங்கள் வந்து JavaScript வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம வந்து ஸ்டைல் தந்துட்டு CSS கோடை ஆட் பண்ணுறோமோ அதே மாதிரி உங்கள் HTML கோடில் JavaScript ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் இன்ட்ராக்டிவ் நடக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் வந்து ஆன் சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய காமிக்கும். ஓகேவா? ஸோ நான் என்ன அர்த்தம் அப்படின்னா ஈவெண்ட்டுங்க.
ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ப்ரௌசரில் வந்து நிறைய ஈவெண்ட் நடக்கும். ஓகே, ஈவெண்ட்னா ஒன்றும் கிடையாது, சம்திங் இஸ் ஹேப்பனிங், அதான் நம்ம ஈவெண்ட் கால் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இது இப்போ நான் கிளிக் பண்ணுறேன்னா அது ஒரு ஈவெண்ட். ஸோ நான் ஏதாச்சும் இன்ட்ராக்ட் பண்ணுறேன் அப்படின்னாவே அது ஒரு ஈவெண்ட்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அந்த ஈவெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் எப்படி நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணிப்பீங்கன்னா, லைக் ஆன் போட்டிங்கன்னா அதை நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஆன் ஸோ ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆன் கான்டெக்ட் மெனு இருக்குது, ஸோ விஷயங்கள் இருக்குது. ஓகே, மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணோம்னா ஆன் கிளிக் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஆன் கிளிக் எதுக்கு அப்படின்னா, லைக் நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு ஜாஸ்க் கோட் ஏதாச்சும் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா நான் இங்கே இந்த கோட் இங்கே போட்டுப்பேன். ஓகே, ரொம்ப சிம்பிள் அஸ் தட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம வந்து அலர்ட் பண்ணுறது எப்படி பார்த்தோம் இல்லையா, சும்மா திருப்பி ஒரு வாட்டி மட்டும் ஃபைனலாக காமிச்சிடுறேன். ஸோ தட் சில பேர் யூடியூப்பில் கொஞ்சம் புதுசாக வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க தெரிஞ்சிருக்காது. அலர்ட்டில் வந்து ஹே ஹேவ் சம் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் என் பட்டனில் வந்து கேல்குலேட் பட்டனில் வந்து கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த அலர்ட் வந்து ஷோ ஆகணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், அவுட்புட் போயிட்டு கிளிக் பண்ணும்போது ஹே ஹேவ் சம் ஷோ ஆகுது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நல்லா பாருங்கள். இப்போ நான் வெளியில் கிளிக் பண்ண வச்சுக்கோங்களேன், எனக்கு எதுவுமே ஒர்க் ஆகாது. ஓகேவா? எதுவுமே இந்த ஹே ஹேவ் சம் வரல. ஆனால் பட்டன் கிளிக் பண்ணால் வருது. ஏன் அப்படின்னா இதான் முக்கியம். ஓகே, ஸோ நீங்கள் எந்த டேக்கில் நீங்கள் போடுறீங்களோ அது கீழே தான் வந்து அதை எடுத்துக்கும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதே ஆன் கிளிக்கை வந்து நான் எங்கே யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக நான் என்ன பண்ணுறேன், இதை கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இதுக்கு மேலே இந்த பேக்ரவுண்ட் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ இங்கே நான் பண்ணுறேன், இங்கே நான் ஆட் பண்ணுறேன் ஆன் கிளிக் அதே போட்டுட்டு இப்போ பாருங்களேன், இப்போது நான் கேட்டில் கிளிக் பண்ணாலும் சரி ஹே ஆப்ஷன் வருதா, இப்போது வெளியில் கிளிக் பண்ணாலும் சரி ஹே ஆப்ஷன் வருது. ஓகேவா? ஸோ தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிற விஷயம். ஸோ நீங்கள் வந்து எந்த HTML டேக்குள்ளே நீங்கள் போடுறீங்களோ இட் வாட் மேட்டர்ஸ். ஸோ இப்போ நீங்கள் பேரண்ட்டில் போட்டிங்கன்னா எல்லா சைல்டுமே சேம் விஷயம் தான் ஒர்க் ஆகும். ஏன்னா இங்கே நீங்கள் கிளிக் பண்ணாலும் கூட இட் வில் ஆக்ட் லைக் தி சேம் திங். ஓகேவா? இதுதான் வந்து வி கால்ட் அஸ் நம்ம வந்து ஜாஸ்க்கு வந்து டேக்ஸ் மூலியமாக ரைட் பண்ணுற வே. ஓகேங்களா? ரைட். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து த்ரூ ஸ்கிரிப்ட் டேக்கில் நம்ம போடலாம். ஓகேங்களா? ஸோ பாடியோட எண்டில், பாடிக்கு மேலே, அதாவது பாடி எண்ட் பண்ணுறீங்களே அதுக்கு மேலே யூ கேன் டைப் ஸ்கிரிப்ட். ஓகே, ஸ்கிரிப்ட் வந்து டிஃபால்ட்டாக வந்து டைப் வந்து டெக்ஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட் சொல்லி நீங்கள் போட்டுக்கலாம். பட் இப்போ நீங்கள் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ண அவசியம் இல்லை, பிகாஸ் மோஸ்ட் ப்ரௌசர் வில் அண்டர்ஸ்டாண்ட் ஆட்டோமேட்டிக்லி. ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே வந்து உங்களை ஜாவாஸ்கிரிப்ட் கோட் நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அலர்ட் பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஸோ மேலே போய்க்கிறேன். எல்லாருக்கும் ஸ்கிரிப்ட் நல்லா தெரியுதா, இல்லை ஏதாச்சும் நான் வந்து ஜூம் பண்ணணுமா? இப்போ கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுருக்கேன், தெரியுதா இல்லையான்னு சொல்லி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு வந்து கிவ் மீ யூர் சஜஷன்ஸ். ஓகே ஃபைன். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் கோட் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அலர்ட் ஹே ஹலோ CyberDude அப்படின்னு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டியும் பேஜ் ரீலோட் ஆகும் போதும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த அலர்ட் ஒன்று ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், ரிஃப்ரெஷ் பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இது நீங்கள் முக்கியமாக தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து யூஐ நம்ம ஷோ ஆகல, அந்த அலர்ட் தான் ஃபஸ்ட் ஷோ ஆகுது. ஓகேவா? அலர்ட்டுக்கு நீ ஓகே ப்ரெஸ் பண்ணால் மட்டும் தான் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பேஜ் யூஐ வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ அலர்ட் வந்து எல்லாத்தையுமே வந்து பிளாக் பண்ணி வச்சுக்கோம் பேக்ரவுண்டில். ஓகேங்களா? ஸோ இது தெரிஞ்சுக்கிற விஷயம். அது மாதிரி நிறைய இருக்குங்க, வி கேன் யூஸ் மெனி திங்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அலர்ட் இருக்குது, கன்ஃபார்ம்னு ஒன்று இருக்குது. ஸோ கன்ஃபார்ம் எதுக்குன்னா, லைக் ஏதாச்சும் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்களேன். ஸோ ஆர் யூ ஃபாலோயிங் CyberDude சேனல் அப்படின்னு போட்டுட்டு இப்போ பாருங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து பட்டன் காமிக்குது ஓகே கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி நீங்கள் கன்ஃபார்ம் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஈவன் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் JS வித் எஸ் ஆர் நோ பட்டன்ஸ் வித் கஸ்டம் பட்டன்ஸ். ஓகே, இப்படி போட்டு பார்ப்போம். நான் மோஸ்ட்லி இது பண்ணது கிடையாது. ஸோ கெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கஸ்டமைசபிளுக்கு எதுவுமே அவங்க போடல. ஓகேவா? ஸோ விச் மீன்ஸ், ஸோ நீங்கள் வந்து உங்களோட யூஐயில் வந்து இந்த கன்ஃபார்மாக டிஃபால்ட்டான வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னா பட்டன்ஸ் இருக்கும் அப்படின்னா எஸ் ஆர் நோ தான் இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே, ஐ மீன் ஓகே கேன்சல் தான் இருக்கும். ஸோ எதுக்குன்னா, லைக் இது கன்ஃபர்மேஷனுக்காகவே இது தானே. இப்போ நீங்கள் வந்து ஏதாவது விஷயங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ ஓகே எஸ். இப்போ நீங்கள் கஷ்டமான வேல்யூ மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா யூ ஷுட் பில்ட் யுவர் ஓன் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசருக்கு ஏற்ற மாதிரி மாறுங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் வந்து விண்டோஸில் இருக்கேன் கரெக்டுங்களா? இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணும்போது
எனக்கு ஒரு டயலாக் காமிக்குது, ரொம்ப சின்னதாக காமிக்குது. ஆனால் நீங்கள் ஒரு மேக்கில் இருக்கீங்க, லினக்ஸில் இருக்கீங்க அப்படின்னும்போது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக காமிக்கும். ஓகேவா? அந்த டயலாக்லாம் அதெல்லாம் உங்கள் ப்ரௌசருக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட ஓஎஸ்க்கு ஏற்ற மாதிரி அது மாறும். ஓகே, ரைட். ஸோ இது மாதிரி கன்ஃபார்ம் ஒன்று இருக்குது. அண்ட் இன்கேஸ் நீங்கள் வந்து ப்ராம்ப்ட்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ ப்ராம்ப்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ராம்ப்ட். ஸோ ஏதாச்சும் விஷயங்கள் நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறீங்க வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு போடுறீங்க வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், சேவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் உங்கள் வேல்யூஸ் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ என்ன நேம் போடுறீங்களோ அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம போன டே 29 பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் யூ அண்ட் ரிஃப்ரெஷ்மெண்ட். ஓகே, தட்ஸ் ஆல். போட்டு ஓகே ப்ரெஸ் பண்ணும்போது ஆஃபீஸ் இருக்குது. ஸோ என்னென்ன பேர் நம்ம போட்டுட்டேன், ஆனால் இது எங்கேயுமே ஷோ ஆகல, யூஐயில் அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா நம்ம வந்து அதுக்கு நம்ம லாஜிக் இன்னும் ரைட் பண்ணல. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே யூ கேன் ரைட் யுவர் ஓன் ஜாவாஸ்கிரிப்ட் கோட் ஹியர். ஓகே, இது ஒரு வழி. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து என்ன வேணால் டைப் பண்ணலாங்க லாஜிக்கலி இஃப் யூ வாண்ட் டு பர்ஃபார்ம் எனி திங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து லெட்ஸ் சே அலர்ட், அதே மாதிரி அலர்ட் 5 + 5 அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஈக்குவல் டு இங்கே நான் வந்து அதே மாதிரி லாஜிக்கல் போடுறேன். ஸோ 5 + 5 என்ன அதை நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இது நம்ம என்ன யூஸ் பண்ணிப்போம்னா வி ஆர் மிக்சிங் திங்ஸ், ரைட்? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டெக்ஸ்ட்டு. எனக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்க்கு அப்புறமா வந்து 5 + 5 வந்து எனக்கு ஆட் ஆகி அந்த வேல்யூ என்னன்னு சொல்லி ஷோ ஆகணும். ஓகேங்களா? ஸோ நான் அது காமிக்காமல் வச்சுருக்கேன். சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா 5 + 5 55 சொல்லி வருது. அதே லாஜிக் 5 + 55 பிகாஸ் நம்ம வந்து ஸ்ட்ரிங் கூட வந்து நம்ம ஆட் பண்ணுறோம்ல, அதனால தான் அப்படி வருது. ஸோ இதுவே நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், சேவ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஓகே ரிஃப்ரெஷ் 10 சொல்லி வருது. ஸோ விச் மீன்ஸ் நீங்கள் வந்து உங்கள் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பர்ஃபார்ம் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ரைட்டிங் ஜாவாஸ்கிரிப்ட் இன் HTML கோட். பட் ஒரு குட் ப்ராக்டிசஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூ ஷுட் நெவர் டூ தட். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்கள் அப்ளிகேஷன் பெருசாகும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஷுட் மேக் ரீயூசபிள் கோட்ஸ். ஓகே, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ஃபைல் வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஆசெட்ஸ்குள்ளே சீரிஸ்குள்ளே main.js சொல்லிட்டு அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து JS ஃபில்ம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன், அதே மாதிரி ஜஸ்ட் ஆசெட்ஸ்குள்ளே ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஃபோல்டர் போய் பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் டைப் பண்ணிக்கலாம், இல்லை வந்து சிம்பிளாக JS அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுக்குள்ளே வந்து நம்மளோட ஃபைல் நேம் வந்து போடலாம். பேர் நான் வைக்க போகிறேன், நானும் வந்து இதுக்கு பேர் வந்து main.js வைக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ JSனால் நல்லா பாருங்கள், ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைனலில் .js போடுறேன். இப்போ HTMLக்கான ஃபார்ம் என்னது .html, CSSக்கு ஃபார்ம் என்னது .css. அதே மாதிரி தான் JSக்கு வந்து .js சொல்லி போடணும். ஓகேங்களா? ரைட். ஸோ போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம HTML கோடில் ரைட் பண்ண எல்லா கோடும் இருக்கு இல்லையா, நம்ம இந்த கோட் ரைட் பண்ணல, இதான் ரைட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த கோடை கட் பண்ணிவிட்டு என்னோட main.jsக்குள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அழகா நம்மளோட JS ஃபைலில் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் கோட் ரைட் பண்ணிக்கிறோம். அண்ட் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம செக் பண்ணி பார்க்கலாமே. இங்கே பாருங்கள், ரிஃப்ரெஷ் பண்ணும்போது ஒன்றுமே வரல. ஏன் ஒன்றுமே வரல அப்படின்னா we have to link it. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஸ்கிரிப்ட் டேக் போட்டிருக்கோம். பட் ஸ்கிரிப்ட் டேக் கரெக்டாக அது எங்கே நம்ம லிங்க் பண்ணோம் தெரியணும்ல. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கு ஒரு டேக் இருக்குது. என்ன டேக்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ்னு ஒன்று இருக்குது, SRCன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இது எங்கே நம்ம இந்த ஸ்கிரிப்ட் வந்து லோட் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ எங்கே இருக்குது, இது வந்து அசெட்ஸ்குள்ளே JSக்குள்ளே அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து main.js. கரெக்டாக? ஸோ சேவ் பண்ணிப்போம். அண்ட் நான் என்ன பண்ணுறேன்னா தேவலை எக்ஸ்டென்ஷன் பண்ண நான் வந்து டிசேபிள் பண்ணிக்கிறேங்க. ஸோ ஓகே, ஸோ தட் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. அதனால் ஓகே, ஐ வில் டூ ஒன் திங். ஸோ உங்கள் ப்ரொஃபைல்ஸை நீங்கள் மாற்றிக்கலாம் இது மாதிரி போயிட்டு. சரி, ஓகே, இருங்க, நோ ப்ராப்ளம், இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. லெட் மீ டிசேபிள் இட். Disable it. Okay, reload. Okay, fine. இப்போ வந்து சில இதெல்லாம் காமிக்காது, பட் இன்னும் நிறைய நம்ம வந்து அன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஃபைன், இப்போதைக்கு வந்து இது வச்சுக்கிறேன். ரைட், இப்போ நம்ம வந்து அவுட் பண்ணி பார்க்கலாமா. இப்போ பார்த்தீங்கன்னா லோட் ஆகுது கரெக்டாக. ஓகே, ஸோ ரிஃப்ரெஷ் லோட் ஆகுது, செக் பண்ணி பார்க்கலாமா. ஸோ என்ன பண்ணுறேன், அதே மாதிரி main.jsக்குள்ளே போயிட்டு இதை வேல்யூ போடுறேன். running from separate JS file, save and இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக லோட் ஆகுது. ஓகேவா? ஸோ நீங்கள் எப்படி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட வெப் பேஜ் லோட் ஆகும்போது ரைட் கிளிக் பண்ணிவிட்டு வியூ பேஜ் சோர்ஸ் போனீங்க வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அந்த லிங்க் பண்ணது கரெக்டாக காமிக்கும். ஓகே,
ஸோ ஃபார் சம் ரீசன் ஜேஎஸ் கோட் வந்து ரன் ஆகல ஒர்க் ஆகலை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கரெக்டாக லிங்க் பண்ணியிருக்கீங்களா பாருங்கள். இது மாதிரி லிங்க் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இன்னொன்று குயிக் டிப் தரேன். என்னென்னா கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, விஷுவலாக நீங்கள் பார்ப்பீங்க. கரெக்டாக இருக்குது லிங்க் பண்ணியிருக்கேன்னு பார்ப்பீங்க. ஆனால் எப்பவுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி பாருங்கள். கிளிக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஜேஎஸ் கோட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இது மாதிரி விசிபிள் ஆகணும். ஸோ விசிபிள் ஆகாமல் 404 எரர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சரியாக லிங்க் பண்ணலன்னு அர்த்தம். ஓகேவா? ரைட், கூல். ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்களோட எல்லா ஜேஎஸ் ஃபைலுமே இது மாதிரி செப்பரேட் ஃபைலில் ரன் பண்ணிக்கலாம். ஓகே, சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன முக்கியமான கான்செப்ட் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா we are going to see about variables. ஓகே, ஸோ வாட் இஸ் வேரியபிள்? ஸோ வேரியபிள்னால் ஒன்றும் இல்லைங்க. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நிறைய வீடியோஸ் நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? நான் அவுட்லைனாக ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ வேரியபிள்னால் இப்போ ஒரு இடத்துல போயிட்டு அரிசி வாங்கினே வச்சுக்கோங்களேன். ஸோ கோயிங் டு பை ரைஸ். ஸோ ரைஸ் வாங்கும்போது நீங்கள் வந்து யூ ஹேவ் டு கேரி சம் பேக், ரைட்? வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. வெஜிடபிள்ஸும் பார்க்கும்போது யூ ஹேவ் டு கேரி சம் பேக்ஸ். ஸோ டேரெக்டாக வந்து கையில் 1-2 எடுத்த முடியும், எல்லாமே எடுத்த முடியாதுல்ல. ஸோ இந்த வேரியபிள், இந்த வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்களேன். வெஜிடபிள்ஸ் வந்து நீ கேரி பண்ணுறது யூ நீட் எ பேக், ரைட்? ஸோ நீங்கள் வெஜிடபிள்ஸ் நீங்கள் என்ன தான் வச்சுருந்தாலுமே சரி, வெஜிடபிள்ஸ் தான் உங்களோட டேட்டா. ஓகே, அந்த டேட்டா வந்து கேரி பண்ணுறது தான் அந்த வேரியபிள்ஸ். ஸோ அந்த வேரியபிள் கரெக்டாக நம்ம நேம் பண்ணால் தான் நம்ம கரெக்டாக இந்த வேரியபிள் இது வந்து டொமேட்டோ, இது வந்து பிரிஞ்சால் அப்படின்னு யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இட்ஸ் ஜஸ்ட் திங்க் லைக் வேரியபிள்ஸ் ஆர் டெம்பரரி வே ஆஃப் ஸ்டோரிங் டேட்டாஸ். ஓகே, ஸோ நீ தெரிஞ்ச வேண்டிய விஷயம். ஸோ இதில் வந்து அதோட கீவேர்ட் நான் சொல்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னென்னா நான் என் காலேஜில் படிச்சிருக்கும் போது நான் ஆல்ரெடி வந்து எனக்கு இது மாதிரி விஷயங்கள் கற்றுட்டு இருந்தேன். ஓகேங்களா? அப்போ என்னோடய காலேஜ் வந்து ஒரு சார் சொல்லியிருந்தார் என்கிட்ட. என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அவர் பேர் சதீஷ் நினைக்கிறேன். ஓகேவா? என்ன சொல்லியிருந்தாருன்னா எல்லா புக்குமே ஒரு பேப்பர் ஃபர்ஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அந்த பேப்பர் ஃப்ரண்ட் பேஜில் வந்து ரைட் எவ்ரி கீவேர்ட்ஸ் விச் எவர் யூ ஆர் எக்ஸ்ப்ளோரிங். நீங்கள் கீவேர்ட்ஸ் வந்து ஒரு பேப்பரில் இண்டெக்ஸ் மேலே வச்சுக்கோங்கன்னு சொன்னார். ஓகேவா? நான் ஸ்டார்டிங்கில் வந்து அது பெருசாக எனக்கு ஃபீல் பண்ணிக்கல. ஆனால் லேட்ரான் பார்க்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதனால் ஐ சஜஸ்ட் யூ கைஸ் டு ஃபாலோ தி சேம் மெத்தடாலஜி. ஓகே, ஒரு பேப்பரில் வந்து நம்ம என்னென்ன கீவேர்ட்ஸ் நம்ம பார்க்குறோமோ அதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பேப்பரில். ஓகே, இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைஸ். ரைட், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வேரியபிள்ஸ் பார்த்தீங்கன்னா கீவேர்டு பார்த்தீங்கன்னா வி ஹாவ் வேறு ஒரு கீவேர்டு இருக்குது. ஓகே, அந்த கீவேர்டு எதுக்குன்னா டு டிஃபைன் வேரியபிள்ஸ். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து எப்படி வச்சுக்கலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று பண்ணுறேன். ஸோ என் நேம் சேவ் பண்ணாங்க. ஓகேவா? எனக்கு வந்து ஃபஸ்ட் நேம் இருக்குது, லாஸ்ட் நேம் இருக்குது. ஓகே, ஸோ என் ஃபஸ்ட் நேம் வந்து அன்பு, லாஸ்ட் நேம் வந்து செல்வன். ஓகேவா? இப்போ நான் வந்து இது ரெண்டு நான் வந்து ஆட் பண்ணது எங்கேயாச்சும் நான் சேவ் பண்ணணும், கரெக்டாக டெம்பரரி சேவ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த வேரியபிள். ஸோ ஓகேவா? ஸோ இது வேறு சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வேரியபிளோட நேம் என்ன அப்படின்னு நம்ம இங்கே போடணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? போட்டுட்டு அண்ட் அதுக்கு ஏதாச்சும் வேல்யூ இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இல்லை டேட்டா நீங்கள் அப்படியே வச்சுப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஒரு வேரியபிள்னா டிஃபைன் பண்ணியிருக்கேன் வேர் கீவேர்டு மூலியமாக. நேம் வந்து ஃபர்ஸ்ட் நேம் வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ நான் வந்து லாக் பண்ணி பார்ப்போம். ஸோ வாட் இஸ் லாக்? ஸோ லாக்னா நான் டீபக் பண்ணி பார்க்கணும் இல்லைங்களா? நான் வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது சொல்லி நான் பார்க்கணும், கரெக்டாக? ஸோ அதான் அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த லாக். ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய இதில் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம், லைக் console.log அப்படின்னு பார்த்துருப்போம், கரெக்டாக? ஸோ நிறைய பேருக்கு அது தெரியுமா தெரியாத தெரியல. ஆக்சுவலி இந்த கன்சோல் இருக்குது பார்த்தீங்களா, வேர்டு, இந்த கன்சோல் கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்கேயாவது? நம்ம எங்கே கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னா நம்மளோட ப்ரௌசரில் கேள்விப்பட்டிருப்போம், கரெக்டாக? ப்ரௌசரில் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ட் போனீங்க அப்படின்னா அங்கே வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்ம HTML கோட் என்டர் பண்ணது பார்த்துக்கலாம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்களா we have an tab called console. ஸோ இந்த கன்சோலில் வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் ஏதாச்சும் நம்ம வந்து லாக் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே இங்கே வந்து லாக் பண்ணும், காமிக்கும், டிஸ்பிளே பண்ணும். ஓகே, ஸோ இங்கே நம்ம வந்து we can try to debug our application. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் கன்சோலில் வந்து லாக் பண்ணுறேன். ஸோ லாக் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வேரியபிள். ஸோ வேரியபிள் அது ஃபர்ஸ்ட் நேம் இல்லையா? ஸோ ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ இங்கே போடும்போது பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக VS Code வந்து சர்ச்னா காமிக்குது வேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிளிக் பண்ணிக்கிறேன் அண்ட் சேவ் பண்ணிப்போம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அன்டிஃபைன் சொல்லி வருது. என்ன அன்டிஃபைன் கேட்டிங்க அப்படின்னா, ஜாவாஸ்கிரிப்ட் வந்து நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னு ஒன்று இருக்குது அண்ட் ரெஃபரன்ஸ் டைப் டேட்டா டைப்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகே, அதை பற்றி நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு வேரியபிள் நீங்கள் டிஃபைன் பண்ணும்போது அதுக்கு நீங்கள் வேல்யூ எதுவும் அசைன் பண்ணல அப்படின்னா அதோட டிஃபால்ட் வேல்யூ வந்து அன்டிஃபைன் இருக்கும். ஓகே, ஸோ இன்கேஸ் ஃபியூச்சரில் வந்து ஏதாச்சும் நீங்கள் எரஸோ இல்லை வந்து அதோட வேல்யூஸ் அன்டிஃபைனாக இருக்குன்னு அப்படின்னா அந்த வேரியபிள் வந்து வேல்யூ இன்னும் கரெக்டாக ரிசீவ் ஆகணும்னு அர்த்தம். ஓகேவா? நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே, ரைட்.
இப்போது நீங்கள் கேட்கலாம் அன்பு இப்போ நான் இந்த அன்பு கேளுங்க. இப்போ நல்லுக்கும் அன்டிஃபைன்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? நல்லு எந்த சினாரியோஸ்ல நல்லுனா சம் கேசஸில் வந்து எனக்கு இந்த வேல்யூ வந்து பர்பஸ்ஃபுல்லாக நான் வந்து எனக்கு வந்து இந்த வேல்யூ வந்து நல்லா இருக்கணும், லேட்டர் நான் ரீப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா அப்போ நான் நல் யூஸ் பண்ணிப்பேன். அன்டிஃபைன்னா நீங்கள் வந்து அந்த வேரியபிள் சும்மா நேம் சேக் டிஃபைன் பண்ணியிருக்கீங்க, அது நீங்கள் வந்து வேல்யூவே நீங்கள் யூஸே பண்ணலை, ஓகேவா? அது வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, பட் நீங்கள் அதுக்கான வேல்யூ நீங்கள் எதுவுமே போடல, ரிசீவ் ஆகலன்ஸ்க்காக தான் அன்டிஃபைன் சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஆக்சுவலி அன்டிஃபைன் சொல்லி மோஸ்ட் ஆஃப் கேஸ் இருக்கவே கூடாது. ஸோ எதை நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா அப்போயே நீங்கள் நல்லா இருக்குதுன்னா நல்லா நீங்கள் போட்டுக்கணும். இல்லை அன்டிஃபைனாக வருது அப்படின்னா வந்து கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கணும். நான் உங்கள் கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணேன்னா நான் சொல்கிறேன். அன்டிஃபைன் அண்ட் நல்லுக்கு பற்றி நான் வந்து அதுக்கான அப்ளிகேஷன் வரும்போது நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன். ரைட். இப்போ வந்து இந்த வேரியபிளை வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணிட்டோம், ஓகேவா? ஸோ அன்டிஃபைன் இருக்குது பிகாஸ் நான் வேல்யூ எதுவும் போடல, அதனால் அன்டிஃபைன் காமிக்குது. இப்போது அந்த வேரியபிளில் வந்து எப்படி நம்ம வந்து வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ என்ன பண்ணலாம்னா ஒரு வழி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வேரியபிள் நேபிள் கால் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நீங்கள் என்ன வேல்யூ வேணால் போட்டுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஆல்ரெடி வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த வேரியபிளில் வந்து இந்த த்ரிஷான்னு சொல்லிட்டு அந்த வேர்டை வந்து நம்ம வந்து வேல்யூவாக தரோம், டேட்டாவாக தரோம். ஓகேங்களா? இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா? சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் அவுட் போய் பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் அண்ட் நீங்கள் பார்த்தா இப்போ த்ரிஷான் காமிக்குது. ஸோ தெரிதா? ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. த்ரிஷான் தெரியுது, ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு வழி. பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அது வந்து 2 லைனாக இருக்குது பாருங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா 2 லைன்ஸாக இருக்குது இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக இதுக்கு பதிலாக ஜஸ்ட்டு இதை கட் பண்ணிவிட்டு இந்த வேரியபிள் டிஃபைன் பண்ணுறோம் பார்த்தீங்களா? வேரியபிள் டிஃபைன் பண்ணுறோம் பார்த்தீங்களா? அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து திருப்பி நம்ம கால் பண்ணிட்டு நம்ம அசைன் பண்ண அவசியம் இல்லை, ஓகேவா? ஸோ ஜஸ்ட் a செகண்ட் ஒரு கால் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ, ஹலோ. ஓகே, ரைட். ஸோ இதுதாங்க ஒரு ப்ராப்பர் வே ஆஃப் டிஃபைனிங் வேரியபிள்ஸ், ஓகேவா? ஸோ அந்த வேர் கேபிள் மூலிமா அதோட நேமு ஏதாவது வேல்யூ போட்டிங்கன்னா அந்த வேல்யூ இங்கே போடலாம், ஓகேவா? ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் என்னென்ன வேல்யூஸ்லாம் நம்ம போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய வேல்யூ டேட் டைப்ஸ் இருக்குது, ஓகே? அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இது ஒரு வே. இப்போ நாங்கள் சேவ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்ப்போம். ரிஃப்ரெஷ் ரிஷா வருது, ஓகேவா? இப்போ அதே மாதிரி வந்து ஐ ஹேவ் டு டிஃபைன் அ நியூ வேரியபிள் கால் லாஸ்ட் நேம், கரெக்டாக? அது நம்ம என்ன பண்ணலாம் அதே மாதிரி வேர் அண்ட் லாஸ்ட் நேம் அண்ட் கிறிஸ்டின் போட்டுக்கிறேன், ஓகேவா? ஸோ அது மாதிரி டியும் கேப்சர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும்ல, அது என்ன பண்ணலாம் திருப்பியும். ஸோ திருப்பியும் எதர் வி கேன் டூ லைக் கன்சோல் லாக் பண்ணி பார்க்கலாம். console.log அது வந்து லாஸ்ட் நேம் சொல்லி தரலாம், ஓகேவா? இப்போ சேவ் பண்ணி பாருங்கள். ஸோ த்ரிஷா வருது, கிருஷ்ணன் வருது, கரெக்டாக வருது. ஓகே, இப்போது ஒரு ட்ரிக் சொல்கிறேன் உங்களுக்கு. என்னென்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கன்சோல் லாக் வந்து நம்ம 2 times பண்ணுறோம், கரெக்டாக? ஸோ எதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கன்சோல் லாக்லேயும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜஸ்ட் அந்த வேரியபிள் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்குறோம், செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ இது நீங்கள் என்ன பண்ணலான்னா கன்சோல் லாகில் வந்து நீங்கள் வந்து மல்டிபிள் வேல்யூஸ் வந்து டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். லைக் எப்படின்னா இப்போ வந்து இந்த ஃபஸ்ட் நேம் இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் நேமை பார்க்கணும் அண்ட் லாஸ்ட் நேமை பார்க்கணும்னு சொல்லி போட்டு வச்சுக்கோங்களேன். ஆட்டோமேட்டிக்காக இந்த கோடும் சேம் தான், ஓகே? இப்போ இந்த கோட் நம்ம தேவையில்லை, டேட்டா ரூட் பண்ணிவிட்டு இப்போ சேவ் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படியே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரிஃப்ரெஷ் ரெண்டுமே பக்கத்தில் இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு, இது வந்து செகண்டு, ஓகே? ஸோ இது வந்து டீபக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஒரு வாட்டி லாக் பண்ணும்போது நியூவாக லாக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஓகே? ஸோ இதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இப்போ நான் சொன்னதுக்கு புரிஞ்சது எல்லாருக்கும்? ஓகே. இப்போ நம்ம வேர்னு எந்த கீவேர்டும் கொடுக்காம ஜஸ்ட் வேரியபிள் நேமை மட்டும் கொடுத்துட்டா அது ஒர்க் ஆகும். ஆனால் அது என்ன வேரியபிளாக அதை எடுத்துக்குமா இல்லை லெட்டு கீவேர்டாக எடுத்துக்குமா, கான்செப்டாக கீவேர்டாக எடுத்துக்குமா? இல்லை, அந்த டாபிக் நானும் வரல. இப்போ நான் வேறு ரிமூவ் பண்ணிட்டேன்னா என்ன வரும்னு கேட்குறீங்களா? வேறு ரிமூவ் பண்ணால் அவுட்புட் வரும், த்ரிஷான்னு வரும். ஓகே, அப்படி வராது ஆக்சுவலி. இப்போ நீ வேறு ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்களேன். செக் பண்ணி பார்த்தா வந்து சேவ், ஓகே, ரிஃப்ரெஷ். ஸோ இது வந்து ஓகே இப்படி கேட்குறீங்களா? ஓகே, இது வந்து என்ன எடுத்துக்குன்னு கேட்குறேன். ஓகே, ஃபைன், சூப்பர். இப்போது குட் கொஸ்டின். நான் ஆக்சுவலி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் இதை பார்க்குறேன். நம்ம என்ன பண்ணலாம்னா லெட்ஸ் டூ ஒன் திங். ஸ்ட்ரிங் வேல்யூவை தான் எடுக்கணும். இல்லை, நான் அப்படி கேட்கல. இப்போ
கீவேர்டு என்னவா எடுத்துக்கணும், வேரியபிளா எடுத்துக்குமா, வேர் கீவேர்டா இல்லை லெட்டா கான்ஸ்டன்டா? ஆக்சுவலி வேர் கீவேர்ட் தான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் மோஸ்ட் ப்ராபப்ளி. நான் செக் பண்ணி பார்க்க சொல்கிறாருங்க. ஆனால் நாங்கள் இந்த ஸ்கோப்பிங் மூலியமா கிரியேட் பண்ணி பார்த்தப்ப அது ஒர்க் ஆகல. ஓகே. ஸோ விஜய் சொல்கிறது சப்போஸ் உங்களுக்கு யாருக்கும் புரியலன்னா நீங்கள் அப்படியே கவலைப்படாதீங்க. ஆக்சுவலிஸ் விடுங்க, ஃப்ரீயாக விடுங்க. நம்ம வந்து டைம் ரொம்ப கற்றுப்போம். ஓகேங்களா? சம்டைம்ஸ் அவருக்கு வர டவுட்ஸ் அவர் கேட்டுக்கிறாரு, கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. சில பேருக்கு அந்த வேர்ட்ஸ் மாதிரி டிஃபிகல்ட்டாக தெரியும். இது எங்கேருந்து வருதுலாம் டவுட் இருக்கும். ஸோ டோன்ட் ஃபீல் எனி திங் லைக் தட். இது ஃபியூச்சர் நம்ம வந்து கற்றுக்கலாம் அதை பற்றி. ஓகே. ஸோ இப்போ விஜய் டவுட் பண்ண நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஓகே, இருங்க நான் செக் பண்ணி பார்க்கறதுக்காக அந்த கோடையும் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஃபைன், ரைட். டைப் ஆஃப் போட்டால் என்ன வந்து பார்க்கலாம். லெட் மீ டைப் ஆஃப் போட்டால் அந்த வேல்யூ தான் காமிக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் நான் வந்து எப்படி நான் டீபப் பண்ணணும், இப்படி தான் டீபப் பண்ணுவேன். நெட்டில் சர்ச் பண்ணிட்டே இருப்பேன் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ்க்கு. ஸோ ஏதாச்சும் ஒன்று வந்து கரெக்டாக நமக்கு அமையும். நான் செக் பண்ணி பார்த்தப்ப வேரியபிள் தான் ஒர்க் ஆகும்னுச்சு. ஆனால் அந்த ஹோஸ்டிங் மூலியமா பண்ணி பார்த்தப்ப வந்து அன்டிஃபைன்டுன்னு வரல. அந்த வேரியபிள் ஹோஸ்டிங் போடும்போது மாறும். பட் இப்போதைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு என்னென்னா வேர் கீவேர்டை தான் எடுத்துக்கும். ஓகே, நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா லைக் இப்போ நீங்கள் வந்து வேர் போட்டிங்கன்னா வேறும் வருது. ஆனால் நீங்கள் வந்து இது மாதிரி போட்டிங்கன்னா இங்கே வந்து இதோட வேட் டைப் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. கரெக்டாக? இல்லை, டேட்டா டைப் கேட்கல. முன்னாடி டேட்டா டைப் நானும் பேசலை. நான் என்ன பேசுகிறேன்னா, இப்போ முன்னாடி வந்து வேர் கீவேர்டு வச்சு நீங்கள் போடுறீங்க. ஓகேவா? இப்போது ஃபர்ஸ்ட் நேமுக்கு வந்து வேர் கீவேர்ட்ஸ் தெரியுது. இப்போ லாஸ்ட் நேமுக்கு வந்து நம்ம வேர் டிஃபைன் பண்ணாதனால இது லாஸ்ட் நேம் இல்லை அப்படி இல்லை. பொதுவாக ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நம்ம வேர்னு எந்த கீவேர்டுமே கொடுக்கல. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் நேம் அந்த த்ரிஷான் இருக்கு, அப்படியே இருக்கு. அதுதான் விஜய், நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க. இப்போது வேர் கீவேர்டு நம்ம போட்டிருக்கோம் இல்லையா அந்த ஃபர்ஸ்ட் நேமுக்கு. ஸோ இப்போ இந்த வேரியபிள் வந்து வேர் டிஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ லாஸ்ட் நேமுக்கு வந்து நம்ம வேர் கீவேர்டு போடல. ஸோ போடாதனால இது எந்த இதில் டிஃபைனாக இருக்குன்னு கேட்குறீங்க. கரெக்டாக? இது வேரில் கிரியேட்டாக இருக்கா, லிட்டில் கிரியேட்டாக இருக்கா, கான்ஸ் கிரியேட்டாக இருக்கான்னு கேட்குறீங்க. அதானே கேட்குறீங்க? இல்லை, இப்போ நார்மலாக அதை கமெண்ட் பண்ணிவிட்டு சும்மா ஏஸ் ஈக்குவல் டு 10 கொடுத்து கன்சோல் லாக் பண்ணி பாருங்க. சரி, சொல்லுங்கள். சும்மா ஏஸ் ஈக்குவல் டு 10 நார்மலாக எதுவுமே கிரியேட் பண்ணால். சரி, அந்த வேரியபிள் ரெண்டையும் கமெண்ட் பண்ணி விட்டுருந்தாங்க. சரி, திருப்பி கன்சோல் லாக் பண்ணி பார்க்குறேன் நீங்கள் சொல்கிற மாதிரியே. ஆக்சுவலாக நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தப்போ இந்த நான் சஜித்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். அப்போ இந்த டவுட் வந்துச்சு. சேவ். ஓகே, சொல்லுங்கள். இப்போ இந்த இப்போ நீங்கள் இப்போ அந்த ஏ வந்து லெட் கீவேர்டை எடுத்துக்குமா இல்லை வேர் கீவேர்டை எடுத்துக்குமா, கான்ஸ்டன்ட் கீவேர்டை எடுத்துக்குமா? அந்த மேலே உள்ள நீங்கள் இப்போ என்ன சொல்ல வந்தீங்கன்னா அந்த வேர் கீவேர்டு மேலே கொடுத்துருக்கு, அதனால இது எடுத்திருக்கு அப்படின்னு. நான் அதை சொல்ல வரல. இப்போ இதெல்லாம் கூட அதாவது தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு அது இன்ஃபர்மேஷன் 100% கரெக்டாக தெரியல. அதான் கூகுள் பண்ண பார்த்தேன். பட் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து அந்த கீவேர்ட் போட்டுருந்தால் மட்டும் தான் அந்த ஸ்பெசிஃபிகேஷன் வந்து அட்டாச் பண்ணிக்கும். ஸோ லெட்டில் போட்டுருந்தோம்னா லெட் கீவேர்டு எடுத்துக்கும்.
இப்போ வந்து கான்ஸ்க்கு போட்டிங்கன்னா கான்ஸ் கீவேர்டு எடுத்துக்கும். அதுவே நீங்கள் எதுவுமே மென்ஷன் பண்ணல வச்சுக்கோங்களேன், டிஃபால்ட்டாக என்ன எடுத்துக்கோன்னா அது வந்து உங்களோட குளோபலில் எடுத்துக்கும். குளோபல் மீன்ஸ் லைக் அது டிஃபால்ட்டாக உள்ள வேர். இப்போ நீங்கள் இது போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன எடுத்துக்கோன்னா வேர் கீவேர்டு எடுத்துக்கும், நீங்கள் வேல்யூவே ஸ்பெசிஃபை பண்ணல அப்படின்னா. ஸோ இது ஏன்னா பை டிஃபால்ட்டாக ப்ரௌசரில் பார்க்கும்போது ஸ்ட்ரிக்ட்னஸ் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ நான் அதுக்கு மாதிரி பண்ணியிருந்தேன், லைக் யூஸ் ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணியிருந்தேன், கரெக்டுங்களா? அது எதுக்கு அப்படின்னா நான் இப்போ ஸ்ட்ரிக்ட் பண்ணி சொல்கிறேன். ஸோ இது மாதிரி கீவேர்ட் இல்லாமல் என்னால் வேறு டிஃபைன் பண்ணக்கூடாதுன்னு போடும்போது இப்போ பாருங்கள், ரெஃபரன்ஸ் எரர் காமிக்குது பாருங்கள், ஃபர்ஸ்ட் நேம் இஸ் நாட் டிஃபைன். ஸோ இப்போ நான் டிஃபைன் பண்ணணும்னு அர்த்தம் அதுக்கு வந்து நம்ம வேரியபிள் போடணும், ஸோ டேக் போடணும், ஓகேவா? ஸோ இப்போ போட்டால் ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ இந்த எரர் வந்து ஷோ ஆகுது உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் நேமுக்கு. செக் பண்ணி பார்க்கலாம், ஃபஸ்ட் நேமுக்கு ஷோ ஆகல, லாஸ்ட் நேம் தான் ஷோ ஆகுது. ஸோ எனிஹவ் இட் டஸ் நாட் கேர். ஸோ நீங்கள் வந்து ஒரு நாலேஜ்க்காக நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா டிஃபால்ட் தான் வேறு தான் எடுத்துக்கும், ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து அன்லெஸ் யூ ஹேவ் நாட் ஸ்பெசிஃபைட் லெட் ஆர் கான்ஸ், ஸோ இது டிஃபால்ட்டாக நீங்கள் இதை ஸ்பெசிஃபை பண்ணல அப்படின்னா வேக்யூவேர்டு தான் வந்து அது ட்ரெடிஷ்னலி எடுத்துக்கும். இப்போ புரிஞ்சுதா? இன்னொரு அந்த ஹோஸ்டிங் வரப்போ அந்த டவுட் கேட்குறேன். ஹோஸ்டிங் வருமா நீங்கள் கேளுங்க டவுட்டு. ரைட், ஓகேங்க, ஃபைன். ஸோ அதெல்லாம் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ யாரும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, யாரெல்லாம் வந்து கொஞ்சம் ஆக்வர்டாக ஃபீல் பண்ணாதீங்க. நிறைய சொல்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அதனால் நீங்கள் வந்து நான் என்ன சொல்கிறேனோ அது மட்டும் நீங்கள் கரெக்டாக நோட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, ஃபைன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வி ஹேவ் டிஃபைன் அ வேரியபிள், நேம் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அண்ட் வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம், கரெக்டாக? ஸோ இது ஒரு வழி. இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து இதே லைனில் ஒன் லைனில் நீங்கள் பண்ணலாம். எப்படின்னா லைக் இப்படி, ஸோ வேரியபிள் இப்படி போடுறேன், ஓகே? இதான் சின்டாக்ஸ் வச்சுக்கோங்க. வேரியபிள் நேம் 1, வேரியபிள் நேம் 2 அண்ட் ஸோ போட்டுக்கலாம், ஓகேவா? ஸோ இதுதான் கீவேர்ட். ஸோ விச் மீன்ஸ் அந்த வேரியபிள் தான் இருக்க போகுது அப்படின்னா சிங்கிள் லைனாக பண்ணாமல் இது மாதிரி கம்மா போட்டுட்டு நீங்கள் போடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேம் அப்படின்னு போட்டுட்டு கிருஷ்ணன் கூட போடலாம், ஓகேவா? ஸோ ரெண்டுமே சேம் திங் தான், ஓகே? ஸோ இந்த கோடும் சேமு, இல்லைனா இது மாதிரி சிங்கிள் லைனாக ஆட் பண்ணிக்கலாம், ஓகே? இட் டஸ் இஸ் சேம் திங். பட் நான் என்ன சர்ச் பண்ணுவேன் அப்படின்னா பிகினர்ஸ்க்கு வந்து இது மாதிரி வந்து மல்டி வேரியபிள்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்காதீங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ எப்பவுமே வந்து வேரியபிள்ஸ் வந்து முடிஞ்சும் நம்ம வந்து எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கணும். சும்மா நம்மளுக்கு வந்து மீனிங் எல்லாமே யூஸ் பண்ணக்கூடாது, ஓகேவா? பிகாஸ் இட் வில் மேக் அ கோட் கிளம்ஸி. அதனால் நான் என்ன ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா இது மாதிரி வந்து சிம்பிளாக யூஸ் பண்ணிப்பேன், ஓகே? வேரியபிள்ஸ், ஓகே? ஸோ இப்போ நம்ம வந்து வேர் பற்றி பார்த்தோம் இல்லையா? அதுக்கான சிண்டெக்ஸ் இது தான், அது மேலே போடுறேன் உங்களுக்கு. அண்ட் இன்னும் இது வந்து ட்ரெடிஷ்னல் ஜாவாஸ்கிரிப்டில் வந்து யூஸ் பண்ணும்போது இப்படி தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. வேர் வச்சு தான் நீங்கள் டிஃபைன் பண்ணியிருக்கணும், அப்போ வந்து வேறு எதுவுமே கிடையாது, ஓகேங்களா? பட் இப்போது எக்மாஸ்கிரிப்டுக்கு அப்புறமா எக்மாஸ்கிரிப்ட் ES6க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நியூ 2 இம்பார்ட்டண்டான கீவேர்ட்ஸ் க்ரியேட் பண்ணாங்க டீம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா லெட்னு ஒன்று இருக்குது, கான்ஸ்ட்னு ஒன்று இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த கீவேர்ட்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ யூஸ் டு கிரியேட் வேரியபிள்ஸ், ஓகே? ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், அன்பு இப்போ ஆல்ரெடி வேர் கீவேர்டு இருக்குது டு கிரியேட் அ வேரியபிள், why we need to have a let or cons keyword அப்படின்னு கேட்கலாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹியர் கம்ஸ் தி கேட்ச். என்னென்னா ஸோ வேர் வந்து சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, சில ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். நிறைய சம்டைம்ஸ் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பக்காக வந்து தெரியும், ஓகேங்களா? ஸோ அந்த சமயத்தில் வந்து யூ கேன் யூஸ் லெட் ஆர் கான்ஸ், ஓகே? ஸோ இப்போ தெரிஞ்சுக்கோங்க, லெட்டு வந்து நீங்கள் இதுக்கு மேலே ஃபியூச்சரில் நீங்கள் யூஸ் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வேர் யூஸ் பண்ணக்கூடாது, எப்பவுமே லெட் தான் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நெட்டில் ஏதாவது டுடோரியல்ஸ் பார்க்கும்போது வேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஓகே? பட் யூ ஷுட் ஆல்வேஸ் ஸ்டிக் டு லெட், இட்ஸ் அ குட் ப்ராக்டிஸ், ஓகே? ஸோ என்ன பண்ணுறேன், இந்த கோட் நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி லெட்ஸ் கிரியேட் இட் இன் லெட். ஸோ லெட் அண்ட் ஃபர்ஸ்ட் நேம், அதே மாதிரி லெட் லாஸ்ட் நேம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் நான் அப்படியே அலாங் தி வே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது வேரியபிள்ஸ் நேம் பாருங்கள், நான் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஐ ஹவ் டன் இட் இன் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்னேக் கேஸ் சொல்லுவான்னு நினைக்கிறேன், கரெக்டாக? ஸோ ஸ்னேக் கேஸா, இருங்க லெட் மீ சி.
ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் கால்ட் ஸ்னேக் கேஸ். ஸோ நான் வந்து இப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. பட் இப்படி பண்ணக்கூடாது. எப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டில் வந்து ஏதாச்சும் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறீங்க, நேமிங் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஷுட் ஆல்வேஸ் யூஸ் கேமல் கேஸ். ஓகே. ஸோ இதான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் HTML நம்ம கிளாஸ் யூஸ் பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன் கெபாப் கேஸ் யூஸ் பண்ணுங்க சொல்லியிருந்தேன் கரெக்டாக. நம்ம ஹைஃபன் போர்ட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே வந்து அண்டர்ஸ்கோர் வச்சு யூஸ் பண்ணாமல் இதுமா யூஸ் பண்ணுங்கள். ஸோ 2-3 வேர்டு இருக்குது அப்படின்னா யூ ஷுட் ஆல்வேஸ் யூஸ் லைக் திஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் லெட் 1 அப்படின்னா நம்ம டேட்டா போட்டுருவோம் கரெக்டாக. ஸோ 1 சொல்லிட்டு ஓகே. ஸோ அதுவே வந்து 22ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 20 ஸ்பெல்லிங் தெரியலையே, சிம்பிளாக சொல்லுவோம் அது 30 44 வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து ஒரு வேர்டு இல்லையா. ஸோ இதில் வந்து 2 வேர்டு இருக்கிறதுனால we can use like this. ஸோ 44 வச்சுக்கலாம். ஓகே. ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி கமா வச்சு போடாமல், இது மாதிரி அண்டர்ஸ்கோர் வச்சு போடாமல், இல்லை வந்து ஐஃபன் வச்சு போடாமல் டேரெக்டாக யூ வில் பி யூஸிங் டிஃப்ரெண்ட் செகண்ட் வேர்டோட ஃபஸ்ட் கேரக்டர் மட்டும் நீங்கள் வந்து கேபிட்டலைஸ் பண்ணிப்பீங்க. ஓகேவா. ரைட். திஸ் ஹவ் யூ ஷுட் நேம் வேரியபிள்ஸ். அண்ட் சில ரூல்ஸ் தான் இருக்குங்க. அதை பற்றி நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா வில் கெட் சம் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் லைக் ஹவு டு டூ திங்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதை இது போட்டிருப்பாங்க எப்படிலாம் வந்து கரெக்டாக டிஃபைன் பண்ணணும், வேரியபிள் நேம்ஸ் எப்படி இருக்கணும் அதை பற்றி போட்டிருப்பாங்க. ஓகே. ஐ திங்க் வி ஆல்சோ ஹேவ் அ வீடியோ ஆன் மாடர்ன் ஜேஎஸ் வந்து வீடியோ வச்சுருப்போம் நாங்கள். CyberDude வேரியபிள்ஸ். ஸோ இங்கே இருக்கு பாருங்கள் JavaScript வேரியபிள்ஸ். இந்த வீடியோஸ் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த 3க்கும் உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஓகே. லெட்னா என்ன, கான்ஸ்ட்னா என்ன, வேரியபிள்ஸ்னா என்ன, வேரியபிள்ஸ் என்ன ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க அதெல்லாம் வந்து இந்த வீடியோஸில் வந்து கிளியராக வித் சம் ப்ராக்டிகல் எக்ஸாம்பிள் நான் தந்திருக்கேன். ஓகேங்களா. லெட் மீ ஷேர் திஸ் வீடியோ வித் யூ கைஸ். அப்புறம் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ நீங்கள் பாருங்கள். ஓகே டன். ஸோ இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, ஏதாச்சும் வேரியபிள் டிஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஷுட் ஆல்வேஸ் யூஸ் த லெட் இன்ஸ்டெட் ஆஃப் வேர். ஓகேவா. ஸோ சில கண்டிஷன்ஸில் வேரோட அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து உங்களுக்கு தேவைப்பட மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் வேறு யூஸ் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுவேன்னா லெட் தான் யூஸ் பண்ணிப்பேன். ஓகேவா. ரைட். ஸோ லெட்டுக்கும் இன்னொன்று இருக்குல்ல கான்ஸ்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு வேல்யூ ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறீங்க அதை வேல்யூஸ் இப்போ நீங்கள் லெட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐ கேன் ரீநேம் ஈஸிலி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட ஃபஸ்ட் நேம் வந்து ரீநேம் பண்ண வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி அன்பு வந்து இப்போ நான் ஆக்குறேன் அப்படின்னா தமிழ் ஆக்குறேன். ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லாக் பண்ணி பார்க்கணும்ல, சேவ் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்களேன் வி கோ டு அவர் அவுட்புட் அண்ட் இப்போ வந்து அன்பு செல்னு வரல, தமிழ் செல்னு வந்திருக்கு. ஓகேவா. ஸோ ஏன் அப்படின்னா இந்த வேல்யூ வந்து நான் பண்ணியிருக்கேன் லைன் 6ல் வந்து நான் அதை ஃபஸ்ட் நேம் சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா. டிஃபைன் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ வந்து அன்புன்னு போட்டிருக்கேன். பட் லைன் 9ல் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வேரியபிளை கால் பண்ணி ரீஅசைன் பண்ணியிருக்கேன் நியூ வேல்யூவில். என்ன வேல்யூனா தமிழ் சொல்லிட்டு. ஓகேவா. ஸோ இப்போ வந்து அந்த வேரியபிளோட வேல்யூ வந்து மாறினால உங்களுக்கு வந்து இங்கே தமிழ் செல்னு சொல்லிட்டு வருது. ஓகே. திஸ் ஹவ் இட் வில் ஒர்க். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து நேம் மாற்றிடுவோம். ஃபர்ஸ்ட் நேம். ஓகே. அதே மாதிரி லாஸ்ட் நேம் வச்சுருப்போம். பிகாஸ் இது பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். லாஸ்ட் நேம். ரைட். கூல். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா திஸ் இஸ் ஃபைன், நம்ம லெட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் சம் சேனரியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அதோட வேல்யூ சேஞ்ச் பண்ண வேண்டாம் அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அப்போ தான் நீங்கள் என்ன யூஸ் பண்ணிங்கன்னா வி கேன் யூஸ் கான்ஸ் ஃபார் தட். ஓகே. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து கான்ஸ் அண்ட் ஏஜ் வைக்கிறேன் வச்சுக்கோங்களேன், ஏஜ். அண்ட் இப்போ என்ன பண்ணுறேன்னா டெக்ஸ்ட்டுக்கு பதில் நான் பண்ணுறேன், நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேட்டா எடுத்து தரேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர். ஓகேவா. ஸோ 27 சொல்லி போட்டிருக்கேன். அண்ட் இப்போ என்ன பண்ணுறேன் ஜஸ்ட் வந்து அதே மாதிரி ஃபஸ்ட் நேம் மாற்றுற மாதிரி ஏஜை மாற்ற போகிறேன். ஸோ ஏஜ் அண்ட் இது வந்து இப்போ நான் பண்ணுறேன் அப்படின்னா 30 வைக்கிறேன். ஸோ லாக் பண்ணி பார்க்கறதுக்காக கீழே வந்து ஏஜ். ஸோ சேவ் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரிஃப்ரெஷ். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எரருக்கு வருது. என்ன வருதுன்னா அன்காத் டைப் எரர் அசைன்மெண்ட் டு கான்ஸ்டன்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இதான் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஓகே. ஸோ லெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ரீப்ளேஸ் வேல்யூஸ். ஓகே. பட் நீங்கள் கான்ஸ்டில் பார்த்தீங்கன்னா யூ கான்ட் ஏபிள் டு ரீப்ளேஸ் வேல்யூஸ். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்பர் வச்சுருக்கீங்க, நம்பர் வந்து உங்களை மாற்ற முடியாது. ஓகே. ஸோ உங்கள் அப்ளிகேஷனில் சர்டன் கண்டிஷன்ஸில் உங்களுக்கு அது மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் வந்து இது மாதிரி கான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதாங்க 3க்கும் உள்ள டிஃப்ரென்சஸ்.
ஸோ இந்த வேரும் லெட்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை பற்றி நான் அந்த வீடியோ லிங்க் அனுப்பிச்சேன் இல்லைங்களா, அதில் போய் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக பாருங்கள். பிகாஸ் நான் சொன்னால் ரொம்ப பெருசாக போகும். ஓகே, ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் லைவ் செஷன்ஸ் வரும்போது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்புறம் என்கிட்ட கேட்கலாம். ஓகே, இஸ் இட் கிளியர்? ஸோ இந்த லெட்டுக்கும் கான்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் புரிஞ்சுதா? ஓகே, ஃபைன். ஆனால் அரே யூஸ் பண்ணக்குள்ள எல்லாம் புஷ் பார்க்கலாம். அது அப்போ பார்க்கலாம். ஆக்சுவலி அரே வந்து இப்போ சொன்ன வச்சுக்கோங்க விஜய், மற்றவங்களுக்கு புரியாது. அதனால தான் வந்து ஐம் சேவிங் இட் இன் ஃபியூச்சர். ஓகே, ரைட். இப்போ வந்து ஒரு சஜஷன்ஸ், ஒரு டவுட்ஸ் இருக்கும் இல்லையா, ஃபார் பிகினர்ஸ்க்கு வந்து எது யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா நான் எந்த யூஸ் பண்ணணும், லெட் யூஸ் பண்ணணுமா, கான்ஸ்ட் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா, வாட் ஐ வில் ப்ரிஃபர் இஸ் பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ். நான் கோட் பண்ண விஷயம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் யூஸ் கான்ஸ். ஓகே, முடிஞ்சவங்க கான்ஸ் யூஸ் பண்ணுங்கள். கான்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சமயத்தில் அந்த வேரியபிளில் வந்து நான் எங்கேயாச்சும் ஃபியூச்சரில் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறேன், வேல்யூஸ் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த வேரியபிள் போயிட்டு நீங்கள் கான்ஸ்லேருந்து லெட் அந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ ட்ரை டு யூஸ் லெட் வென் இட் இஸ் நெசசரி. ஸோ ஸ்டிக் டு கான்ஸ் ஃபார் நவ். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் எனக்கு வந்து என் லாஜிக் படி எனக்கு ஏஜ் நான் மாற்றணும்னு நினச்சேன் அப்படின்னா அப்புறம் நான் வந்து இந்த கான்ஸை வந்து நான் லெட்டாக மாற்றிப்பேன். ஓகேவா? நான் இது வரைக்கும் கோட் பண்ணுற எல்லா விஷயத்தையும் நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு வந்து புரியும். ஸோ எப்போ நம்ம லெட் யூஸ் பண்ணணும், எப்போ நம்ம கான்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதாங்க வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள்ஸில் முக்கியமான 3 கான்செப்ட் இருக்குது. வி ஹாவ் வேர், லெட் அண்ட் கான்ஸ். ஓகேவா? ஸோ இதை பற்றி நான் வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் பார்த்த அழகாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். ரைட்டா? கூல். ஸோ நெக்ஸ்ட் நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் we are going to talk about data types. Data types. ரைட். இப்போது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ வந்து ஒரே கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நேம், இதான என்ன ப்ராப்பரான நேமு போட்டுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்னோட வேரியபிள் பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்ட் டிஃபைன் பண்ணியிருக்கேன், கான்ஸ்டாக கிரியேட் பண்ணியிருக்கேன். கரெக்டுங்களா? அந்த வேல்யூ வந்து நான் வந்து ஒரு வேல்யூ தந்திருக்கேன், அன்புன்னு சொல்லிட்டு. ஓகேவா? அது வந்து ஸ்ட்ரிங். ஸோ நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குங்க. ஸோ ஒரு வேரியபிள் வந்து வி கேன் ஹாவ் மல்டிபிள் டேட்டா டைப்ஸ். வாட் இஸ் டேட்டா டைப்ஸ்? டேட்டா டைப்ஸ்னால் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டாஸ். ஸோ ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்ட்ரிங்னா லைக் வாட் எவர் யூ புட் இன், அது வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ணிக்காது, ஆஸ் இட் இஸ் இருக்கும். ஓகேவா? இதை நம்ம என்ன கால் பண்ணுவோம் அப்படின்னா வி கால் அஸ் ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன போடுறேன், டேட்டா டைப்ஸ். ஸோ வி கால், இது வந்து இப்போ உள்ள டெக்ஸ்ட் போடுறீங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வி கால் அஸ் ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ இன்னொன்று இருக்குது, என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் வேல்யூ போடுறேன், ஏதாச்சும் வேல்யூ போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கலர் ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ விச் மீன்ஸ் இதெல்லாம் வந்து நம்பர்ஸ். நம்பர். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இங்கே செட் பண்ணி பார்ப்போம். JavaScript டேட்டா டைப்ஸ். ஓகே, go to all and double schools எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து we have this data types. நான் அப்படியே கால் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே கூல். ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் வந்து நம்ம வந்து அசைன் பண்ணுறதுக்கு we have 8 டேட்டா டைப்ஸ். ஓகேவா? ஒன்று பார்த்தீங்கன்னா we have string. ஸ்ட்ரிங்னா அர்த்தம் இதுதான் நம்பர்ஸ். ஸோ ஐ மீன் சாரி, உள்ள இருக்கிற ஏதாச்சும் டெக்ஸ்ட் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா we call it as string. ஸோ நீங்கள் வந்து இப்படி ரெஃபர் பண்ணிக்கலாம் லைக். ஓகே, நம்பர்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து டபுள் கோட்ஸ் போடாமல் உங்களோட நம்பர்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து we have many numbers, right? we have ஃப்ளோட்னு ஒன்று இருக்குது, லைக் இப்படி இருக்கும், டெசிமல் நம்பர்ஸில் இருக்கும், அப்படி சவுண்ட்ஸும் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இது என்ன பண்ணணும்னா டிஃபால்ட்டாக எல்லாமே வந்து நம்பர்ஸில் எடுத்துக்கும். ஓகே, ஸோ பிக் இன்ட்னா லைக் வி கேன் ஹேவ் லைக் சேம் நம்பர்ஸ் தான், பட் இட் வில் ஹாவ் இட் கேன் சப்போர்ட் மல்டிபிள் நம்பர்ஸ். ஸோ ரொம்ப டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நம்ம அந்த வீடியோஸ் போய் நீங்கள் பாருங்கள். ஓகே, அதில் வந்து டீட்டெயிலாக சொல்லி தந்துருப்பாங்க. ஓகே, வாட்ஸ் சொல்லிட்டு. பட் டிப்பிக்கலி ஐ won't யூஸ் பிக் இன்ட் மச். நம்பர்ஸ் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ பிக் இன்ட்னாவே இன்டிஜர், பிக் இன்டிஜர்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுவும் சேம் நம்பர்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து we have booleans. booleansனால் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே, ஸோ வந்து ட்ரூ இருக்கும், இல்லை ஃபால்ஸ் இருக்கும், வேறு எந்த வேல்யூவும் இருக்காது. அன்டிஃபைனாக உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு டேட்டா ஐ மீன் ஏதாச்சும் ஒரு வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணலை அப்படின்னா அந்த வேரியபிளோட டிஃபால்ட் பிஹேவியர் வந்து டிஃபால்ட் வேல்யூ வந்து அன்டிஃபைண்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அன்டிஃபைன் சொல்லி ஏதாச்சும் இருக்கணும் இல்லையா, அதனால தான் அன்டிஃபைன் சொல்லிட்டு இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நல்னு ஒன்று இருக்குது. ஸோ எப்பப்பெல்லாம் நம்ம அப்ளிகேஷனில் வந்து அந்த வேரியபிள் வந்து
ஸ்டார்டிங்கில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுப்போம், நம்ம வந்து ஒரு டேட்டா வந்து நம்ம சர்வரில் ஃபிக்ஸ் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன். பேஜ் லோட் பண்ணும்போது சர்வருக்கு நம்மளுக்கு அந்த ரிக்வஸ்ட் போகும்போது நம்ம டேட்டா வேரியபிள் வந்து வேல்யூவே இருக்காது, கரெக்டாக உள்ள வேல்யூவே இருக்காது. அந்த சமயத்தில் we can யூஸ் நல். அண்ட் எப்போ நம்மளுக்கு அந்த சர்வர் வேல்யூ வருதோ அப்போ நம்ம நல்ல வந்து நம்ம வந்து அந்த வேல்யூ வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது மாதிரி ப்ராசஸ்க்கு தான் we will be using null. ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we have symbols. ஸோ சிம்பிள்ஸ்னால் லைக் நீங்கள் வந்து we can have anything as a symbol. இதுவும் நான் அந்தளவுக்கு நம்ம யூஸ் பண்ண கிடையாது, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இட்ஸ் ஆல்சோ ஒன் டைப் ஆஃப் டேட்டா டைப். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் we have ஆப்ஜெக்ட். ஸோ ஆக்சுவலி ஆப்ஜெக்ட்லாம் வந்து இதில் ஓகே இதெல்லாம் வந்து ES6 வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் நம்ம டிப்பிக்கலாக எப்படி யூஸ் பண்ணுவோம்னா ஆப்ஜெக்ட்லாம் வந்து ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்பில் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா we call as primitive data types. ஓகே, ஸோ primitives data types. அண்ட் இதெல்லாம் பார்த்தா இன்னொன்று டைப் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்ஸ். ஓகேவா? ஸோ இந்த primitive data typesலும் ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்ஸும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். என்னென்னா இந்த primitive data typesல வந்து நீங்கள் பார்க்குற ஓகே ஐ திங்க் கரெக்டாக போகிறேன்னா பார்ப்போம் இருங்க. let me see if it is good. JavaScript primitive data types. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் இல்லை பாருங்கள் இதில். ஸோ மற்றபடி நம்ம பார்த்த ஸ்ட்ரிங் நம்பர் பிகின்ட்டு பூலியன் நல் அன்டிஃபைன் இருக்குது, சிம்பிள் இருக்குது. இதில் ஆப்ஜெக்ட் கிடையாது. ஓகே, மேபி அது தப்பாக போட்டிருக்காங்களா இல்லை என்னன்னு தெரியல. ஓகே, நோ ப்ராப்ளம். ரைட், 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7. ஓகே, சூப்பர், பர்ஃபெக்ட். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா primitive data types. ஓகேங்களா? ஸோ இதில் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, primitive data typesல பார்க்கும்போது அதோட வேல்யூ போடுறீங்களே, ஸோ இதுதான் அதோட வேல்யூஸ், கரெக்டாக இதுக்கான வேல்யூஸ் இது. ஸோ இந்த வேல்யூஸ் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதெல்லாம் வந்து வேரியபிள் வந்து ஒரு வேரியபிள் இது எப்படி ஒர்க் ஆகும் வச்சுக்கோங்களேன். நீங்கள் உங்கள் ப்ரௌசர் ரன் பண்ணும்போது இந்த வேரியபிள் வந்து ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுருக்கோம், மெமரியில் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைம்னு வேரியபிள் அது வேல்யூ வந்து அன்புன்னு சொல்லி சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து அப்படியே ஸ்டாட்டிக்காக இருக்கும். ஸ்டாட்டிக்கானா அதுக்கு இது வந்து மாறாது. ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன் ரன் பண்ணும்போது வரைக்கும் நீங்கள் வந்து அதே மெமரி அட்ரஸ்லாம் சேவ் ஆகிருக்கும் எல்லாமே. ஆனால் இந்த ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் பார்த்தீங்கன்னா அதோட இந்த அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இது வந்து வேறு மெமரி அட்ரஸ் வந்து பாயிண்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ். ஸோ தட்ஸ் வாட் வி கால் அஸ் primitive data types. இது வந்து நம்ம வந்து ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்ஸ்னு கால் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த வேரியபிள்ஸ் டேட்டா டைப்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் சம் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, வாட் இஸ் வாட் சொல்லிட்டு. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுற நிறைய விஷயங்கள் எங்கே யூஸ் பண்ணுவோம்னா இந்த ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? பிகாஸ் அங்கே தான் ஆப்ஜெக்ட்னு ஒன்று இருக்குது, ஆப்ஜெக்ட் அரேஸ் அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட்னா ஒன்றும் இல்லைங்க, அது ரைட் ஹேண்ட் டைம் வரும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அவுட்லைனாக உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா ஆப்ஜெக்ட்னா லைக் ஒரு பொருள், கரெக்டாக? இட் கேன் பி லைக் எனிதிங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கப் ஆஃப் காஃபின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கப்புன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் அது கப்பு, ஆனால் கப்பில் நிறைய விஷயங்கள் இருக்கும். வாட் டைப் ஆஃப் கப், ஸோ இது வந்து எந்த கலரில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த பொருள் பேர் தான் அந்த ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ அரேஸ்னால் ஸோ ஒரு மல்டிபிள் வேல்யூஸை ஹோல்ட் பண்ணுற ஒரு வேரியபிள், அதுதான் வந்து வி கால் அஸ் அரே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இருங்க, அரே வந்து இப்படி இருக்கும். ஸோ வி வில் டொனேட் இட் பை லைக் திஸ், கர்லி பிரேசஸ் வச்சு நம்ம டொனேட் பண்ணுவோம். அதில் வந்து அதோட வேல்யூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீ வேல்யூவில் இருக்கும். இது கீ, இது வந்து வேல்யூ அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரே கிரியேட் பண்ணிப்போமா? ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ் கப், அண்ட் கப் என்ன இருக்க போகுதுன்னா அதோட கலர் வந்து பிளாக்காக இருக்குது. இப்போ நான் குடிக்கிற காஃபியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி தான் இருக்குது. ஸோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி லைக் பிளாக். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதை கீ வந்து இங்கே போடுறேன், அதோட வேல்யூ இங்கே போடுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து அதோட குவான்டிட்டி என்ன வெளியே போட்டுக்கலாம், குவான்டிட்டி. ஸோ இது வந்து எவ்வளோ 2 liters ஸோ போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா இந்த ஆப்ஜெக்ட், இது வந்து ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் என்னது, கப்புகளோட மெட்டடேட்டாஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ அரேஸ் தான் என்னென்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்துப்போம். அரேஸ் ஹாபீஸ் வச்சுப்போம், ஹாபீஸ். அண்ட் அரேஸ் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க அப்படின்னா இது மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போடுவீங்க. ஓகேவா? ஸ்கொயர் ப்ராக்கெட் அதுக்குள்ளே என்ன வேல்யூஸ்லாம் போடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளேயிங் கேம்ஸ், creating
நியூ திங்ஸ் அண்ட் ஸோ அண்ட் ஸோ ஒரு மல்டிபிள் விஷயங்கள் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து மாதிரி அரேஸை யூஸ் பண்ணிப்பீங்க. இட்ஸ் வாட் வி கால் அஸ் அரேஸ். ஓகே, ஸோ இது ஆப்ஜெக்ட் இன் அரேஸ். அண்ட் சம் அப்ளிகேஷன், நம்ம ரியல் அப்ளிகேஷன் நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம அரேஸ்க்குள்ளே வி கேன் ஹாவ் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் இப்படி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஹாபிஸ் வந்து நான் வந்து இப்போ கப்ஸ் ஆக்கிறேன், கப்ஸ், பிகாஸ் இப்போ வந்து மல்டிபிள் கப்ஸ் இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு கப்பில் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் திஸ், அண்ட் செகண்டில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வி கேன் ஹாவ் திஸ். ஸோ இது வந்து ரெட் கலர் வச்சுருக்கேன், குவான்டிட்டி அதே மாதிரி 4 இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, திஸ் வாட் வி கால் அஸ் அரேஸ். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஆப்ஜெக்ட்னா ஒரு பொருள், அண்ட் அரேஸ்னால் லைக் வந்து அந்த அரேஸ்க்குள்ளே வந்து மல்டிபிள் பொருள் இருக்கும். ஓகே, மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கலாம், ஆப்ஜெக்ட் இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஓகே, ஸோ இதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். டேட்னா லைக் நீங்கள் பார்க்குற லிட்டில் டேட் டைப்ஸ், பட் இதுவும் நான் அந்தளவுக்கு நான் மோஸ்ட் யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ நான் சொன்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஆனால் அரேவும் இந்த டேட்டுமே ஆப்ஜெக்ட் டேட்டா டைப் தான். அரேவுமே அப்புறம் அந்த டேட்டுமே ஆப்ஜெக்ட் டேட்டா டைப் தான். டைப் ஆஃப் கொடுத்து பார்த்தா ஆப்ஜெக்ட் தான் வரும். ஓகே, இப்போது we have another thing called function ஒன்று இருக்குது. ஓகேங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் டேட்டா டைப் தான் வரும். பட் அது ஆக்சுவலி என்னென்னு பண்ணோம் அப்படின்னா அது நெக்ஸ்ட் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு கிளியராக தெரியும். JS reference data types. ஓகே, ஸோ இதில் மற்ற இதெல்லாம் போய் பார்க்காதீங்க, அதெல்லாம் கன்ஃபியூஷனாக இருக்கும். நம்மளுக்கு கரெக்டான பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், we have to go to developer.mozilla.org. இதுதான் கரெக்டான இது வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் போய் பார்க்கும்போது இதெல்லாம் வேரியபிள்ஸ் கரெக்டாக. ஸோ வேரியபிள்ஸ், ஓகே, இது பார்க்கலாம். Friends, data types, okay. இமேஜஸ் போய் பார்க்கலாம், இதை வச்சுருக்காங்களா இது ஷூட் பண்ணுற மாதிரி. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சில மென்ஷன் பண்ணிக்கலாம் பாருங்கள். ஸோ திஸ் இஸ் வாட் வி கால் அஸ் பிரிமிட்டிவ் டைப்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் டைப்ஸ்லேயே இருக்குது. அரேஸ், ஆப்ஜெக்ட்ஸ், ஃபங்க்ஷன், இல்லை கிளாஸு, மேப்பு, செட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரெஃபரன்ஸ் டைப்பில் வரும். இப்போது விஜய் சொன்னது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த அரேவே நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு வேரியபிள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போது இந்த வந்து ஒரு வேரியபிள் கரெக்டாக. ஸோ இந்த வேரியபிளில் டேட்டா டைப் வந்து என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும் வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா we can do one thing which is லாக் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளை கால் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி பாருங்கள். இப்போ பார்க்கும்போது வேல்யூ வருதா? வேல்யூ வருது, பர்ஃபெக்ட். ஆனால் இந்த வேல்யூ, இந்த வேரியபிளோட டேட்டா டைப் என்ன அப்படின்னு தெரியணும் அப்படின்னா அந்த வேரியபிள் கால் பண்ணதுக்கு முன்னாடி டைப் ஆஃப்னு போட்டு ஸ்பேஸ் கொடுங்க. ஓகேவா, அப்படி போடும்போது ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு வேரியபிள், இட்ஸ் அ கீவேர்ட். ஸோ இது கீவேர்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த வேரியபிளோட என்ன டைப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, இப்போ சேவ் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் ஸ்ட்ரிங்னு சொல்லி வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கிறதுனால we can identify like this. ஸோ டைப் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், நான் அதை கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கீழே போயிட்டு இந்த ஆப்ஜெக்ட் பார்க்கலாமா. ஸோ லாக் அண்ட் இது பார்த்தீங்கன்னா கப். ஸோ சேவ் பண்ணும்போது அழகாக கப்பு அந்த அழகாக பார்த்தீங்களா. இப்போ விஎஸ் கோடில் வந்து என்னோடய டெவ் டூல்ஸில் வந்து அழகாக வந்து காமிக்கலும் வந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அதை டைப் ஆஃப் பார்க்கலாமா. ஸோ டைப் ஆஃப் சேவ் பண்ணி பார்க்கும்போது ஆப்ஜெக்ட் சொல்லி வருது, விச் இஸ் கிளியர். ஓகே, இது வந்து ஆப்ஜெக்ட்டு, அதனால் கரெக்டாக ஷோ ஆகுது. கரெக்டாக அதே நான் கப்ஸ்க்கு பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து கப்ஸ்க்கு பார்க்கலாம். சேவ், ரிஃப்ரெஷ் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அகைன் இதுவும் ஆப்ஜெக்ட் தான் காமிக்குது. ஸோ கேட்கலாம், அன்பு இது வந்து அரே தானே, ஏன்னா இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருக்கோம் கரெக்டாக, அரே தானே, பட் ஏன் ஆப்ஜெக்ட்ஸாக காமிக்க கேட்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் எல்லா ப்ரோக்ராம் லாங்குவேஜும் எப்படி ஒர்க் ஆகும்னா ஆப்ஜெக்ட்ஸை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா, ஸோ இது வந்து அரே தான் அது, பட் அதோட இன்ஹெரிட்டன்ஸ் அதோட டாப்பில் லெவலில் என்ன இருக்குன்னா அது எப்படி ட்ரீட் பண்ணிக்கும் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் தான் ட்ரீட் பண்ணிக்கும். ஓகேவா, ஸோ ரொம்ப டீப்பாக போக தேவையில்ல, எஸ்பெஷலி ஃபார் பிகினர்ஸ் யூ டோன்ட் கேர் தட் மச். ஓகே, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, தேர்ஸ் நத்திங் லைக் அரேஸ்.
ஸோ இப்போ வந்து அரேஸ்லாம் ஷோ பண்ணாது உங்களுக்கு ஓகேவா. ஸோ நீ ஜஸ்ட் வந்து இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி அரேஸாக இருக்கட்டும், ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும், அது இது மாதிரி டேட்டா இருக்கட்டும், எல்லாம் பார்த்தீங்கன்னா இட் வில் ட்ரீட் அஸ் லைக் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, இது மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. டோன்ட் கோ மச் டீட்டெயில். ஸோ இந்த செக்ஷன் வந்து இட்ஸ் நாட் டு கெயின் மோர் ஜாவாஸ்கிரிப்ட், இன்டர்மீடியட்லாம் கிடையாது ஓகேங்களா. அதெல்லாம் வந்து உங்களுக்கு லைஃப் ஆட்டோமேட்டிக் டீச் பண்ண விடும். ஸோ ஜஸ்ட் வந்து இந்த ஆன்போர்டிங் ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக தான் நான் அதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஓகேவா. ஸோ இதுதாங்க இருக்கிற டேட்டா டைப்ஸ் எல்லாமே. ஸோ இந்த டேட்டா டைப்ஸ் எல்லாமே எல்லாருக்கும் புரிஞ்சுதா எல்லாருக்குமே? I want you guys to get familiar with these kind of data types. Yeah. Okay, fine. ரோஷினி புரிஞ்சுதா உங்களுக்கு? சரி. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம். We have functions. Okay. ஓகே, ஸோ ஃபங்க்ஷன்ஸ் நான் சொல்லிட்டு ஒரு வாட்டி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாட் இஸ் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு. ஓகே, ஸோ லெட் மீ க்ளோஸ் எவ்ரி திங் அண்ட் ஓகே. ஸோ வாட் இஸ் ஃபங்க்ஷன்? ஸோ ஃபங்க்ஷன்னாவே இட் இஸ் டிசைன் டு டூ சம்திங் ரைட். ஸோ அதை நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணுவோம். ஸோ வந்து வாஷிங் மிஷினில் போய் பார்த்தீங்கன்னா we have multiple functions. ஸோ வாஷிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இல்லை வந்து ஹாட் வாட்டர் போனால் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் நம்ம போடணும், அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா. அது மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாகவே இட் இஸ் யூஸ் டு ஃபங்க்ஷன் சம்திங். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்னோடய வேரியபிள் போடுறேன். ஸோ சேம் எக்ஸாம்பிள் தான், பட் இதுதான் ஈஸியாக இருக்குது, அதனால் அதுவே போட்டுக்கிறேன். ஸோ கான்ஸ் ஃபர்ஸ்ட் நேம் வந்து அஜித் போடுவோம். ஓகே, கான்ஸ் லாஸ்ட் நேம் குமார் போடுறேன். ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஐ ஹாவ் திஸ் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம். ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணணும்னா ஐ ஹாவ் டு டிஸ்பிளே தி ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் இன் அலர்ட் பாக்ஸ். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலான்னு பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டிங் வந்து அலர்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ அலர்ட் வந்து பார்த்தீங்கன்னா we going to use first name. ஸோ சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா அஜித் சொல்லிட்டு வருது. ஓகே, பர்ஃபெக்ட், கூல். இப்போ வந்து எனக்கு லாஸ்ட் நேம் வேணும் இல்லையா. ஸோ என்ன பண்ணிக்கலாம், எதர் ஐ கேன் யூஸ் சம்திங் கால் கன்கேட்டினேஷன். ஸோ கன்கேட்டினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட் நேமு செகண்ட் வந்து எனக்கு வந்து குமார் வேணும் கரெக்டாக. ஸோ இந்த லாஸ்ட் நேம் வேணும் எனக்கு கரெக்டாக. ஸோ என்ன பண்ணுறேன், அதே மாதிரி லாஸ்ட் நேம் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் நேம் ப்ளஸ் லாஸ்ட் நேம் நான் போடுறேன். ஸோ சேவ் பண்ணி பாருங்களேன், ரிஃப்ரெஷ். இப்போ பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஸ்பேஸ் வருது, அஜித் குமார் சொல்லி வருது. பட் எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸே வேணும் எனக்கு கரெக்டாக. ஸோ வாட் ஐ கேன் டூ இஸ் இந்த ப்ளஸ்க்கு அப்புறமா நான் லாஜிக்கலாக யோசிக்க போகிறேன். ப்ளஸ் எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், எதர் ஐ கேன் யூஸ் சிங்கிள் கோர்ஸ் ஆர் டபுள் கோர்ஸ் யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் கரெக்டாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரைட்டில் ஒரு எரர் காமிக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வேரியபிளுக்கு அப்புறமா எப்படி ப்ளஸ் பண்ணி ஆட் பண்ணுமோ அதே மாதிரி இந்த எம்டி ஸ்ட்ரிங்க்கு அப்புறமா we need to add it like this. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் கொஞ்சம் ஸ்பேஸு, அதுக்கப்புறம் நான் லாஸ்ட் நேம் போடுறேன். ஸோ திஸ் ப்ராசஸ் we call concatenation. ஓகே, ஸோ சேவ் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே ரிஃப்ரெஷ். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது ஓகேவா. ஸோ இது வந்து ஃபைனுங்க. இது வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல யூஸ் பண்ணோன்னா ஓகே, பட் மல்டிபிள் லைன் யூஸ் பண்ண வச்சுக்கோங்களேன், we can do something like this like cons full name போட்டுக்கலாம். ஓகே, இங்கே நான் வந்து அதே மாதிரி இங்கே நான் என்ன கோட் போட்டுக்கலாம் அதே மாதிரி போட்டுக்கலாம் கரெக்டாக. ஸோ லைக் திஸ் கட் பண்ணிவிட்டு நான் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே நான் வந்து இப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபுல் நேம் வந்து நான் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே ரிஃப்ரெஷ் அண்ட் ஆஸ் இட் இஸ் ஒர்க் ஆகுது. ஓகே, திஸ் ப்ராசஸ் we called as நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அது மாதிரி வேரியபிள் டிஃபைன் பண்ணிட்டு கால்குலேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு தேவைப்படாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இட்ஸ் டோட்டலி அக்கார்டிங் அவர் யூசேஜ் தான். பட் நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன். ஸோ என்னோடய ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேமை வந்து எனக்கு வந்து டிஸ்பிளே பண்ணணும் ஓகேவா. ஸோ லாஜிக்கலாகவும் சரி எனக்கு வந்து என்னோட கன்சோல் லாக்லேயோ இல்லை அலர்ட்லேயோ ஷோ ஆகணும். ஓகே, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷன் பேர் பார்த்தீங்கன்னா we going to use it like அதோட கீவேர்ட் பார்த்துக்கோங்க ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் அந்த அதோட ஃபங்க்ஷனோட நேம் ஓகேவா. ஸோ we can use anything. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன்னா greeting அப்படின்னு சொல்லி போடுறேன். ஓகே, ஸோ இந்த கீவேர்ட்ஸ் பார்த்துக்கோங்க. இது வந்து அதோட நேமு. ஸோ இது நீங்கள் எப்படி ரெஃபரன்ஸ் பண்ணால் லைக் திஸ் இப்படி ரெஃபரன்ஸ் பண்ணணும். ஸோ இதுக்குள்ளே வந்து அந்த பிளாக் இதுக்குள்ளே நீங்கள் உங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் கோட் ரைட் பண்ணிக்கணும். அதாவது இது வந்து ஒரு ஃபங்க்ஷனுங்க, ஃபங்க்ஷனோட நேமு. ஸோ இதெல்லாம் வந்து அதோட சின்டாக்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்து அவங்க சின்டாக்ஸ் போட்டோன்னே அதுக்குள்ளே நீங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணும்போது என்ன கோட் ரன் ஆகணும் அதுதான் அங்கே ஸ்பெசிஃபை பண்ணுவீங்க ஓகேவா. ஸோ எனக்கு என்ன ஆகணும்னா எனக்கு வந்து ஐ வாண்ட் சம்திங் டு பி ஜென்ரேட்டட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன், கோயிங் டு ஹாவ் கன்சோல் லாக் ஹியர்.
ஓகே, ஸோ இது என்ன பண்ண போகிறேன்னா, ஹே நான் என் வேர்ட் டிராஃப்ட் பண்ண போகிறேன். ஹே மை நேம் இஸ் அப்படின்னு போட்டுட்டு இங்கே நான் வந்து என்ன பண்ண போகிறேன், என்ன ஸ்ட்ரிங் கன்கானிஷன் பண்ணேன்னு சொன்னால அதை நான் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் நேம், ஓகே, அதே மாதிரி அண்ட் மை லாஸ்ட் நேம் இஸ், அதே மாதிரி போட்டுட்டு அதே மாதிரி ஸ்ட்ரிங் கன்கானிஷன் போட்டுக்கிறேன். ஸோ லாஸ்ட் நேம். ஓகே, இப்போ நான் எனக்கு ஃபுல் நேம் வேணாம், நான் ரூம் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. ஓகேவா, டன். இப்போது 4 ரூம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சேவ் பண்ணிப்போம். இப்போ அவுட் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அண்ட் ரிஃப்ரெஷ் பண்ணால் எதுவுமே ஒர்க் ஆகலை. நம்ம ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம், சூப்பர், பட் எதுவுமே ஒர்க் ஆகலை. ஏன் ஒர்க் ஆகலை? JavaScript தெரிஞ்சவங்க சொல்லாதீங்க, சொல்லாதவங்க சொல்லு. நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணல. கரெக்ட். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து நிறைய ஃபங்க்ஷன் இருந்தாலுமே சரி, நம்ம வந்து கரெக்டாக வந்து அதை கால் பண்ணால் மட்டும் தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். கரெக்டாக. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆஃப்டர் எக்ஸிக்யூட்டிங் அவர் ஃபங்க்ஷன் நல்லா வச்சுக்கோங்க. ஓகே, ஆக்சுவலி இது வந்து நீங்கள் கீழே போட்டுக்கூட நீங்கள் கால் பண்ணிக்கலாம். பட் இங்கே தான் வந்து ஹோஸ்டிங் ஒன்று இருக்குது. நம்ம அதை பற்றி நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம், இப்படி நம்ம பார்க்க தேவையில்ல. நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து க்ரீட்டிங் சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ க்ரீட்டிங் போடும்போது பாருங்களேன், ரிஃப்ரெஷ் ஒன்றுமே வராது. ஓகேவா, ஸோ நீங்கள் கரெக்டாக எப்படி நீங்கள் கால் பண்ணோம் அப்படின்னா, க்ரீட்டிங் இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் இல்லையா, ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அந்த நேமை நீங்கள் கால் பண்ணிவிட்டு யூ ஷுட் ஹாவ் லைக் திஸ். ஓகே, ஸோ இதுதான் என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து வேணால் செக் பண்ணி பார்த்துக்கு என்ன பண்ணிக்கலாம், கன்சிடர் பண்ணி பார்க்குறீங்களா, கன்சிடர் பண்ணி பாருங்களேன். இந்த க்ரீட்டிங்கை மட்டும் நான் வந்து கால் பண்ணுறேன். நான் இந்த காலில் நான் காலே பண்ணல. ஓகேவா, லைக் நான் இப்படி பண்ணவே இல்லை, பாருங்கள், இப்படி பண்ணவே இல்லை. இப்படி பண்ணாத போது சேவ் பண்ணி கன்சிடர் என்ன வருதுன்னு பாருங்களேன். நீங்கள் உங்கள் ஃபங்க்ஷனில் இருக்கிற எல்லா கோடுமே உங்களுக்கு வந்து தரும். ஓகேவா, பட் எனக்கு வந்து என்னோடய கோட் தேவையில்லை. எனக்கு என்ன தேவை, எனக்கு வந்து ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணும். கரெக்டாக. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கலாம், ஐ கேன் யூஸ் திஸ். ஓகே, ரைட். ஸோ என்ன பண்ணுறேன், நம்ம ஆல்ரெடி வந்து இங்கே கன்சிடர் யூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த கன்சிடர் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன், இது தேவையில்லை. இப்போ நான் பண்ணிக்கிறேன், ஒரு ஃபங்க்ஷனை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் அண்ட் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறேன். ஸோ சேவ் அண்ட் எஸ். கொஞ்சம் சத்தம் பேசுங்களா, எனக்கு உங்கள் வாய்ஸ் கேட்கல. ஓகே, கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். பாராமீட்டர்ஸ் வந்து ஃபங்க்ஷன்ல இது பண்ணனும் தேவையில்லையா? பாராமீட்டர்ஸா இதுக்கா? உங்களுக்கு நீடட் அப்படின்னா அப்போ நீங்கள் போட்டுக்கலாம். பட் எனக்கு வந்து இப்போதைக்கு தேவையில்லை. நம்ம தேவைப்படாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதுவும் சொல்கிறேன் எப்படி பண்ணு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிவிட்டு அதை இப்படி கால் பண்ணால் தான் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். தட்ஸ் வாட் வி கால் அஸ் திஸ் ஹவ் இட் வில் ஒர்க் ட்ரெடிஷ்னலி. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மை நேம் இஸ் அஜித் அண்ட் மை லாஸ்ட் நேம் இஸ் குமார் சொல்லி வருது. ஓகே, கூல். இப்போது லெட்ஸ் மேக் இட் லிட்டில் மோர் இன்ட்ரெஸ்டிங். இப்போது ரோஷினி சொன்ன மாதிரி இந்த ஃபங்க்ஷன்ஸில் வந்து வில் ஹாவ் சம் பேராமீட்டர்ஸ். வாட் இஸ் பேராமீட்டர்ஸ்? ஆர்குமெண்ட்ஸ் ஒன்று இருக்குது, பேராமீட்டர்ஸ் ஒன்று இருக்குது. ஓகேங்களா, ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இப்போது என்ன பண்ணியிருக்கு, நம்மளோட வேல்யூஸை வந்து இட்ஸ் கமிங் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் சொல்லிட்டு வருது. கரெக்டுங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐம் கோயிங் டு பாஸ் சம் டேட்டாஸ் இன்டு திஸ் ஃபங்க்ஷன். வைல் காலிங் திஸ் ஃபங்க்ஷன் ஐம் கோயிங் டு பாஸ் சம் டேட்டாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து க்ரீட்டிங்ஸ் யாருக்கு தரணும். ஸோ லெட் மீ சே லைக் அன்பு செல்வன் தர வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிப்போம். சேவ் பண்ணிவிட்டு அவுட்டு பாருங்களேன். பார்க்கும்போது ஆஸ் இட் இஸ் தான் ஒர்க் ஆகும். ஓகேவா, பிகாஸ் இந்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து எங்கேருந்து வருது, இங்கே மேலேருந்து வருது. கரெக்டாக. ஸோ நான் பண்ணுறேன், நான் ரூம் பண்ணிக்கிறேன், இது தேவையில்லை, அது கமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து சேவ் பண்ணி பாருங்களேன். இப்போ பார்க்கும்போது வி வில் ரிசீவ் அன் எரர், ஃபர்ஸ்ட் நேம் இஸ் நாட் டிஃபைன் ஸோ வரும். ஓகே, ஸோ இதுவும் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வி ஹேவ் டிஃபைன்ட் அ ஃபங்க்ஷன் அண்ட் அந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன். பட் என்னென்னா இந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணும்போது ஐ எம் கிவிங் சம் ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதை கால்ட் அஸ் ஆர்குமெண்ட்ஸ். ஒரு வேல்யூ வந்து பாஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இந்த வேல்யூ பாஸ் பண்ணுறது வந்து இந்த ஃபங்க்ஷன் நான் வாங்கணும் இல்லையா. நான் எப்படி வாங்கலாம் அப்படின்னா, இங்கே எப்படி பாஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இங்கே நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதோட நேம் என்ன, இது ஃபஸ்ட் நேம் தானே, வாட் டைப் ஆஃப் டேட்டா நான் போட போகிறேன், ஃபஸ்ட் நேம். ஸோ அதே மாதிரி வேரியபிள் நேமுக்கான நம்ம நேம், ஐ மீன் வேரியபிள் நேம் டிஃபைன் பண்ணும்போது எந்த நேம் கன்வென்ஷன் நம்ம ஃபாலோ பண்ணுவோமோ அதே நேம் கன்வென்ஷன் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் அதே மாதிரி இந்த செல்வன் அது லாஸ்ட் நேம் இல்லையா. ஸோ லைக் வைஸ் லாஸ்ட் நேம். ஓகே, இப்போ போட்ட உடனே இப்போ அழகாக வந்து இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது இந்த ஆர்குமெண்ட் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்களே, அது வந்து இது மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போ உங்கள் கோடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் அப்ளிகேஷனில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் செக் பண்ணி பார்க்கறதுக்காக என்ன பண்ணுறேன், லாக் பண்ணி பார்க்குறேன். ஸோ கரெக்டாக வாங்க முடியுதான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிட் ஆகும்போது இந்த ஃபர்ஸ்ட் நேம் வந்து எனக்கு இங்கே அவைலபிளாக இருக்கும். கரெக்டாக. ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாமா, சேவ்.
அண்ட் ரிஃப்ரெஷ் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வேல்யூ வருது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ இது வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்குது, இது கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்குது, இது கொஞ்சம் ஒரு மாதிரி டிம்மாக இருக்குது. கரெக்டாக? ஏன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இஸ் டிக்ளேர்ட் பட் இஸ் வேல்யூ இஸ் நெவர் ரீட் அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஸோ விஎஸ் கோட் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு வந்து சொல்லுது, லைக் யூ ஹேவ் யூஸ் ஃபர்ஸ்ட் நேம் பட் லாஸ்ட் நேம் யூஸ் பண்ணதுனால இது வந்து யூஸ் இல்லாத மாதிரி தோணுது, அதனால டிம்மாக காமிக்குது இது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் லாஸ்ட் நேம் வாங்கி பார்ப்போம். லாஸ்ட் நேம், ஸோ சேவ் அண்ட் இஃப் யூ ரிஃப்ரெஷ் அப்படின்னா அகெயின் நம்மளுக்கு வேல்யூவும் வருது அண்ட் இங்கே டிம்மாவும் இல்லை, இப்போ எல்லாமே ஆக்டிவாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனில் வந்து யூஸ் திஸ் ஆர்குமெண்ட்ஸ் அது பேராமீட்டர்ஸை நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் கட் பண்ணிவிட்டு லெட் மீ யூஸ் திஸ் சேம் கோட். ஸோ சேவ் ரிஃப்ரெஷ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹலோ ஹே மை நேம் இஸ் அன்பு, மை லாஸ்ட் நேம் இஸ் செல்வக்ஸ் வருது. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு இன்னொன்று பண்ணுறேன் என்னென்னா, ஐ வாண்ட் டு கிரீட் another person. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே greeting. ஓகே, ஸோ இங்கே வந்து வேறு நேம் வச்சுப்போம், என்ன பேர் வைப்போம், அனுஷ்கான்னு வைக்கிறேன் வச்சுக்கோங்களேன், அனுஷ்கா அண்ட் ஷெட்டின்னு வைக்கிறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஐம் கிரீட்டிங் another person. ஸோ சேவ் பண்ணி பாருங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் அண்ட் இப்போ 2 வாட்டி வந்திருக்கு. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மை நேம் இஸ் அன்பு இருக்குது, மை நேம் இஸ் அனுஷ்கா இருக்குது. ஏன் 2 வாட்டி இருக்குது அப்படின்னா நம்ம ரெண்டு வாட்டி நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். whenever we are defining ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனோட மெயின் யூஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபார் ரீயூசபிலிட்டி. ஸோ இதே கோடு வந்து இதே லாக் வந்து என்னால் பண்ண முடியாது. கரெக்டாக? ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம், இது மாதிரி கிரீட் வச்சு நீங்கள் வந்து அழகாக நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஃபங்க்ஷன் இங்கே வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, கிவ் மீ சம் பர்சன் இன் மை டீம், ஜஸ்ட் வந்து ஒரு தனியாக ஒரு ஏஜ் வேல்யூ நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதை நான் எப்படி ப்ரொசீட் பண்ணலாம் சொல்லுங்கள் பார்ப்போம். யாராச்சும் கைட் மீ. இப்போ ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் போட்டுட்டேன். இப்போ நான் என்னோட ஃபர்ஸ்ட் க்ரீட்டிங் ஃபங்க்ஷனில் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் போட்டேன் இல்லையா? ஸோ என்னோட லாஸ்ட் நேம் என்னோட ஏஜ் நான் போடணும். இப்போது எப்படி போடுறது, how I can put ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் பக்கத்துலயா? புரியல. உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் போட்டுருக்கீங்க, அதுக்கு பக்கத்துல உங்களோட ஏஜ் போடணுமா? இல்லைங்க, எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் மை நேம் இஸ் இப்போ இருக்குல்ல, லாஸ்ட் நேம் இருக்குல்ல, இப்போ எனக்கு வந்து இங்கே என்னோட ஏஜ் நான் போடணுங்க. இதான் என்னோட கோல். ஆர்குமெண்ட்ஸ்ல வந்து ஏஜ் பாஸ் பண்ணிட்டு எனக்கு கைட் பண்ணுங்க அப்படியே என்ன பண்ணணும். greetingல போய் என்ன கரெக்டாக சொல்லுங்கள். லைன் 9ல் போயிட்டு அப்படி சொல்லுங்கள். லைன் 9ல போயிட்டு ஓகே, ஸோ கம்மா ஆக்சுவலி அந்த பிராக்கெட் குள்ளாடி ஓகே அன்பு செல்வன் பக்கத்துல கம்மா போட்டுட்டு ஓகே இங்கேயா ஏஜ் செல்வனுக்கு அடுத்து ஓகே கம்மா போட்டுட்டு உங்களோட ஏஜ் போட்டுட்டு சரி நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு லைன் 4ல ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு சரி ஸோ யூ நீட் டு ரிசீவ் தட் ஆர்குமெண்ட். ஓகே ஸோ லாஸ்ட் நேம் பக்கத்தில் ஏஜ் கொடுங்க, கம்மா போட்டு ஏஜ். ஓகே அண்ட் கன்சோல் லாக்ல லாஸ்ட்ல வந்து மை ஏஜ் இஸ் ப்ளஸ். ஸோ இப்படி போட்டுக்கலாம். கரெக்டாக? இப்போ சேவ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், ரிஃப்ரெஷ் பண்ணும்போது மை நேம் இஸ் அன்பு, மை லாஸ்ட் நேம் இஸ் செல்வன், மை ஏஜ் இஸ் 27 இருக்கு இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா whenever we are not specifying some value, ஓகே, ஆனால் ஆர்குமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க, வேல்யூஸ் பேராமீட்டர்ஸ் வாங்கியிருக்கீங்க, பட் இங்கே நீங்கள் வந்து ஆர்குமெண்ட் நீங்கள் பாஸ் பண்ணல அப்படின்னா அது வேல்யூ என்ன இருக்கும், அன்டிஃபைனாக இருக்குன்னு சொன்னேன்னா. ஸோ நீங்கள் ஒரு வேல்யூ நீங்கள் தரலை அப்படின்னா அதோட வேல்யூ வந்து அன்டிஃபைனாக இருக்கும். ஓகே, ஸோ வாட் யூ கேன் டூ இஸ் யூ கேன் கண்டிஷனல் செக் பண்ணிக்கலாம். லைக் இந்த வேரியபிள் வந்து ஏஜ் அவங்க போட்டிருக்காங்களா, தந்திருக்காங்களா இல்லையா, அந்த ஆர்குமெண்ட் அவைலபிளாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணி இருந்தது அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து ஷோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இக்னோர் பண்ணி வச்சுக்கலாம், உங்கள் லாஜிக்கலாக ஏற்றுக்க மாதிரி. ஓகே, இஸ் ஹவ் ஃபங்க்ஷன் வில் ஒர்க். இப்போ சோஃபா புரிஞ்சுதா எல்லாருக்கும்? வசந்த்குமார் புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஓகே, ரியாஸ் உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுது அன்பு. ஓகே, அக்கல்யா உங்களுக்கு? ஏதாச்சும் புரியலையா உங்களுக்கு? இல்லை ஓகே ஃபைன். ஸோ புரியலாம் கூட எங்கள் அப்புறமா கூட கேளுங்க.
இந்த இடத்துல ஒரு டவுட்டான அது பிகினர் டாபிக் இல்லை. ஆ ஓகே, இப்போ அந்த அன்டிஃபைன் வருதுல்ல, அது வராமல் இருக்கிறதுக்கான நம்ம ரெஸ்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். ம் இல்லை ஆக்சுவலி ரெஸ்ட் ஆப்ரேட் வந்து நம்ம நிறைய வகையில் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு வந்து ரெஸ்ட் ஆப்ரேட் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ணிக்கலாம், we can easily யூஸ் சம் கண்டிஷனல் rendering. இஃப் கண்டிஷன் வச்சு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அது வேணுமா வேணாமான்னுக்காக நம்ம அந்த டாபிக் வரும்போது நம்ம பார்க்கலாம் என்னலான்னு சொல்லிட்டு. ரைட், ஓகேங்க. சோஃபா நம்ம வந்து சில விஷயங்களை பில்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, we can also யூஸ் சம் ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல. நம்ம என்ன பண்ணலாம்னா, we can டிஃப்ரெண்ட் வேல கூட க்ரியேட் பண்ணலாம். என்னென்னா, இதே ஃபங்க்ஷன் வந்து we can create it in ES6 way. இது வந்து ட்ரெடிஷ்னல் யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன், ஓகேவா, ஜாவாஸ்கிரிப்டில். ஸோ நீங்கள் வந்து ES6ல் மாடர்னாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, we can do like this. ஸோ கான்ஸ்லேயே வந்து ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதான் வந்து we called as ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன். ஓகே, இப்போ நீங்கள் அதே நேம் தான். இப்போது நேம் பார்த்தீங்கன்னா என்ன ஃபங்க்ஷன் நேம் என்ன இருக்க போதோ அது ரீடிங்னு சொல்லி அதே தரேன், ஈக்குவல் டு. அண்ட் இப்போ வந்து சும்மா வேல்யூ கிடையாது, இப்போ வந்து இட்ஸ் கோயிங் டு பி a ஃபங்க்ஷன், ரைட். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணிக்கலாம், லைக் ஃபங்க்ஷன் அதே மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, உங்கள் இஷ்டம். ஓகே, இட் இஸ் ஆல்சோ ஒர்க். ஓகே, பட் அதோட ES6 நம்ம என்ன பண்ணலாம்னா, we can use get rid of this function and we can use this structure. இது பேர் தான் பார்த்தீங்கன்னா we called as arrow function அப்படின்னு ஒன்று இருக்குது JSல. ஃபேட் arrow ஃபங்க்ஷனுக்கும் நம்ம கால் பண்ணிப்போம், ஓகேவா. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஸோ நம்ம ரொம்ப டீப்பாக போக தேவையில்ல, ஏன்னா நான் ஆல்ரெடி இந்த பிளேலிஸ்ட் வீடியோ வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். பட் இது மாதிரி ஒரு வே வந்து இது மாதிரி க்ரியேட் பண்ணலாம், நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஓகே, we can put this code here. அண்ட் அதே மாதிரி இப்போ பேராமீட்டர்ஸ் வாங்கணும்ல. ஸோ எப்படி நம்ம இந்த ஃபங்க்ஷனில் கால் பண்ணுறோம், இந்த பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம், அதே மாதிரி தான். ஸோ இது வந்து நீங்கள் அழகாக இங்கே நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ these two things does the same work. ஓகே, இது வந்து ஓல்டு வே, இது வந்து நியூ வே ஆஃப் டூயிங். இப்படியும் நான் பண்ணலாம் நான் சொல்ல வரேன். ஸோ எனிவே திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி ரெக்கார்டட். ஸோ நீங்கள் வந்து லேட்டர் ஆனுக்கும் நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எப்படிலாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டா, கூல். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப போராக இருக்குல்ல எல்லாருக்கும். everyone is feeling bored, right? Let's build something cool. ஓகே, என்னென்னா ஸோ நம்ம லேர்ன் பண்ண வச்சு மட்டும் நம்ம வந்து we are just hard coding values, right? ஸோ இது மாதிரி ஹார்ட் கோட் பண்ணுறோம். ஸோ நம்ம வேல்யூஸ் வந்து நம்மளோட JS கோட் JavaScript கோடில் வந்து நம்ம ரைட் பண்ணுறோம். ஸோ லெட்ஸ் மேக் இட் இன்ட்ராக்டிவ். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பேஜ் லோட் ஆகும்போது என்னோடய ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் வந்து அது கேட்கணும் என்ன. ஓகே, நான் என்ன வேல்யூ தரனோ அதுக்கேற்ற மாதிரி இட் ஷுட் லாக் மீ தி வேல்யூஸ். ஓகே, தட்ஸ் வாட் இட்ஸ் கோயிங் டு பி. ரைட், ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் வந்து திரும்ப ஃபஸ்ட் டைம் பண்ணுவோமா, அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக புரியும், கான்செப்ட் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கான்ஸ் என்ன வேல்யூ இருக்க போகுது. ஸோ ஓகே, ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் வாங்கிக்கலாம், அப்புறம் ஏஜ் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நேம் அண்ட் இப்போதைக்கு வேல்யூ போகிறோம் அதே மாதிரி. ஓகே, கான்ஸ் லாஸ்ட் நேம் கான்ஸ் ஏஜ் 27. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதான் என்னோடய வேல்யூஸ் கரெக்டாக. பட் என்னோடய வேல்யூஸ் என்னன்னா, இது வந்து டைனமிக்காக நான் வாங்கணும். ஓகே, இன்ட்ராக்டிவாக நான் வாங்கணும். ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஐ கேன் யூஸ் சம்திங் கால் ப்ராம்ப்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, இப்போ அலர்ட் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அலர்ட்டிங் ப்ராம்ப்டிங் கன்ஃபார்மிங். ஸோ இந்த மூணு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ சேவ். இப்போ பாருங்களேன், அலர்ட்டிங்னா நம்ம அலர்ட் பண்ணோம், ஓகேங்களா. ஸோ ஓகே, ப்ராம்ப்டிங்னா நம்ம அதை வேல்யூ என்டர் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ கன்ஃபார்மிங்னா ஓகே ஆர் கேன்சல் மாதிரி பட்டன் காமிக்கும், கரெக்டாக. ஜஸ்ட் வாட் வி 3 things we have. ஓகே, இப்போது எனக்கு அதை நேம் வாங்கணும், அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணுவோம். கரெக்ட். ஸோ என்ன பண்ணுறேன், கரெக்டாக ரெலவெண்ட்டான எனக்கு என்ன இன்புட் வாங்கணுமோ அதை நான் இங்கே போட்டுக்கிறேன். ஸோ ப்ராம்ப்ட். ஸோ என்ன வைக்கணும்னா, வாட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் நேம். ஓகே, ஸோ மற்ற ரூம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்னோட லாஸ்ட் நேமில் வந்து ஐம் கோயிங் டு யூஸ் திஸ் திங் கால் ப்ராம்ப்ட் வாட் இஸ் யுவர் லாஸ்ட் நேம். அதே மாதிரி ஏஜ் வாங்கி போகிறேன். ஸோ ப்ராம்ப்ட் வாட் இஸ் யுவர் ஏஜ். ஸோ சேவ் பண்ணிப்போம். இப்போது லாக் பண்ணி பார்க்கலாமா. லாக் பண்ணி எப்படி பார்க்கலாம், லாக் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நேம் கமா லாஸ்ட் நேம் அண்ட் ஏஜ். ஸோ கரெக்டாக வருதா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கறதுக்காக நான் வாங்குகிறேன். சேவ் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஓகே, ரிஃப்ரெஷ் அண்ட் வாட் இஸ் ஃபர்ஸ்ட் நேம்
Anbu, okay. What is last name? Selvan, okay. And what is age? 27. Okay. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அழகாக வேல்யூ வருது பாருங்கள். ஓகே, நவ் வி ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி மேட் அவர் ஃபர்ஸ்ட் இன்டராக்டிவ் ஆப். ஓகே, ஸோ நம்ம வந்து கோடில் வந்து வேல்யூஸை வைக்காமல் டேட்டாஸ் வைக்காமல் யூசர் கிட்டே இன்ஃபர்மேஷனை வாங்கி வி ஹேவ் டன் சம்திங். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இட்ஸ் ஸ்டில் போரிங் ரைட். ஸோ யார் வந்து கன்சோலில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்டில் போயிட்டு கன்சோல் போய் பார்ப்பா, யாரும் பார்க்க மாட்டாங்க கரெக்டாக. ஸோ எல்லாமே வந்து they will see in UI ரைட். ஸோ வாட் we are going to do is அந்த யூஐயில் எப்படி நம்ம டேட்டாஸ் வந்து நம்ம ரைட் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் இந்த வேல்யூஸ் என்டர் பண்ணோன்னா இங்கே மேலே வந்து அந்த நேம் இருக்கணும். ஓகே, ஸோ நான் பண்ணுறேன் அதுக்கு ஜஸ்ட் வந்து அகெயின் லெட் மீ கோ டு மை HTML வியூ அண்ட் இங்கே வந்து ஃபஸ்ட்டு நான் யூஐ பில்ட் பண்ணிடுறேன் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்பேன்டாக்கோ போடுறேன். ஸ்பேன்டாக் வெல்கம் நேம். ஸோ என்ன பேர் வைக்கலாம், பாவம் த்ரிஷா இருந்தால் அழுவாங்க போலகுது, வேறு பேர் வைப்போம், டக்கு பேர் வர மாட்டேங்குது. ஓகே, டக்குனு ஏதாவது பேர் சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, 2 பேர் வைக்க மாதிரி சொல்லலாம். கிறிஸ்டியானோ ரொனால்டோ. எங்கள் ஸ்பெல்லிங்லாம் தெரியாதுங்க, ரொம்ப பெருசாக இருக்குங்க அது. சரி ஓகே, டொனால்ட் ட்ரம்ப் வச்சுப்போம். டொனால்ட் ட்ரம்ப். ஓகே, ஸோ யூஐ ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணிடுவோம் அதுக்கேற்ற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இது தலைவலி, நம்ம யூஐ டெவலப் பண்ணும்போது நிறைய அலர்ட்லாம் இருக்குது, நம்மளால் டெவலப் பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ அந்த சமயத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா ஐ வில் ஜஸ்ட் கோ டு main.js அண்ட் ஐ வில் கமெண்ட் எவ்ரி கோட். ஓகே, அதுதான் ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ். எப்பயுமே யூஐ டெவலப் பண்ணிட்டு தான் நம்ம ஜாஸ் கோட் பக்கம் எப்பவுமே நம்ம போடணும். அதான் வந்து குட் ப்ராக்டிஸ். ஸோ ரிஃப்ரெஷ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நம்ம யூஐ மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஐயில் போயிட்டு அண்ட் அதே மாதிரி இது ரெண்டும் நான் வந்து ஐம் கோயிங் டு புட் இன் another div. ஸோ ஐ திங்க் உங்களுக்கு இது வந்து புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கரெக்டாக எல்லாம் புரியுதா நான் இதை சேஞ்ச் பண்ணுற கோட்லாம்? புரியுதுங்க. எஸ். ஓகே, அண்ட் கிளாஸ் வந்து டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா ஸ்மால் வச்சு பார்க்கலாம் கரெக்டாக இருக்கான்னு. ஓகே, ஐ திங்க் திஸ் இஸ் வில் பி ஓகே நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் நேம்ஸ்லாம் வாங்கிட்டு அங்கே வந்து டிஸ்பிளே ஆகணும். ஓகே, என்னோடய ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வாங்கிட்டு இங்கே டிஸ்பிளே பண்ணணும், அதான் என்னோட கோல். ஓகே ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸோ நம்ம வந்து ஜாஸ்க் நிறைய பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ ஜாஸ்க்கு வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. வி கேன் டூ லாஜிக்கல் பர்ஃபார்ம், தட்ஸ் ஆல். பட் நம்ம வந்து சம் லாஜிக்கல் கேல்குலேஷன்ஸ் பண்ணி யூஐயில் வந்து நம்ம மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா வி ஹாவ் டு யூஸ் DOM ஃபார் தட். ஸோ வாட் இஸ் DOM? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த டாம்னா என்னன்னு சொல்லிட்டு வாட் இஸ் HTML DOM இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த வீடியோ நீங்கள் வந்து எல்லாமே பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ ஆஃப்டர் திஸ் செக்ஷனுக்கும் நீங்கள் வந்து பாருங்கள் வாட் இஸ் DOM சொல்லி ஒரு அவுட்லைனாக இன்ஃபர்மேஷன் தந்திருப்பேன் அதில். ஓகே, 34 minutes இருக்குது. பட் அவுட்லைனாக நீங்கள் JavaScript DOMனா எப்படி இருக்கும், வாட் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டீட்டெயிலாக. ஓகேவா, நான் இப்போதைக்கு அவுட்லைனாக சொல்கிறேன். இப்போது என்னென்னா நம்ம வந்து ஐம் டெவலப்பர், எனக்கு தெரியும் இந்த கோட் வந்து இப்படி ஒர்க் ஆகுது சொல்லி தெரியும். ஓகேவா, ஸோ ப்ரௌசர் என்ன பண்ணோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரீட் பண்ணிவிட்டு இட் வில் மேக் அ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ எப்படி வச்சுருக்கோம்னா லைக் இங்கே வந்து நம்ம வந்து ஒரு டிவிஷன் இருக்கணும், அது கிளாஸ் எப்படி வச்சுருக்கோம். ஸோ நம்ம வந்து ஹியூமன் ஃபார்மில் நம்ம வந்து போட்டிருக்கோம். அதே மாதிரி ப்ரௌசர் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த என்டையர் வெப்பேஜை வந்து ஒரு டாமாக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ டாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். ஓகே, ஸோ இந்த என்டையர் திங்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்டாக வந்து வச்சுக்கோம். ஆப்ஜெக்ட் நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, என்ன ஆப்ஜெக்ட்னா லைக் திஸ், இது ஆப்ஜெக்ட் கரெக்டாக. ஸோ இதுக்குள்ளே இருக்கிறதா அந்த வேல்யூஸ். ஸோ நம்மளோட எல்லா வெப்பேஜுமே இந்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஃபார்மில் வந்து இந்த ப்ரௌசர் வந்து எடுத்துக்கும். ஓகே, அதுதான் நம்ம வந்து டாம் நம்ம கால் பண்ணுவோம். ஓகே, ஸோ நிறைய பேர் தூங்குறீங்கன்னு நினைக்கிறேன்ல, கொட்டாய் வருது எல்லாருக்கும்.
ஓகே ஃபைன். ஸோ முடிச்சிடுவோம் லைவாக, சீக்கிரம் முடிச்சிடுவோம். ஸோ இந்த டாமில் வந்து நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, எதர் நீங்கள் வந்து இதுக்கு நம்ம ஏதாச்சும் நம்ம லைப்ரரி ஏதாச்சும் இன்ஸ்டால் பண்ணணும்னா அதெல்லாம் கிடையாது. டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரௌசர் நீங்கள் அவுட்புட் பார்க்குறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்பில்ட்டாக அந்த டாம் அதை க்ரியேட் பண்ணி வச்சுக்கும். ஓகேவா? நீங்கள் எப்படி அசஸ் பண்ணலாம் அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு யூ கேன் கோ டு இன்ஸ்பெக்ட் அண்ட் சப்போஸ் அந்த கோடை நீங்கள் தான் எக்ஸ்பெக்ட் பண்ண நினச்சிங்கன்னா யூ கேன் கோ டு கன்சோல் அண்ட் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட இது என்ன எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டாக்குமெண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணி வச்சுக்கோங்களேன். டாக்குமெண்ட் இங்கே பார்த்து நிறைய சர்ச்சஸ் காமிக்குது. ஓகே, ஸோ டாக்குமெண்ட் போயிட்டு என்டர் கொடுங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வெப்பேஜ்க்கான ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா கோடுமே காமிக்குது பாருங்கள். ஸோ இஃப் யூ வாண்ட் டு கெட் எனி HTML கோட் அப்படின்னா யூ கேன் யூஸ் டாக்குமெண்ட் ஃபார் இட். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு வெப்பேஜுக்கான இந்த டைட்டில் எனக்கு வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணலான்னா டாக்குமெண்ட் டாட் டைட்டில் அண்ட் நீங்கள் பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, ஆனால் ஆட்டோமேட்டிக்காக சஜஷன்ஸ் காமிக்குது CNG கேல்குலேட்டர் சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்னா இந்த வெப்பேஜுக்கான டாக்குமெண்ட்டோட டைட்டில் வந்து இந்த CNG கேல்குலேட்டர் இருக்குது. ஓகேவா? அது ஆட்டோமேட்டிக்காக காமிக்குது பாருங்கள். ஸோ இது மாதிரி தாங்க. இது வந்து நம்ம டெவலப் பண்ண அப்ளிகேஷன் தான் பண்ண முடியுமானா, ஐ மீன் நம்ம டெவலப் பண்ண அப்ளிகேஷன் மட்டும்தான் பண்ண முடியுமானா இல்லை, we can do it in any other web pages. So for example, let's go and check images போவோம் வச்சுக்கோங்களேன். இமேஜஸோ இல்லை வந்து விக்கிபீடியா போவோம் வச்சுக்கோங்க. விக்கிபீடியா துபாய்னு போடுவோம் வச்சுக்கோங்க. ஐயோ, துபாய் போடுறது வருது. துபாய் விக்கிபீடியான்னு வச்சுப்போம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா விக்கிபீடியா பேஜ், ரைட்? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா we have many things. We have images, we have anchor tags and technically speaking. ஓகே, அண்ட் நம்மளுக்கு வந்து அதுதான் நிறைய விஷயங்கள் இருக்குது. கரெக்டாக we have tables and so information நம்ம வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த வெப்பேஜோட டைட்டில் வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ how to get this title, சேம் அதே மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ட் அண்ட் go to console அண்ட் இதெல்லாம் வந்து அதை இது ஐ மீன் வார்னிங்ஸ் காமிக்குது. நமக்கு தான் தேவையில்லை, நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணால் கிளியர் ஆகும். கிளியர் ஆகிடுச்சா? ஸோ கிளியர். அண்ட் இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் ரைட் யுவர் JavaScript கோட் ஓவர் த. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் திஸ் டைட்டில், ரைட்? ஸோ இந்த டைட்டில் நீங்கள் வாங்கணும். ஸோ என்ன பண்ணலாம், ஐ கேன் கோ டு டாக்குமெண்ட் டாட் டைட்டில் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா. ஸோ அதர் வெப் பேஜஸ்க்கும் நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் வச்சு நீங்கள் இந்த வேல்யூஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஏன் எப்படி வாங்க முடியுதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த HTML கோட் ரைட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌசர் புரிஞ்சுட்டு இந்த ஸ்ட்ரக்சரை வந்து ஒரு டாமை வந்து அதை கனெக்ட் பண்ணி வச்சுக்கும். ஸோ இப்போ ஆல்ரெடி ப்ரௌசருக்கு புரிஞ்சதுனால we can use this document dot and get those values. ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இமேஜஸ் மட்டும் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். டாக்குமெண்ட் டாட் இமேஜஸ் என்டர். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து we have 87 images இந்த வெப்பேஜில். ஓகே, ஸோ அதோட லிங்க் என்ன, அதோட HTML கோட்ஸ் எல்லாமே காமிக்கும். இங்கே பார்த்தீங்களா. ஸோ இங்கே லோகோ ஐக்கான் இருக்குது அண்ட் ஸோ இந்த நீங்கள் HTML பார்க்குற எல்லாமே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஃபார்மில் இருக்குங்க. தட்ஸ் வாட் வி கால் அஸ் DOM. ஓகே, ரொம்ப பெருசாக யோசிச்சுக்காதீங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து இஃப் யூ இது கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எங்கேயாச்சும் நீங்கள் போகிறீங்க. ஸோ images.google.com போகிறீங்க. அங்கே போயிட்டு ஏதாச்சும் இமேஜ் சர்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மோட்டிவேஷ்னல் கோர்ஸ் ஓகே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ we have many things, ரைட்? ஸோ இங்கே வந்து நிறைய இருக்குது. ஸோ இங்கே எவ்வளோ இமேஜஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம், டிப்பிக்கலி எண்ணி பார்ப்போம். 1 2 3 அப்படி நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம். கரெக்டாக? பட் நம்ம ப்ரோக்ராமேட்டிக்கலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ரெடி இந்த UI வந்து டாமாக கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். கரெக்டாக? பிகாஸ் இந்த ப்ரௌசர் நான் யூஸ் பண்ண பார்க்கறதுனால. ஸோ வாட் ஐ கேன் டூ இஸ் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ட் போயிட்டு இங்கே வந்து கன்சோலில் போயிட்டு ஐ கேன் ரைட் மை JavaScript கோட். ஸோ விச் இஸ் டாக்குமெண்ட் டாட் இமேஜஸ் அண்ட் என்டர். இங்கே பார்த்தீங்கன்னா I have 117 images. ஸோ 117 இமேஜஸும் இப்போ டோட்டலாக இந்த வெப்பேஜில் எனக்கு விசிபிளாக இருக்குது பார்த்தீங்கன்னா 117 images இருக்குது. ஸோ இது மாதிரி யூ கேன் டூ சம் DOM மேனிப்புலேஷன்ஸ். ஓகேவா? இதுதான் வந்து JavaScript DOM கால் பண்ணுவோம். நிறைய விஷயங்கள் இருக்குது பற்றி பார்க்குறதுக்கு. பட் இப்போதைக்கு எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு வந்து ஐ வாண்ட் டு கெட் ஏதாச்சும் ஒரு வேல்யூஸ் வந்து HTML நான் வாங்க போகிறேன் அப்படின்னா நான் வந்து DOM மூலிமா தான் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஜஸ்ட் திங்க் லைக் HTML is for structuring and JavaScript is for logical and DOM is for interacting with HTML. ஓகே அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஓகே, கொஞ்சம் பெருசாக போகிற மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இந்த ஆப் மட்டும் பார்த்துட்டு லெட்ஸ் ஃபைண்ட் இட் அப். ஓகே ஃபைன். ஓகே, இப்போ என்னென்னா
HTML வந்து நான் ஒரு வேல்யூ போட்டிருக்கேன் which is வெல்கம் டொனால்ட் ட்ரம்ப் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஐ நீட் டு கெட் தீஸ் வேல்யூஸ். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் main.jsல போயிட்டு லாக் பண்ணுறேன். ஓகே, என்ன லாக் பண்ணுறேன்னா டாக்குமெண்ட் டாட் அண்ட் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டில் நான் ஏதாச்சும் வேல்யூ நான் வாங்குறேன்னு நினைக்கிறேன் வச்சுக்கோங்களேன். ஸோ நான் அது மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி மூலியம் வாங்கிக்கலாம். இங்கே பார்த்தா தெரியும் கெட் எலமெண்ட் பை ஐடி, எலமெண்ட்ஸ் பை நேம், டேக் நேம் அண்ட் ஸோ இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஐடி என்ன அர்த்தம்? ஸோ இங்கே வந்து இந்த ஸ்பேனுக்கு வந்து ஐடி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் ஐடி அண்ட் நேம் கரெக்டாக போகிறதுக்காக என்ன பண்ணலாம்னா கெஸ்ட் நேம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்துட்டு நான் வந்து இது ஐடி கரெக்டாக. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் கெட் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அண்ட் ஐடியோட பேர் என்னது? ஐடியோ பேர் வந்து இட்ஸ் கால் கெஸ்ட் நேம், ரைட்? ஸோ அதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள் சேவ் பண்ணி பார்க்கும்போது ரிஃப்ரெஷ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐடி செலக்ட் பண்ணியிருக்கிற இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் HTML கோட் காமிக்குது. ஓகேவா? ஸோ இந்த கெஸ்ட் நேம் இதெல்லாம் அந்த டேக்கோட ஃபுல் இது காமிக்குது. ஸோ எனக்கு வந்து அதோட நேம் தான் வேணும், ஐ மீன் அதோட வேல்யூ தான் வேணும், வெல்கம் டொனால்ட் ட்ரம்ப் தான் வேணும். கரெக்டாக? ஸோ அது நான் என்ன பண்ணலாம் ஜஸ்ட்டு டாட் டெக்ஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இல்லை இன்னும் டெக்ஸ்ட் வச்சுக்கலாம். இன்னும் டெக்ஸ்ட்னால் அதுக்குள்ளே இருக்க டெக்ஸ்ட் மட்டும் கொடுன்னு சொல்கிறேன். ஸோ சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்களா இப்போ வந்து அதோட வேல்யூஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இஃப் யூ வாண்ட் டு கெட் எனி வேல்யூஸ்னால் லைக் யூ கேன் டூ இட் லைக் தட். ஸோ இதை நான் வந்து ஒரு வேரியபிளில் போட்டுட்டு இங்கே ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன் கான்ஸ் அண்ட் இது கோயிங் டு பி லைக் கெஸ்ட் நேம் டெக்ஸ்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இது வந்து அழகாக இது ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ரிஃப்ரெஷ். ஓகே, கூல். இப்போ எல்லாம் பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. இப்போது ஒரு கேட்ச். என்ன கேட்ச்னா எல்லாம் ஜாலியாக இருக்கீங்களே, நான் மட்டும் பேசுகிறேன், எல்லாம் கம்முன்னு இருக்கீங்களே. ஸோ ஒரு விஷயம் சொல்லலான்னு இருக்கேன். என்னென்னா எனக்கு வந்து வெல்கம் வேணாம், எனக்கு டொனால்ட் ட்ரம்ப் மட்டும் தான் வேணும். என்ன பண்ணலாம்? டக்கு நெட்டு ஹேங் ஆகிற மாதிரி கம்முன்னு இருக்குதுலாம். அன்பு அந்த டொனால்ட் ட்ரம்ப்க்கு தனியாக ஐடி ஸ்பெசிஃபை பண்ணி அந்த ஐடியை நம்ம கெட் எலிமெண்ட் பை ஐடின்னு கூப்பிடலாம். சரி, எப்படி பண்ணலாம்? நீங்கள் கைட் பண்ணுங்கள். அந்த டொனால்ட் ட்ரம்ப் இருக்கு இல்லைங்களா, அதை ஒரு டிவிஷன் கிரியேட் பண்ணுங்க, இல்லை ஸ்பேன் டேக்ல உள்ள வைங்க. ஓகே, டொனால்ட் ட்ரம்ப். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி ஸ்பேன் டேக் வச்சுருக்கனால என்ன பண்ணுறேன், இந்த ஸ்பேன் டேக் வந்து டிப் டேக் மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து எந்த வேல்யூ வேணுமோ, எந்த வேல்யூ வந்து டைனமிக்காக மாறணும்னு நினைக்கிறேனோ அந்த வேல்யூ மட்டும் கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேன் டேக்கில் போட்டுக்கிறேன். இப்போது அந்த கெஸ்ட் நேம் வந்து ஐடி வந்து நான் இதில் தந்துடுறேன். ஓகே, இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி பாருங்களேன். சேவ் அண்ட் ரிமூவ் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக வேல்யூ வருதான்னு செக் பண்ணி பார்த்துக்காக. சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்பேன் டேக் தான் வருது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து டெக்ஸ்ட் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், வி கேன் யூஸ் டாட் வேல்யூ போட்டால் உங்களுக்கு வராது. சேவ் அன்டிஃபைன் வரும். டாட் இன்னர் டெக்ஸ்ட்டில் டெக்ஸ்ட் தான் வரும். டெக்ஸ்ட் கூட வந்து ஆக்சுவலி வராது, டெக்ஸ்ட் கண்டென்ட் வரும். ஓகே, ஸோ அந்த HTMLோட வேல்யூ வேணும்னா we can use like dot text content or dot inner text. ஓகேவா? புரிஞ்சுதா இருக்குது? அந்த கெட் எலிமெண்ட் பை ஐடி இந்த அந்த ஐடி நேம் கொடுத்துறீங்க, அதுக்கு பக்கத்தில் வேல்யூன்னு கொஞ்சம் டாட் வேல்யூன்னு கொஞ்சம் வைங்க. அப்புறம் இங்கேயா அதை டெலீட் பண்ணிவிட்டு ஓகே அந்த டாட்டையும் டெலீட் பண்ணிவிட்டு ஓகே மேலே டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி ஐடி எலிமெண்ட்டோட ஐடி நேம் அதுக்கு பக்கத்தில் டாட் வேல்யூன்னு வைங்க. ஓகே, சேவ் பண்ணவா? சேவ் ரிஃப்ரெஷ் அன்டிஃபைன் தான் வரும். பிகாஸ் வேல்யூ வந்து எங்கே வரும் அப்படின்னா இன்புட்டுக்கு தான் வரும். இது வந்து ஸ்பேன் டேக் இல்லையா? ஸோ ஸ்பேன் டேக்கில் வந்து வேல்யூ ஆட்ரிபியூட் கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நம்ம இங்கே என்ன ஆட்ரிபியூட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கோ அதுதாங்க வரும். இப்போ ஐடி வேணும்னு வச்சுக்கோங்களேன், we can have like டாட் ஐடி. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம என்ன ஸ்பெசிஃபை பண்ணிக்கோ அந்த ஐடி நேம் வரும். இப்போ இந்த HTML வந்து இந்த நல்லா யோசிங்களேன், இந்த ஸ்பேன் டேக்கில் வேல்யூன்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கா? கிடையாது. கரெக்டாக? ஸோ இன்புட்டில் மட்டும் தான் வேல்யூ டேக் இருக்குது. ஸோ இங்கே நீ வந்து வேல்யூ டேக் போகக்கூடாது, இதுக்குள்ள டெக்ஸ்ட் தான் வேணும்னால we can use it like டாட் inner text or டாட் டெக்ஸ்ட் content. புரியல யாருக்கும்? and so நம்ம console log பண்ணல guest name text
ஸோ அந்த 2 மெத்தட் மட்டுமா இருக்குது இன்னும் டெக்ஸ்ட் அண்ட் டெக்ஸ்ட் கண்டென்ட் சாரி சஜி, உங்கள் வாய்ஸ் சரியாக கேட்கல, திருப்பி சொல்லுங்கள் கம்மிங்க. கன்சோல் டாட் லாக் பண்ணும்போது அந்த நம்ம டெக்ஸ்ட் விசிபிள் பண்ணணும்னா ரெண்டர் பண்ணணும்னா அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் அண்ட் டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் மட்டுமா நம்ம யூஸ் பண்ணணும்? ஆமாம், ஆக்சுவலி ரெண்டில் நம்ம எதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம் தான் அது. ஏன்னா நம்மளோட கோல் வந்து டெக்ஸ்ட் தான் நம்ம வந்து ஷோ பண்ண போகிறோம். ஸோ வி கேன் எய்தர் யூஸ் இன்னர் டெக்ஸ்ட் ஆர் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட், நம்ம இஷ்டம் தான் அது. ஸோ இன்னர் HTML எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? இன்னர் HTML எதுக்குன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து சம் HTML கூட நான் ரெண்டர் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அப்போ நான் வந்து HTML ரெண்டர் ஆகணும் இல்லையா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே ஐ வாண்ட் டு ஓகே, அது ரொம்ப சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. லைக் நான் சிம்பிளாக சொல்கிறேன் அவுட்லைனா என்னென்னா, இன்னர் HTML எதுக்கு அப்படின்னா, ஸோ உங்கள் HTML கோடாக நீங்கள் உள்ளே போட போகிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து இன்னர் HTML யூஸ் பண்ணிப்பீங்க. ஓகே, ஸோ இந்த ஃபார்மேட்டில் இஃப் யூ கோயிங் டு அசைன் சம் டெக்ஸ்ட் வேல்யூஸ்னா வி கேன் யூஸ் இன்னர் HTML ஆர் இன்னர் டெக்ஸ்ட் ஆர் டெக்ஸ்ட் கண்டென்ட், எதை யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். புரிஞ்சுதா மற்றவங்களுக்கு எல்லாருக்கும்? ஹலோ அன்பு, கேக்குதா? கேட்குதுங்க, சொல்லுங்கள். சுதர்ஷன் பேசுறேன். அதில் ஐடி கொடுத்துருக்கீங்களே, இதே கிளாஸ் நேம் கொடுத்தா அதுவும் ஒர்க் ஆகும்ல? தரலாம். இப்போது நான் ஐடி வச்சு தந்திருக்கேன். இப்போ கிளாஸ் நேம் பார்க்கும்போது உங்களுக்கு மல்டிபிள் நீங்கள் வந்து கொஞ்சம் லூப் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, நீங்கள் கிளாஸ் வச்சும் பண்ணிக்கலாம். டெய்ல்விண்ட் கிளாஸ் இருக்குல்ல, அது கான்ஃப்ளிக்ட் ஆகாதா? நீங்கள் வந்து while you are referencing class names, நீங்கள் வந்து இது மாதிரி நீங்கள் டெய்ல்விண்ட் கிளாஸ் நேம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய யூஸ் பண்ணியிருப்பீங்க, கரெக்டாக? ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு கஸ்டமான கிளாஸ் நேம் தந்துட்டு அதுதான் நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கணும். ஓகே ஓகே, ஐ திங்க் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறேன்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணலன்னா, இப்போதைக்கு இந்த யூஐ மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஐ வில் கிவ் யூ கைஸ் டைம். ஓகே, நீங்கள் வந்து சொன்னதை லைஃப் திரும்ப ஒரு வாட்டி நீங்கள் பாருங்கள். பார்க்கும்போது வில் கைஸ் வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட்ஸ் சொல்லிட்டு. ஓகே ரைட், லெட்ஸ் கோ பேக் ரிஃப்ரெஷ். இப்போ வந்து நேம் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நேம் அழகாக வாங்கியாச்சு, கரெக்டாக? இப்போது ஐம் கோயிங் டு அசைன் சம் வேல்யூஸ் ஜாவாஸ்கிரிப்ட் மூலிமா. நல்லா பாருங்கள், நான் HTML மூலிமா இல்லை, HTML நான் வந்து அதோட டேக் வாங்கிட்டேன். ஓகே, இந்த டேக் வாங்கிட்டு அதை வேல்யூ வந்து நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஓகே, என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, லைக் கெஸ்ட் நேம் டெக்ஸ்ட் டாட் இன்னர் டெக்ஸ்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐம் கோயிங் டு சேஞ்ச் டிஃப்ரெண்ட் வேல்யூ. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே காயத்ரி வச்சுப்போம். சேவ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரிஃப்ரெஷ், இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ காயத்ரி மாறிடுச்சு. பிகாஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், த்ரூ ஜாவாஸ்கிரிப்டில் வந்து அந்த HTML நம்ம வாங்கிட்டு நம்ம வந்து URL சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஒர்க் ஃப்ளோ. ஸோ நீங்கள் HTML வந்து UI நீங்கள் சேஞ்ச் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த சமயத்தில் வாட் யூ கேன் டூ இஸ், இது மாதிரி ஜாவாஸ்கிரிப்டில் அந்த DOM மூலிமா நீங்கள் அந்த எலிமெண்ட்டை கால் பண்ணிவிட்டு உங்கள் லாஜிக்கல் இங்கே பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து புஷ் பண்ணிடணும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் ரீசைன் பண்ணிக்கிறேன். டேரெக்டாக ரீசைன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூ வந்துச்சு. ஓகே, இப்போது ஒரு டவுட். கேளுங்க. கான்ஸ்டன்ட் அந்த வேரியபிளோட நேம் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது, பட் டாட் இன்னர் டெக்ஸ்ட்னு போட்டனால இது சேஞ்ச் ஆகுது. கரெக்ட். இது வந்து ஆப்ஜெக்ட். இதான் இப்போ சொல்ல வேண்டியது விஷயம் என்னென்னா, இப்போ அதோட வேல்யூ நீங்கள் உள்ள மாற்ற முடியாது. இப்போ வந்து இங்கே பாருங்களேன், கெஸ்ட் நேம் டெக்ஸ்ட் இது வந்து another வேல்யூன்னு போடும்போது யூ வில் ரிசீவ் an error assigned to constant variable. பிகாஸ் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டேட்டா டைப்பே டோட்டலாக மாற்றுறோம், கரெக்டாக? ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டேட்டா டைப் வந்து இப்போ வந்து ஆப்ஜெக்ட் ஃபார்மில் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே வந்து அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸாக மாற்றுறோம். ஸோ இது வந்து நீங்கள் மாற்றலாம், அந்த வேரியபிள் தான் நீங்கள் மாற்ற முடியாது. ஐ மீன் டேட்டா டைப் தான் உங்களால் மாற்ற முடியாது. ரைட், இப்போ என்ன பண்ணிக்கலாம், we can work our applications. இப்போ வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்களேன். ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கும்போது ஆஸ் காயத்ரி தான் வருது, கரெக்டாக? ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா let me delay this application. Like for example set okay டிஃபால்ட் நம்ம வேல்யூ போட்டிருக்கோம், டொனால்ட் ட்ரம்ப் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த வேர்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கே ரிமூவ் பண்ணிவிட்டு மெயின் ஜேஸில் இப்போ வந்து சேவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் ஷுட் ஒர்க் ப்ராப்பர்லி. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த வேல்யூவை வந்து ஆக் அவுட் பண்ணுறோம், கரெக்டாக? ஸோ இதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ப்ராம்ப்டில் இப்போ என்கேஜ் தேவையில்லை. ஓகே, கன்சிடர் அவங்க தேவையில்லை. இந்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எனக்கு தேவை. ஸோ என்ன பண்ணிக்கிறேன், அதே மாதிரி இங்கே வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் கன்டென்ட் பண்ணிக்கிறேன். ஸோ
லாஸ்ட் நேம். ஓகே, இப்போ சேவ் பண்ணி பார்க்கலாமா? ஸோ சேவ் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஃபஸ்ட் நேம் காமிக்குது. ஸோ லாஸ்ட் நேம் தந்தாச்சு. தந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன பேர் கரெக்டாக வருது. செக் பண்ணி பார்க்கலாமா? திருப்பியும் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ரிஃப்ரெஷ் அண்ட் ஏதாவது நேம் தந்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹாவ் சஜித். ஷாஃபி வந்து உங்களோட நிக் நேமுங்களா? அப்பாவோட பேர். ஓகே ஃபைன். ஸோ போடும்போது ஆட்டோமேட்டிக்காக நேம் வந்துச்சு. ஓகே, ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி வி ஹவ் டன் அவர் ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்டிவ் அப்ளிகேஷன். ஸோ இது மாதிரி தாங்க இருக்கும் சிமிலராக. ஸோ டோன்ட் ட்ரை டு லுக் லைக் ஐ வாண்ட் டு கிரியேட் என்டர்பிரைஸ் லெவல் அப்ளிகேஷன், ஃபேஸ்புக் மாதிரி இன்ஸ்டாகிராம் மாதிரி அப்ளிகேஷன் பில்ட் பண்ணணும்லாம் வச்சுக்காதீங்க. லேர்ன் பண்ணும்போது ஸ்டார்ட் வெரி வெரி ஸ்மால். ஓகே, எப்படிலாம் வந்து பில்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இந்த இன்ட்ராக்டிவ் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணிட்டு லேட்டர் ஆன் நீங்கள் வந்து வென் இட்ஸ் டைம் யூ கேன் லேர்ன் மெனி திங்ஸ். ஓகே, ஸோ சொல்லுங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அடுத்தடுத்த ப்ராம்ப்ட்ல வருதுல, ஒரே ப்ராம்ப்ட்ல வர மாதிரி ஒரே ப்ராம்ப்ட்ல என்ன பண்ணிக்கணும்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நேம் ஃபுல் நேம் ஆக்கிக்கணும். இது மாதிரி நீங்கள் வந்து இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணும்போது ப்ராம்ப்ட் வந்து ஒரே ஒரு இன்புட் தான் காமிக்கும், 2 இன்புட் காமிக்காது. அது டிஃபால்ட்டான பிஹேவியர். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து 2-3 ஃபார்ம் நீங்கள் காமிக்கணும் நினச்சிங்கன்னா வி ஹவ் டு ரைட் யுவர் ஓன் யூஐ அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இன்டராக்டிவ் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும். இது ப்ரௌசர் தர யூஐ இது, அது உங்களால் பண்ண முடியாது. புரிஞ்சுதா யாருக்காவது? யாருக்கெல்லாம் வந்து புரியல? ஹேமாதேவி புரிஞ்சுதா உங்களுக்கு? யோகராஜ் உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுதாங்க. காயத்ரி உங்களுக்கு? எஸ் சார். கிஷோர்? Not completely. புரிஞ்சுதான். ஓகே, ஸோ காயத்ரி நீங்கள் வந்து யூ கேன் ஆஸ்க் யுவர் டவுட்ஸ் ஆஃப்டர்வர்ட்ஸ். அப்புறமா ஏதாவது டவுட் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா யூ அகெயின் வாட்ச் தி லைவ் ஸ்ட்ரீம் அகெயின். சின்ஸ் எனக்கு தமிழில் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது அந்தளவுக்கு. ஸோ திரும்ப ஒரு வாட்டி லைவ் ஸ்ட்ரீம் பாருங்கள். எதுவுமே புரியல. யா அது மேபி எனக்கு இங்கிலீஷ் ஸ்பீடாக பேசுனா அப்படி இருக்கும். அகெயின் லைவ் ஸ்ட்ரீம் ஒரு வாட்டி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு திரும்பி ஹெல்ப் தேவைப்படுதுன்னா பிங் மீ. இல்லை இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு? ஏதாச்சும் புரியாத மாதிரி இருக்குது? ஐ மீன் கோடிங் வைஸ் புரியல, என் தமிழ் புரியல. இல்லை கோடிங் வைஸ் புரியாத மாதிரி ஏதாச்சும் இருக்கா? No, I can understand. Okay, fine. Right. ஓகே கூல். ஸோ என்ன பண்ணுறேன்னா லெட் மீ புஷ் திஸ் கோட். புஷ் பண்ணலாமா? புஷ் பண்ணலாம். பிகாஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் ஆஃப் அப்ளிகேஷன் தான். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், கோயிங் டு push the same code. ஆக்சுவலி நான் புஷ் பண்ண சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் ஷோ பண்ணேன். ஓகேங்களா? ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் நாட் ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லி. இப்போ பார்த்தீங்கன்னா ஐம் பிளாக்கிங் தி என்டையர் வெப் பேஜ். இப்போது எனக்கு தெரியும் இட் இஸ் கோயிங் டு ஒர்க் இன் சச் வே. பட் நிறைய பேருக்கு வந்து என்னடா வெப் பேஜ் லோட் ஆகுது, நெட்டு ஸ்லோவாக இருக்குன்றாங்க. ஓகேவா? பட் இட்ஸ் பிளாக்கிங் தி யூஐ. இந்த அலர்ட்லாம் வந்து நம்ம யூஐ பிளாக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ எப்போயுமே வந்து வி ஷுட் அவாய்ட் திஸ் கைண்ட் ஆஃப் டயலாக்ஸ். ஸோ நான் வந்து இது மாதிரி நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் பண்ணலான்னுக்காக தான் ஐ கேவ் யூ அன் பேசிக் ஐடியா. ஓகே ரைட். டைம் இருக்கான்னு பார்க்கலாம் இருங்க. டைம் ஆகுது 5:15 ஆகுதா? ஸோ டீம் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ஷால் வி ப்ரொசீட் வித் திஸ் ஆர் முடிச்சிடலாமா? இல்லை வந்து அகெயின் இந்த விஷயங்களை வந்து டெவலப் பண்ண ஆரம்பிப்போமா திஸ் அப்ளிகேஷனை? என்ன சொல்கிறீங்க? I want your feedbacks. What shall we do? We can two options. One வந்து either we can wind up பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் திருப்பி ஒரு வாட்டி கிளாரிட்டி நீங்கள் பார்த்துட்டு யூ கைஸ் கம் அப். அப்படி இல்லைனா இந்த அப்ளிகேஷன் பில்ட் பண்ணிவிட்டு யூ கைஸ் ட்ரை டு ஒர்க் ஆன் திஸ் அப்ளிகேஷன் ஆஸ் வெல். எப்படி பில்ட் பண்ண கற்றுக்கோங்க. என்ன சொல்கிறீங்க? ஓகே, டெவலப் பண்ணலாமா? ஓகே, ஸோ வி ஆல்சோ ஹாவ் ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் அந்த அப்ளிகேஷன் தேவைப்படும் போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே,
இதில் ஃபஸ்ட்டு முக்கியமானது பார்த்தீங்கன்னா we going to see about conditions. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து if else வச்சு பார்க்கலாம். if elseலாம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, if else. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா we have a bug. என்ன பக்னா, ஃபார் எக்ஸாம் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா சோம்பேறியாக இருப்பாங்க. ஸோ அவங்க ரிஃப்ரெஷ் பண்ணும்போது நேம் தர மாட்டாங்க. ஸோ நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன்னா ஓகே தந்துடுறேன். யான் டெப் ஓகே ஃப்ரெஷ். சில என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி வேல்யூ தர மாட்டாங்க. தராமல் கேன்சல் தந்துடுவாங்க. தரும்போது அதோட வேல்யூ எதுவுமே இல்லாதனால இட் வில் பி லைக் நல்லா இருக்கும். ஓகே, ஸோ வாட் ஐ ஷுட் டூ இஸ் ஐ ஷுட் லாஜிக்கலி செக் இஃப் மை கண்டென்ட் ஹேஸ் டேட்டாஸ் அப்படின்னா அப்போ எனக்கு ஷோ பண்ணணும். சப்போஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ கேன் ஹாவ் சம் எம்டி வேல்யூஸ். ஓகே, பிகாஸ் நான் இங்கே வேல்யூவே தரல வச்சுக்கோங்களேன், அதோட டிஃபால்ட் வேல்யூ என்ன இருக்கும், அன்டிஃபைன்ட் இருக்குன்னு சொன்னோம்ல, அது வந்து கோடிங்கில் இருக்கும். பட் நீங்கள் வந்து இங்கே வந்து ரிஃப்ரெஷ் பண்ணும்போது ஆல்ரெடி சம் வேல்யூஸ் இங்கே இருக்கும். ஓகேவா, ஸோ இது நீங்கள் கேன்சல் பண்ணும்போது இட் வில் பி லைக் நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, நல், இது ஒரு நல். ஃபர்ஸ்ட் நேம் நல்லா இருக்குது, லாஸ்ட் நேம் நல்லா இருக்குது. Okay, so what you should do is you should check logically if first name and last name exist or not. Okay, so அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா if else ன்னு சொல்லிட்டு, if இதை கீவேர்டு இதுதான். if condition என்ன கண்டிஷன் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே you're going to have this condition which is first name வந்து it should not be equal to null. ஓகேவா, இது என்னன்னா இது வந்து அசைன்மெண்ட். ஓகேங்களா, ஸோ அசைன்மெண்ட்லாம் இங்கே அசைன் பண்ணுறோன்னு அர்த்தம், வேல்யூ அசைன் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ இது வந்து செக் பண்ணி பார்க்கறதுக்கு என்ன பண்ணலாம், we can use இது மாதிரி எக்ஸ்மெட்ரிக் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம், which means is opposite. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நேம் வந்து it should not be equal to null. அப்படி இருந்துச்சுன்னா we can have this code, right? ஸோ paste. ஸோ நான் செக் பண்ணி பார்க்குறேன், லாக் பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு லாக் first name is not equal to null, first name is available. ஓகே, ஸோ சேவ், செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கேன்சல், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கேன்சல், ரைட் கிளிக், இன்ஸ்பெக்ட், கன்சோல் அண்ட் ரிஃப்ரெஷ், கேன்சல். ஓகே, எதுவுமே வரலையே, ஏன் வரல? ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்னா டு டீபக் திங் என்ன பண்ணணும், ஈக்குவல் டு நல் கொடுங்க. நாட் ஈக்குவல் டு அன்பு அதோட டைப் நம்ம யூஸ் பண்ணலாம். நாட் ஈக்குவல் டு நல்னா வேல்யூ கொடுக்கணும். இல்ல அன்பு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் போட்டா போதும், வேற எதுவும் போட தேவையில்லை நினைக்கிறேன். ஓகே இருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம அது இப்போ தான் டவுட். ஏன்னா இப்போ வேல்யூஸ் வரும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூஸ் வருது செக் டீபக் பண்ணோம் இல்லையா. ஸோ ஃபார் தட் வாட் வி கேன் டூ யூஸ், நம்ம டைப் ஆஃபில் பார்த்தோம்ல அதே மாதிரி லாக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் நேம் என்ன டைப்பில் வருதுன்னு சொல்லிட்டு டைப் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம். ஓகே, இப்போ சேவ் பண்ணி பார்க்கலாம். கேன்சல், ரிஃப்ரெஷ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஃபார்மில் வருது. ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது இந்த ஃபர்ஸ்ட் நேம் வந்து இட்ஸ் கம்மிங் இன் ஆப்ஜெக்ட் ஃபார்ம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் நேம் வந்து நாட் ஈக்குவல் டு நல் கொடுத்துருக்கீங்க இங்க கோட்ல, ஆனா நீங்க அங்க வந்து ஈக்குவல் டு நல் இல்ல. ஓகே இருங்க, நான் அதை கேன்சல் பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒர்க் ஆதான் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் பார்ப்போம். ரிஃப்ரெஷ், கேன்சல். ஓகே, இப்போ வரல பார்த்தீங்களா, கேன்சல் ரிஃப்ரெஷ். அன்பு ஒரு தடவை அதுல வேல்யூ கொடுத்துறது என்ன வருதுன்னு பாருங்க. ரிஃப்ரெஷ். ஓகே, இப்போ வேல்யூ தரும்போது ஃபர்ஸ்ட் நேம்ஸ் அவைலபிள் வருது. ஓகே விச் மேக்ஸ் சென்ஸ், ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் நேம் இருக்குது அப்படின்னா அப்போ தான் நமக்கு இந்த கன்டினியூஷன் ஆகணும், கரெக்டாக. ஸோ இட் பி ஆஸ் இட் இஸ். அண்ட் ஆல்சோ இன்னும் கண்டிஷன் செக் பண்ணணும், என்னென்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் நேமும் அண்ட் லாஸ்ட் நேமும் எனக்கு கரெக்டாக இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் கண்டிஷன்ஸும் எனக்கு ட்ரூவாக இருக்கணும். ட்ரூ ஐட்டம்னா ஐ ஷுட் யூஸ் அண்ட் யூ கேன் எய்தர் யூஸ் திஸ் ஆர் இது யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ணக்கூடாது, இதுதான் யூஸ் பண்ணணும். அண்ட் லாஸ்ட் நேம். ஓகே, இப்படி போட என்ன ஆகணும்னா ஃபர்ஸ்ட் நேமும் சரி லாஸ்ட் நேமும் சரி ரெண்டுமே வந்து கரெக்டாக வந்து அவைலபிளாக இருக்கணும். யூ ஷுட் ஹேவ் டேட்டாஸ் இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் வந்து இந்த வேல்யூஸ் வந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, எதுவுமே இல்லைன்னா நீங்கள் ஆக்சரிஸ் விட்டுடலாம். அப்படியே இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா. ஸோ சேவ், ரிஃப்ரெஷ், அண்ட் இப்போ வேல்யூ வருது. இப்போ நான் வேல்யூ தரல வச்சுக்கோங்களேன்.
கேன்சல் கேன்சல். அண்ட் இப்போ வந்து as it is வந்து கம்மாவும் ஆக்சுவலி வேணான்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், we can remove this comma and we can put it here like this. Okay, come on, save, செக் பார்க்கலாம். ஸோ கேன்சல் refresh. ஓகே, கேன்சல். இப்போ கம்மா வருதே. ஓ, இங்கே சேவ் பண்ணல. இது ஒரு முக்கியமான விஷயங்க, பிகினர்ஸ் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூ என்னென்னா, நான் ஒர்க் பண்ணிட்டேன் பட் இங்கே வந்து என் கோட் வரல. இப்போ ஏன் வரலன்னா, நீங்கள் அந்த ஃபைலில் போய் இங்கே பாருங்கள், மேலே வந்து இது மாதிரி டாட் காமிக்கும், சர்க்கிள் காமிக்கும். ஸோ விச் மீன்ஸ் நீங்கள் வந்து சேவ் பண்ணலன்னு அர்த்தம். ஓகே, நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிங்கன்னா இட் வில் ஒர்க். ஓகே, இப்போ வந்து ஹேவ் எனி வேல்யூ அண்ட் ஒர்க் ஆகுது, பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. Okay, now let's work on this UI. Okay, let me have it like this. ஐயோ, கருப்பாக வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, பட் ஓகே ஃபைன். ரிஃப்ரெஷ். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏட் திஸ் டயலாக்ங்க. நான் எனவே கமெண்ட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து வேணுன்னா நீங்கள் அந்த கமிட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, வாட் ஐ வில் டூ இஸ் லெட் மீ கமெண்ட் திஸ். ஸோ cmdr git add all git commit and added gs welcome dialog. Okay, git push பண்ணிட்டேனா. ஓகே, நான் இப்போ நான் டீபக் பண்ணதுக்காக என்ன பண்ணுறேன்னா, லெட் மீ க்ளோஸ் கமெண்ட் பண்ணுறேன் எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, ஐம் கோயிங் டு ஒர்க் ஆன் திஸ் ஆப் லாஜிக் விச் இஸ் என்னோட டிஸ்டன்ஸை எடுத்துகிட்டு என் ஃபியூல் எஃபிஷியன்சி எடுத்துகிட்டு ஃபியூல் காஸ்ட் எடுத்து எனக்கு கேல்குலேட் பண்ணணும். ஸோ யாராச்சும் இருக்கான ஃபார்மில் சொல்லுங்கள் பார்ப்போம். மேக்ஸ் ரொம்ப வீக், யாராச்சும் தெளிவாக இருக்கவங்க ஃபார்மில் சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன ஃபார்முலா கேளுங்க. எனக்கு என்னென்னா, எனக்கு வந்து இந்த சிஎன்ஜி வந்து நான் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும்போது அதுக்கான ஃபியூவல் என்ன மைலேஜ் தருதுன்னு சொல்லி எனக்கு காஸ்ட் வந்து தரணும். இருங்க பேசிப்போம். லைக் எனக்கு வந்து இப்போ கவரிங் 500 டிஸ்டன்ஸ் 500 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னா 24 இந்த வண்டி வந்து 24 ஃபியூவல் தருது, எஃபிஷியன்சி தருது அப்படின்னா அது காஸ்ட் எது. ஸோ இப்போ கேல்குலேட் பண்ணால் எனக்கு என்ன வரணும், எனக்கு எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு சொல்லிட்டு எனக்கு காமிக்கணும். ஸோ பர் லிட்டருக்கு பர் இதுக்கு எவ்வளோ தருதுன்னு சொல்லி காமிக்கணும். டிஸ்டன்ஸை வந்து அந்த ஃபியூல் எஃபிஷியன்சியோட டிவைட் பண்ணிக்கிட்டு அப்புறம் வந்து அந்த காஸ்ட் மல்டிப்ளை பண்ணுவாங்க. அன்பு அதுக்கான கோட் இதுல உங்க மெசேஜ்ல இருக்கு. இதுலையா? ஓகே இருங்க. நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாகவே போட்டிருக்கீங்க, பட் இது சொன்னால் கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபார்மில் மட்டும் இப்போதைக்கு ஆட்டே போட்டுக்கிறேன் உங்ககிட்டேருந்து. ஸோ லெட் மீ கோ டு main.js அண்ட் ஸோ இதுதான் வந்து உங்களோட மெயின் அல்காரிதம். ஓகே, ஸோ வாட் இஸ் அல்காரிதம் அண்ட் வாட் இஸ் லாஜிக் சொல்லுங்கள், யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். ஆக தெரியுமா? வாட் இஸ் அல்காரிதம் அண்ட் வாட் இஸ் ஃபார்முலா? இட்ஸ் அ நேம், தட்ஸ் அ நேம். ஓகே, ஸோ அல்காரிதம் அப்படின்னாவே ஒரு மாதிரி சஃபிஸ்கேட்டடாக இருக்கும், ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஓகே, அதனால் வந்து வென் யூ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்போஸ் யுவர் லாஜிக்கல் யூ வில் சேவ் இட் லைக் அல்காரிதம். ஓகே, ஜென்ரலாக வந்து ஒரு கிளாசிஃபிகேஷன் ஒரு லாஜிக்கல் பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் we can யூஸ் இட் லைக் ஃபார்முலா. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் தான் இருக்குது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எனக்கு அல்காரிதம் பேசிக்கலி வந்து புக்ஸில் பார்த்ததுனால என்ன தெரியல, ஐ டோன்ட் ஹாவ் மச் ஐடியா ஆன் அல்காரிதம்ஸ். ஓகே, ஐ அசியூம் லைக் இஃப் யூ ஹாவ் எனி ஐடியாஸ் லாஜிக்கல் திங்கிங் இருந்தாவே we can able to achieve certain applications. அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we going to think in a more logical way. ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா, I will write down my logical. ஸோ எனக்கு என்ன வேணும், எனக்கு I have distance. கரெக்டாக. நெக்ஸ்ட்டு லெட் மீ ஹேவ் இட் லைக் இன் வேரியபிள் டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர் km. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 500 போடுறேன். அண்ட் ஆல்சோ ஐம் கோயிங் டு ஹாவ் லெட்
ஓப்ஸ் கான்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நான் தான் சொன்னேன், எப்போ கான்ஸ் போட்டுக்கோங்க. தேவைப்படும் போது கன்வெர்ட் டு லெட்ஸ் இஃப் யூ வாண்ட். நெக்ஸ்ட் வந்து கோயிங் டு ஐ வாண்ட் எஃபிஷியன்சி, fuel efficiency, and it's going to be like, for example, now தருது 24 வச்சுக்கோங்களேன், 24 and fuel cost, and it's going to be of 84 in Chennai, right? ஸோ இந்த லாஜிக் படி பார்த்தீங்கன்னா கான்ஸ் ரிசல்ட் அப்படின்னு வச்சுட்டு இங்கே தான் லாஜிக் இருக்க போகுது. 500 divided by 24 இதுதான் நல்லா படிக்கணுன்றது. இருங்க நெட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சீட் நெட் ஃபியூல் காஸ்ட் கேல்குலேட்டர். ஸோ அதே மாதிரி 524 kilometers per liter, and இது வந்து 84 per liter. Calculate. இப்போ வந்து 1800 rupees வரணும். ஓகே, இந்த ருபீஸ் வரணும் எனக்கு. ஓகே, இல்லை ஃபார்மில் போட்டிருக்காங்களா பார்க்கலாம் இருங்க. என்னென்னதான் போட்டிருக்காங்க, ஃபார்முலாவுக்கு போடலையே, எப்படி நம்ம எடுக்கிறது? ஓகே, கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். கால்குலேட்டர் ஸோ வந்து இப்போ வந்து இது வந்து என்ன மைலேஜ் கரெக்டாக. ஸோ 500 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து 24 தருது அப்படின்னா இது வந்து என்னோட மைலேஜ். 20.83. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என் காஸ்ட் நான் போடுறேன். ஸோ ஹவு மச் இட் வில் காஸ்ட் அப்படின்னு தெரியணும் எனக்கு. 500 கிலோமீட்டர்ஸ் கவர் ஆகிறதுக்கு how much mileage it will give and how much it will cost me அப்படின்னு சொல்லி தெரியணும். ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம், அதுக்கு அன்பு ஃபியூல் எஃபிஷியன்சி வருது இல்லையா, 20 பாயிண்ட் சம்திங். அதை வந்து ஃபியூல் காஸ்டோட மல்டிப்ளை பண்ணால் அந்த வேல்யூ வந்து 1750 அந்த வேல்யூ. சரி சொல்லுங்கள். சாரி, ஃபியூவல் மைலேஜ் வருது வந்து 20.83 வந்து மைலேஜ் வருது. ஆமாம், அதை வந்து ஃபியூல் காஸ்டோட மல்டிப்ளை பண்ணால் ஏன் வருது இல்லை? சூப்பருங்க. இதுங்க காட்சி பண்ணி பார்க்கலாம். into 0.84. இது கரெக்டாக ஒர்க் ஆகுமா எல்லா விஷயத்துலையுமே? ஸோ இதில் வர வேல்யூஸ் வந்து நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஐம் கோயிங் டு மல்டிப்ளை வித் மை ஃபியூவல் காஸ்ட், ரைட்? ஸோ சேவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, லாக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதான் என்னோடய வேல்யூ. சேவ், ரிஃப்ரெஷ். இப்போ இந்த வேல்யூ எதாவது டிஃப்ரெண்டாக போட்டு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1200 சேம் வேல்யூ. 4199 வரணும். 1200. இங்கே தப்பாக வருதுங்க. அங்கே ஃபார்முலாவில் 500. ஓகே, அதே மாதிரி இங்கே போட்டுப்போம், அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஃபியூவல் எஃபிஷியன்சி. ஓகே, ஃப்ரெஷ் 42 வருது. ஓகே, அதான் லைட்டாக கொஞ்சம் சேஞ்சஸ் வருது பிகாஸ் ஆஃப் அந்த வேல்யூஸ். நான் வந்து இது கரெக்டாக போட்டிருக்கேன். ஆனால் ஹவு கம் இப்போ இவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேயுமே வந்து நான் வந்து டெசிமலாக போடல. அப்போ எப்படி ஒர்க் ஆகுது?
ஓகே அப்ராக்சிமேட்லி ஒரு தட்ஸ் ஃபைன். நம்ம லேட்டராக நம்ம டிங்கிங் பண்ணிக்கலாம். ஓகே, இதான் என்னோட லாஜிக்கு. ஓகே, ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ், இது வந்து என்னோட டிஸ்டன்ஸு, ஹவு மச் கிலோமீட்டர் ஐம் கோயிங் டு ட்ராவல், அண்ட் அந்த என்னோடய வண்டியோட கார் எஃபிஷியன்சிக்கு எவ்வளோ தருது, இப்போ கார் ஃபியூல் எஃபிஷியன்சி போட்டுக்கலாம் டெக்ஸ்ட்டில் வேணாம். ஸோ நான் பண்ணிக்கிறேன், இங்கே கீழே போயிட்டு லெட் மீ ஹேவ் லைக் your car's fuel efficiency. Okay, refresh, and your fuel cost. fuel cost இருக்கணும் அப்படியே as it is. சில நம்பர்ஸ் தான் இருக்குது போகுது கரெக்டாக. ஓகே ஃபைன், இப்போ தான் நம்ம அப்ளிகேஷன் வர போகுது. இதான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ we can get rid of this. இல்லை நம்ம என்ன பண்ணிக்கலாம், I will also remove this thing. I don't want this thing. எனக்கு வந்து I'm not a big fan of alert, அதனால் நான் அதை விட்டுடுறேன். ஓகே, இப்போது இது வந்து நம்ம ஸ்டாட்டிக்காக போட்டிருக்கோம் கரெக்டாக. நவ் திஸ் வேல்யூஸ் ஆர் கோயிங் டு கம் ஃப்ரம் திஸ் HTML பேஜ். ஓகே ரைட், கூல். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிஃப்ரெஷ். ஓகே, இப்போ தான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். என்னென்னா, ஸோ நம்ம வந்து இன்புட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இன்புட் வந்து நம்ம ஏதாச்சும் வேல்யூ வந்து இன்புட் வந்து யூசர்கிட்ட வாங்குறதுக்கு we are using input, right? We are using input tag to get input from the user. ஸோ இது எப்படி நம்ம வந்து JavaScriptல வாங்குறது அண்ட் எப்படி நம்ம வந்து மேனிபுலேட் பண்ணுறது சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டிங் வந்து இந்த ட்ரிப் டிஸ்டன்ஸ் தேவை கரெக்டாக. ஸோ ஐ ஆல்ரெடி ஹேவ் an ஐடி ஹியர். ஸோ நான் பண்ணிக்கிறேன் அப்படியே டேரெக்டாக. ஸோ DOM மூலமாக நான் வாங்கணும் ஃபஸ்ட். அதை எப்படி வாங்கலாம், டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஓகேவா, அப்படி வச்சு வாங்கிக்கலாம். ஸோ அதோட ஐடி என்னது இப்போ பார்த்து தெரியும், இதுதான் இன்புட்டோட ஐடி. ஸோ காப்பி பண்ணிவிட்டு நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ லாக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் வேரியபிள் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ கான்ஸ் அண்ட் ட்ரிப் டிஸ்டன்ஸ் இஎல்னு வச்சுக்கிறேன். ஸோ வாட் இஸ் இஎல்? இஎல் பார்த்தீங்கன்னா இது வந்து எலமெண்ட்னு அர்த்தம் இஎல்னா. ஓகேவா, ஸோ இது என்ன தருது, இது வந்து ஒரு எலமெண்ட் ரிட்டர்ன் பண்ணும் கரெக்டாக. இது மேட்ச் ஆச்சுன்னா எலமெண்ட் தரும். ஸோ நம்ம லாக் பண்ணி பார்ப்போமா. ஸோ இதெல்லாம் கீழே தான் வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ லாக் பண்ணி பார்க்குறேன். லாக் ட்ரிப் டிஸ்டன்ஸ் இஎல் சேவ், அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் அண்ட் ஐம் கெட்டிங் தி ப்ராப்பர் இன்புட் டேக். ஓகே, இப்போ ஒரு டவுட் இருக்கும் என்னென்னா, லைக் வாட் சப்போஸ் எனக்கு இந்த டேக் வந்து என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, வாட் ஐம் கோயிங் டு டு இஸ், ஒரு அன்னோன் ஐடி தரேன். அன்னோன் which is not available on HTML in HTML. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐடி வந்து அவைலபிளாக இல்லை HTML கரெக்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா we will have a null. ஸோ இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக அந்த ஐடி வந்து மேட்ச் ஆச்சுனா தான் உங்களுக்கு வந்து அது எலமெண்ட் தரும். எலமெண்ட் தரல அவைலபிளாக இல்லை அப்படின்னா இட் வில் பி லைக் நல்லா இருக்கும். ஓகேவா, அதை நீங்கள் செஞ்சு வேண்டிய விஷயம். ஓகே, இப்போ நான் வந்து ட்ரிப் டிஸ்டன்ஸ் தானே, ஸோ ஆஸ் இட் இஸ் இருக்கட்டும். அது டிஸ்டன்ஸ் சேவ் அண்ட் அதோட வேல்யூ நான் வாங்கிக்கலாம் கரெக்டாக. ஸோ டாட் வேல்யூ தானே வேணும் எனக்கு. ஸோ டாட் வேல்யூ சொல்லி நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ சேவ் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரிஃப்ரெஷ். ஸோ பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் எதுவுமே வேல்யூமே கிடையாது. ஓகே, இப்போ நான் வந்து எதாவது வேல்யூ என்டர் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ வந்து அப்டேட் வேல்யூ வச்சுக்கலாம். ஓகேவா, ரைட். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணிக்கணும், we have to get this fuel efficiency and fuel cost. ஸோ என்ன பண்ணுறேன், அதே மாதிரி document dot get element by id. and இன்னொன்று இருக்குங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா we have something called query selector. ஓகே, query selector ஒன்று இருக்குது. அது எதுக்குன்னா நம்ம CSSல எப்படி நம்ம வந்து query select பண்ணுறோம், லைக் கிளாஸ்னால் வந்து லைக் டாட் வச்சு பண்ணுறோம், ஐடினா வந்து ஹேஷ் வச்சு பண்ணுறோம்ல, அதே மாதிரி we can use those selectors in query selectors. ஓகேவா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்களேன், if I'm going to use இதை வாங்க போகிற கரெக்டாக இந்த ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இது வந்து ஐடினால ஐம் கோயிங் டு யூஸ் ஆஷ் அண்ட் திஸ் ஐடி இந்த நேம் போட்டுட்டு இது அதே மாதிரி வேரியபிள் சேவ் பண்ணிக்கிறேன். கான்ஸ் அண்ட் ஃபியூவல் எஃப்இன்னு போட்டுக்கிறேன் இஎல். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதை வேல்யூ நான் வாங்கிக்கலாம், டாட் வேல்யூ சொல்லிட்டு வாங்கிக்கலாம் கரெக்டாக. லைக் ஸோ அதே மாதிரி லாக் ஃபியூவல் டாட் வேல்யூ. ஓகே, ஸோ சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ் அண்ட் வேல்யூ ஆட்டோமேட்டிக் வருது பிகாஸ் நான் ஆல்ரெடி வேல்யூ இங்கே போட்டிருக்கேன் கரெக்டாக. லைக் ஸோ அதே மாதிரி ஃபியூல் காஸ்ட் வாங்கிக்கலாமா. ஸோ இது ஃபியூல் காஸ்ட் ஏதாவது ஒருத்தங்க சொல்லுங்கள் பார்ப்போம். somebody tell me. ஃபியூல் காஸ்ட் எப்படி வாங்குறது? கான்ஸ்டன்ட் ஃபியூவல்
சொல்லுங்கள். எப்பயுமே கான்ஸ்டன்ட் போகக்கூடாது. எப்பயுமே வந்து கோடிங் ப்ராக்டிஸில் என்ன பண்ணணும்னா யூ ஹேவ் டு ஃபில் தி ரைட் அண்ட் அசைன் பண்ணும்போது அப்புறமா லெஃப்ட்டில் போகணும். அப்போ தான் கரெக்டான ஃபார்மேட். ஓகேவா? ஸோ யூ ஷுட் டூ டாக்குமெண்ட் டாட் query selector and ஐடி நவோ நீங்கள் ஐடி யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இஃப் யூ இட் இஸ் ஐடி இஸ் கோயிங் டு பி லைக் திஸ் ஃபியூல் காஸ்ட். கரெக்டாக? ஃபியூல் காஸ்ட் நீங்கள் வந்து கான்ஸ் ஃபியூவல் காஸ்ட் இஎல் வச்சுக்கிறேன். ஓகே, சூப்பர், குட் கேட்ச். ஸோ ஆஷ் போட்டாச்சு. இப்போது அதே மாதிரி அது வேல்யூ வந்து நீங்கள் இது மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ லாக் டாட் வேல்யூ. கரெக்டாக? இப்போ சேவ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வேல்யூவும் வருது பர்ஃபெக்டாக. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லாஜிக் படி யோசிக்கும் போது இட் டசன்ட் மேக் சென்ஸ். பேஜ் லோட் ஆகும் போது எனக்கு வேலை தேவையில்லை. எனக்கு இந்த கேல்குலேட் கிளிக் பண்ணும் போது சம்திங் ஷுட் ஹேப்பன், ரைட்? இதான் லாஜிக். கரெக்டாக? ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய வேல்யூ வந்து இப்போதைக்கு ரீப்ளேஸ் பண்ணிடுறாங்க. ஸோ என்னோட லாஜிக் தான் லாஜிக் இல்லையா? ஸோ இந்த லாஜிக்கை வந்து அன்கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போது அதோட வேல்யூலாம் வந்து நான் டேரெக்டாக இங்கே போட்டுடுறேன். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி மை வேல்யூஸ். ஸோ கட் ரிப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கட் ரிப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? தென் இப்போ கன்சோல் லாக் தேவையில்லை அண்ட் மற்றெல்லாம் அப்படியே இருக்கட்டும். எனக்கு ரிசல்ட் பண்ண வேணும்னா கொஞ்சம் லாக் பண்ணணும் அட் லாஸ்ட். ஸோ லாக் பண்ணலாம். நம்ம வந்து அலர்ட் வேணாம், லாகே பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் தேவையில்லை. சேவ். இப்போ பார்த்தீங்கன்னா 0ன்னு சொல்லி வருது. பிகாஸ் நம்மளுக்கு இந்த வேல்யூ டிஸ்டன்ஸில் தான் நம்மளுக்கு அப்படி வருது. டிஸ்டன்ஸ் பை டிஃபால்ட்டாக எதுவுமே இல்லை அவைலபிளாக இல்லைல்ல, அதான் அப்படி வருது. ஓகேவா? ரைட். ஸோ சோஃபா நான் சொன்ன புரிஞ்சுதா? ரைட். இப்போது எனக்கு என்ன, நான் என்னோட அப்ளிகேஷன் படி யோசிங்களேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் மை பேஜ் டு பி லோடட் மை இன்புட் வேல்யூஸ். நான் கேல்குலேட் கிளிக் பண்ண ஒன்று தான் இட் ஷுட் கெட் தோஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் கேல்குலேட் இட். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நம்ம டிப்பிக்கலி என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இங்கே போய்ட்டு கேல்குலேட் பண்ணும்போது ப்ளீஸ் ஃபில் திஸ் ஃபார்ம் இருக்குது. இது வந்து எஸ்டிமல் வேல்யூஷன்ஸ். ஓகேவா? ஸோ நல்ல வேல்யூ நான் என்டர் பண்ணாமல் என்னால் கேல்குலேட் பண்ணிக்க முடியாது. ஐ மீன் இந்த ஃபார்ம் என்னால் புஷ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஐம் கோயிங் டு டூ திஸ் திங் விச் இஸ் இங்கே ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, பட்டனுக்கு ஒரு ஐடி தரேன். இல்லை வந்து ஆல்ரெடி இதில் ஒரே பட்டன் தான் இருக்குது இந்த வெப்பேஜில். பட் அகெயின் ஐம் கோயிங் டு கிவ் சம் ஐடி. ஸோ கேல்குலேட் பிடிஎன்னு வைக்கிறேன். ஓகேவா? ஸோ கரெக்டாக இருக்கிறதுக்காக இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதே பட்டனை வந்து நான் வந்து வாங்க போகிறேன். ஓகே, எப்படி வாங்கலாம்? அகெயின் ஜஸ்ட் சேம் தான். டாக்குமெண்ட் டாட் query selector and it's going to be an ID. ஸோ அதனால் அதே மாதிரி ஹேஷ் போட்டுட்டு வேரியபிள் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ calculate btn el. ஓகேவா? ரைட். இப்போ சேவ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இந்த calculate பட்டன் வந்து கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ calculate btn el, சேவ், ரிஃப்ரெஷ் அண்ட் நீங்கள் பார்த்தா அழகான பட்டன் வருது. ஸோ விச் மீன்ஸ் எவ்ரி திங் இஸ் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி. பட் இப்போ எனக்கு என்னென்னா எனக்கு பட்டன் கிளிக் பண்ணும்போது ஐ ஷுட் ஏபிள் டு கெட் மை வேல்யூஸ். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ இது தான் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஈவெண்ட் இருக்க போகுது. ஸோ இப்போ சோஃபார் என்ன பண்ணியிருக்கோம், வி ஹேர் அசஸிங் வேல்யூஸ், ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணும்போது சம் ஈவெண்ட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஓகே, அந்த ஈவெண்ட் ஹேப்பன் ஆன உடனே சம் லாஜிக்கல் பர்ஃபார்ம் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எந்த ஈவெண்ட் நடக்க போது கிளிக் பண்ணும்போது இட்ஸ் கோயிங் டு பி a கிளிக் ஈவெண்ட், ரைட்? ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த calculate btn வந்து நான் கால் பண்ணுறேன். நல்லா பாருங்கள், calculate btn el டாட் செட் ஆன் கிளிக். என்னது செட் ஆன் கிளிக் தானே? ஆன் கிளிக் ஈவெண்ட்டா? ஆட் ஈவெண்ட் கரெக்ட். ஆட் ஈவெண்ட் லிசனர் அண்ட் என்ன ஈவெண்ட் இது வந்து கிளிக் ஈவெண்ட்னால we going to use click அண்ட் இங்கே வந்து உங்களோட ஃபால் பேக். வாட் இஸ் ஃபால் பேக்னு பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு வந்து இந்த calculate btn இந்த எலமெண்ட் என்னது, இந்த பட்டன் இல்லையா, இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து கிளிக் ஈவெண்ட்டுக்கு லிசன் பண்ணிருக்கணும். ஓகேவா? லிசன் பண்ணிவிட்டு எப்பப்பெல்லாம் அந்த கிளிக் ஈவெண்ட் நடக்குதோ அப்போது இதுக்குள்ளே இருக்க கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஓகேவா? தான் என்னோட லாஜிக். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி ஜஸ்ட் வந்து எனக்கு கிளிக் பண்ணும் போது தான் எனக்கு இந்த லாஜிக் பர்ஃபார்ம் பண்ணணும். கரெக்டாக? ஸோ ஐம் கோயிங் டு புட் தி என்டையர் கோடிங் இன்சைட் திஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு எந்த ஒரு கண்ட்ரோல் ரிசல்ட்டும் வராது. ஃபிஷ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரிசல்ட் வராது. நான் கிளிக் பண்ணும் போது தான் இட் வில் ஆக்டிவேட். இப்போ பார்த்தீங்கன்னா 0 சொல்லி வருது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ஃபில் திஸ் ஃபார்ம் ஃபீல்டெலாம் காமிக்கிது இல்லை. ஸோ ஏன்னா நம்ம வந்து வேல்யூஷன் வந்து நம்ம போட்டிருக்கோம் கரெக்டாக. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து
இந்த ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணக்கூடாது. ஸோ ஓகே, ரொம்ப ரொம்ப டீப்பாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறேன் இப்போதைக்கு, refresh and okay, let's do this thing. நான் வந்து இப்போ நல்லா பாருங்கள், அது ரொம்ப பெருசாக எல்லாமே வந்து ஒரே சமயத்தில் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஐ நோ இட் வில் பி வெரி லாங், பட் நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபில் பண்ணிங்கன்னா அந்த ரெலவெண்ட்டான வீடியோஸ் போய் நீங்கள் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு அது புரியும். ஓகே, ரைட். இப்போ நான் கேல்குலேட் கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த கோடு வந்து ரன் ஆகணும்னு சொன்னேன்னா ஓகே ஃபைன். பட் எனக்கு என்னென்னா, எனக்கு வந்து சர்டன் விஷயம் வந்து நான் டிசேபிள் பண்ணணும்னு நினச்சேன்னா ஐ கேன் யூஸ். ஒரு வாட்டியுமே நான் வந்து ஈவெண்ட் நடக்கும்போது அதுக்குள்ளே வந்து ஒரு ஈவெண்ட்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இருக்கும். ஓகே, அந்த ஈவெண்ட் ஆப்ஜெக்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். ஸோ எங்கே ஈவெண்ட் நடக்குது, எந்த டைமில் நடக்குது, அண்ட் வாட் டைப் ஆஃப் ஈவெண்ட், எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கும். ஓகே, அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கலான்னா, இது மாதிரி ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த பேராம்ஸ்குள்ளே வந்து we can use it like this. ஸோ லைக் ஈவெண்ட் என்ன போட்டுக்கலாம், என்னென்ன வேணால் போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான் அது. ஓகேவா? ஸோ ஈவெண்ட் வச்சுட்டு இங்கே நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கோங்களேன். அது ஈவெண்ட் என்னன்னு லாக் பண்ணி பாருங்கள். ஈவெண்ட் சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ். இப்போ கிளிக் பண்ணும்போது பாருங்களேன், ஸோ இது வந்து ஒரு பாயிண்டர் ஈவெண்ட்டாக வந்து வந்திருக்கு. ஸோ இந்த ஈவெண்ட்டில் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கும். ஸோ வாட் டைப் ஆஃப் ஈவெண்ட் அண்ட் இது வந்து என்ன, இது எங்கே இருக்குது எல்லாமே காமிக்கும். ஓகேவா? ஸோ எல்லாமே HTML தாங்க. HTML வந்து ஆப்ஜெக்ட் ஃபார்மில் JavaScriptல இருக்குது. ஓகே, ஸோ அதனால தான் உங்களுக்கு அப்படி டிஸ்பிளே ஆகுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஈவெண்ட் வந்து ப்ரிவெண்ட் டிஃபால்ட்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நான் போட்டுட்டு ஒர்க் ஆதான் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ சேவ், ரிஃப்ரெஷ், கால்குலேட். ஓகே, ஸோ இந்த ப்ரிவெண்ட் டிஃபால்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம ப்ரிவெண்ட் டிஃபால்ட் இல்லாத போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாங்கள் பாருங்களேன், ரிமூவ் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நான் வந்து கிளிக் பண்ணும்போது இட் இஸ் ஃபோர்ஸிங் மீ. இது ஃபார்ம் சப்மிட் பண்ணல, பட் இது வந்து ஃபோர்ஸ் பண்ணுது இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ரௌசர் லிமிடேஷன்ஸ் தான் நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ண நினச்சிங்கன்னா அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஈவெண்ட் நாட் ப்ரிவெண்ட் டிஃபால்ட் வந்து நீங்கள் தரணும். ஓகேவா? ஸோ இதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். பட் நம்ம அப்ளிகேஷன் இது தேவைன்னு வச்சுக்கோங்க, ஸோ ரூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஈவெண்ட் தேவையில்லை, ரூம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஒரு வேல்யூஷன் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். என்னென்னா, ஐம் கோயிங் டு செக் திஸ் வேல்யூஷன்ஸ் விச் இஸ் ஒரு வாட்டி சப்மிட் பண்ணும்போது இந்த ட்ரிப் டிஸ்டன்ஸ் EL வந்து அதோட வேல்யூ வந்து என்னவா இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட் என்னவா இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு இது மாதிரி ஆப்ஜெக்ட் ரெடி பண்ணிப்போம். ஸோ லாக் பண்ணுறேன், லாக், ரிஃப்ரெஷ். எனக்கு கேரி தரும்போது அது வந்து வேல்யூ வந்து எம்டியாக இருக்குது இல்லையா? ஸோ என்ன பண்ணிக்கலாம், அது வந்து இங்கே இஃப் கண்டிஷன் நான் போட போகிறேன். ஸோ ஜஸ்ட் இஃப் இந்த வேல்யூ வந்து எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன சொல்லணும்னா, நான் வந்து அலர்ட் பண்ணணும், என்டர் ட்ரிப் டிஸ்டன்ஸ் வேல்யூ சொல்லிட்டு எனக்கு வந்து அலர்ட் பண்ணணும். ஓகேவா? இல்லைனா எனக்கு வந்து மற்ற கோலாம் வந்து கரெக்டாக ரன் ஆகணும். ஓகே, இதான லாஜிக். ஓகே, சேவ். ஸோ ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக், ஃபார்மேட் டாக்குமெண்ட், கான்ஃபிகர். ஓகே, ஃபார்மேட் ஆயிடுச்சு. சேவ். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட் ஒர்க்காக செக் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கால்குலேட். ஓகே, இப்போ நான் வேல்யூ போடாத போது என்டர் ட்ரிப் டிஸ்டன்ஸ் வேல்யூன்னு சொல்லி கேட்குது. ஸோ அதே 250 போடுறேன் அப்படின்னா அண்ட் தரும்போது பாருங்களேன், தரும்போது ரிஃப்ரெஷ் ஆகிடுச்சு. இது பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், வேல்யூ தரேன் அண்ட் கேரி தரும்போது இது மேலே பாருங்கள், இங்கே பாருங்களேன், இட் வில் ஆட்டோமேட்டிக்லி கெட் ரிஃப்ரெஷ். ஏன் அப்படின்னா we are using ஃபார்ம். HTML வந்து ஃபார்ம்ஸ் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம், கரெக்டாக? ஸோ இது என்ன பண்ணணும், பை டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணணும். ஓகே, ஸோ இது பைபாஸ் பண்ணுறது நம்ம என்ன பண்ணுவோம், we are going to use prevent default. அது எப்படி பண்ணலாம், அதே மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஈவெண்ட் அண்ட் நீங்கள் வந்து ஈவெண்ட் டாட் ப்ரிவெண்ட் டிஃபால்ட். ஸோ இப்படி யூஸ் பண்ணும்போது அந்த ரீலோடிங் எல்லா ஃபங்க்ஷன்லையுமே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிடும். ஓகேவா? ஸோ சேவ் பண்ணி பார்க்கலாம். இப்போது ஃப்ரெஷ் 250 கால்குலேட் அண்ட் இப்போ வேல்யூ வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது.
ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ வித் சம் வேல்யூஸ். ஸோ என்ன பண்ணுவோம், ஒரு 1800 போடுறேன். 6263 வரணும். ஓகேங்களா? ஸோ 1800 கேல்குலேட். ஓகே, கரெக்டாக வருது, சூப்பராக வருது. ஸோ இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்குல்ல. ஸோ வாட் வி கேன் டூ இஸ், ஒரு நம்பர் ஃபார்மேட்டில் இருக்குல்ல, ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஸோ அழகாகிறதுக்காக ஸோ என்ன பண்ணுறேன், இங்கே கன்சோல் லாகில் வந்து ஒரு மெசேஜ் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். மெசேஜ் ஃபைனல் மெசேஜ் ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஐம் கோயிங் டு யூஸ் யுவர் ஃபியூல் காஸ்ட் will be around அப்படின்னு போட்டுட்டு இந்தியனோட ருபீஸ் சிம்பிள் இங்கே போட்டுட்டு நீங்கள் வந்து ரிசல்ட்டோட இங்கே போட போகிறேன். ஓகேவா? ரைட். இப்போ நான் என்ன பண்ணலன்னா either I can print final message as a console log. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 1800 calculate fill cost will be around. ஓகே, இப்படி வருது. இல்லை வந்து நம்மளுக்கு அலர்ட்டில் என்ன பண்ணிக்கலாம், we can use log பதிலாக இல்லை அலர்ட்டும் வச்சுக்கலாம். ஸோ அலர்ட் final message, save, refresh, 1800 calculate, and your cost will be around so and so. Okay, I know we have done a lot more work. Okay, so what I will do is இந்த கோட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் நம்ம பண்ண போகிறோம் ஃபியூச்சரில். ஓகே, ஐ வாண்ட் யூ கைஸ் டு ஒர்க் ஆன் திஸ். ஸோ இப்போ நம்ம இதை நீங்கள் பில்ட் பண்ணால் சொல்லலை, பட் ஸோ இப்போ நம்ம பார்த்த டாபிக்ஸ்லாம் ட்ரை டு ரீகேப் இட். ஓகே, ஸோ ஆஃப்டர் திஸ் செக்ஷன் ரீகேப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஐடியா வச்சுக்கோங்க. ஓகே, ஹவு டு மேக் திஸ் திங்க், ஹவு டு திங்க் லைக் திஸ், ஹவு டு கோட் ஆப் அக்கார்டிங்லி அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து யோசிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு டிப்பிக்கல் அப்ளிகேஷனில் வந்து வி வில் ஆல்வேஸ் க்ரியேட் யூஐஸ் லைக் திஸ் ஃபஸ்ட்டு. ஸோ பண்ணிட்டோன்னா அதுக்கான அப்ராப்ரியேட்டான ஐடி தந்துடுவோம். ஓகேவா? ஐடி தந்துட்டோன்னே JavaScriptல வந்து த்ரூ DOM மூலிமா we will try to get those tags. அது எப்படி வாங்கலாம்னா, இது மாதிரி document dot either get element by ID மூலியமாக வாங்கலாம், இல்லைனா document dot query salter மூலியமாக வாங்கலாம். ஓகேவா? it totally depends on you. ஸோ இது மாதிரி இந்த query salter get element by தான், get element by ID மட்டும் தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதுக்கு மேலே நிறைய இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா JavaScript DOM அப்படின்னு போட்டிங்கன்னா you will get some playlist. ஓகே, அந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்து நான் கிளியராக எல்லாமே சொல்லியிருப்போம். ஓகேவா? எப்படிலாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு வாட் திஸ் ப்ளேலிஸ்ட் கரெக்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா we have by ID, by class name, tag name, query salters and so on. ஸோ இதெல்லாம் வந்து இருக்கிற மெத்தட்ஸ். ஓகேவா? நீங்கள் வந்து when it is time you can go and watch that appropriate video. ரைட்டா? ஸோ அதை வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அகெயின் இந்த கால்குலேட் பட்டனை வந்து நம்ம வந்து ஒரு ஈவெண்ட்காக லிசன் பண்ணுறோம். என்ன ஈவெண்ட், கிளிக் ஈவெண்ட். கரெக்டாக? ஸோ போட்டுட்டு அதை வந்து ப்ரிவென்ட் டிஃபால்ட் நான் அதை போட்டுட்ட உடனே அண்ட் அதுக்குள்ளே வந்து அதோட வேல்யூ, ஸோ என்ன லாஜிக்கோ ஃபஸ்ட்டு அது வேல்யூ வந்து எம்டிஆர் இருக்கா செக் பண்ணுறேன். எம்டிஆர் இருந்துச்சுன்னா என்டர் ட்ரிப் டிஸ்டன்ஸ் வேல்யூ சொல்லி நான் வந்து அலர்ட் பண்ணுறேன். அப்படி எம்டிஆர் இல்லை, ஆல்ரெடி வேல்யூ இருக்குது அப்படின்னா என்னோடய லாஜிக் நான் பர்ஃபார்ம் பண்ணுறேன் இங்கே. ஓகேவா? ஸோ இதுதான் என்னோடய ஆப்போட லாஜிக். புரிஞ்சுதா? ஓகே ஃபைன். ஸோ எனக்கு புரிஞ்சுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வில் புஷ் திஸ் கோட். ஓகே, நீங்கள் வந்து அகைன் நீங்கள் வந்து வென் யூ ஆர் ரிவைசிங் தி கான்செப்ட் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் நம்ம நெக்ஸ்ட் செக்ஷனில் நம்ம என்ன பார்க்கலாம். லெட் மீ புஷ் திஸ் கோட் ரைட் அவே. கேட் ஸோ இது வந்து ஆக்சுவலி எப்படி புஷ் பண்ணணும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். கிட்டப் பேஜஸில் நீ வீட்டில் தானே யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு நம்ம எப்படி பண்ணோம், ஐ ஃபர்காட் somebody guide. எப்படி
ஃபஸ்ட்டு யான் பில்ட் பண்ணுமா, சாரி npm ரன் பில்ட் பண்ணுமா, npm ரன் பில்ட் அப்படி தானே பண்ணணும். ஓகே ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா வந்து CSS தான் கரெக்டாக வந்திருக்கு. ஓகே JS வந்து bundle without model. ஓகே அப்போ இந்த டைப் வந்து மாடல் நான் வந்து போடணும் போல். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் அ கேட்ச். இப்போ ஸ்கிரிப்டில் போடும்போது இங்கே ஒரு எரர் காமிக்குது பாருங்கள். ஸோ டிஸ்கில் வந்து we have assets but we don't have main.js, ரைட்? ஸோ அது போகிறதுக்கு என்ன சொல்லுதுன்னா உங்கள் ஸ்கிரிப்ட் டேக்கில் வந்து இந்த டேக் இருக்குன்னு சொல்லி காமிக்குது. ஸோ HTML-குள்ளே போயிட்டு இங்கே வந்து அந்த டேக் போட்டுடுறேன். ஓகே ஸோ சேவ் அண்ட் அப்ளிகேஷன் ஒர்க் ஆகும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி நம்ம தேவையில்லை க்ளோஸ் பண்ணிட்டோமா அதை. ஓகே இது ஒர்க் ஆகுது ஆஸ் இட் இஸ், ரைட்? இப்போ வந்து அகெயின் npm rand build இப்படி தந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தா JS ஃபைலாம் லிங்க் ஆகிருக்கு கரெக்டாக. ஓகே பர்ஃபெக்ட். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், அகெயின் we have to push it நினைக்கிறேன். add a JS to this folders. git commit பண்ணலையோ, git add பண்ணலையோ, யா git add git commit git push பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் தான் கமெண்ட் டைப் பண்ணணும். git subtree push hyphen prefix list origin gh pages origin dist origin பண்ணுமா? dist origin ஓகே gh pages. ஓகே இதை செக் பண்ணி பார்க்கலாமா? GitHub லிங்க் கிளிக் பண்ணால் சூப்பர். அண்ட் இதான் நம்மளோட URL. ஓகே 1200 அட்லீட் வரலையே, ஏன் வரல சொல்லுங்கள். ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கு. கரெக்ட். Let's go to actions and look for rebuild. நீங்கள் யாரோ யூடியூப்பில் சில பேசியிருக்காங்க, நான் யூடியூப்பே மறந்து போயாச்சு. ஓகே ஃபாலோ பண்ணி. ஓகே சூப்பர். ஷோவா கானல். ஓகே ப்ரோ ப்ராப்ளம் சால்விங். ப்ரோ ஜாஸ்க்கு ப்ராப்ளம் சால்விங் வீடியோ போடுங்க. ஜாஸ்க்கு கற்றுக்கதே ஒரு ப்ராப்ளம் தான். அது என்ன நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கேளுங்க. அரவிந்தா தீபக் கேளுங்க. ஓகே சூப்பர். வாட் லாங்குவேஜ் ஆர் யூ ஸ்பீக்கிங்? ஓகே கிட்டில் வந்துச்சு. இப்போ செக் பார்க்கலாம். லெட்ஸ் ஹேவ் லைக் ஜஸ்ட் வாண்ட் டு கால்குலேட். இப்போ ஒர்க் ஆகலை. அப்போ என்ன பண்ணுவோம், கண்ட்ரோல் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒர்க் ஆகும் நினைக்கிறேன். ஸோ 1200 கால்குலேட் அண்ட் பர்ஃபெக்ட் வேலை செய்யுது. ஓகே ஸோ ஃபியூச்சரில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, we can change this in terms of UI, in terms of everything. நம்ம வந்து கற்றுக்கிறதுனால இப்போ இதுவே வந்து ஒரு மாதிரி ரொம்ப நிறைய சொல்லி தந்த மாதிரி தான் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ யூ guys டேக் enough டைம். இதை இந்த வீடியோஸ் திருப்பி நீங்கள் பாருங்கள் இஃப் இட் இஸ் நெசசரி அப்படின்னா. பார்த்துட்டு எப்படிலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க. இந்த ப்ராசஸில் டவுட் நீ ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு கேட்கலாம். ஓகேவா? ஸோ யூடியூப்பில் பார்க்குறவங்க யாராச்சும் எனக்கு டவுட் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் நீங்கள் என்ன கேட்கலாம். ஓகே ரைட். தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு கவர் டுடே. நான் ரொம்ப கம்மியாக தான் கவர் பண்ணலாம்னு நினச்சேன், பட் அப்படியே டைம் போய் அப்படியே ரொம்ப வந்துச்சு. ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் யூ guys டேக் மோர் டைம் டு ஒர்க் ஆன் திஸ். கற்றுக்கோங்க நீங்கள். ஐ டோன்ட் வாண்ட் யூ guys டு பில்ட் எனி திங். Okay, I want you guys to understand the concept, base concept, at least what I have taught you today.
அதை வச்சு நீங்கள் நல்லா கற்றுக்கோங்க. லேட்டராக நம்ம வந்து பார்த்துக்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, ரைட். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா டீம்? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? யூ ஹேவ் எனி டவுட்ஸ்? அன்பு, இப்போ நம்ம சிஎன்ஜியோட காஸ்ட்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வர மட்டும் பண்ணலாமா ஃபீச்சர்? அது பண்ணலாம், பட் யாருமே அந்த டீட்டெயில் வந்து சரியாக தரல. சில பேர்லாம் சிஎன்ஜி டீட்டெயில்ஸ் வந்து மாறும் டிபெண்டிங் ஆன் டிஸ்ட்ரிக்ட். ஓகே, இப்போ திருவள்ளூரில் வேறு மாதிரி இருக்கும், சென்னையில் வேறு மாதிரி இருக்கும், அது மாதிரி இட் வில் சேஞ்ச். ஸோ அதை நம்ம கொண்டு வரணும்னா கொண்டு வரலாம், பட் இட் வில் பி மோர் ஒர்க். அண்ட் கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன வச்சுக்கோங்களேன், அது யாருக்கும் புரியாது. இப்போ மோஸ்ட் ஆஃப் பீப்புள் தூங்கிட்டாங்க. ஓகே, ஐ ஆம் சேயிங் யூ கைஸ். ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில். அதனால் லெட் தெம் லேர்ன். அதுக்கப்புறம் வந்து when it is time நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஓகே, வெயிட், லெட் மீ ஆஸ்க் யூடியூப் டீம். யூடியூப்பில் யாருக்கும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். கிளியர். அப்போ ஒன்று பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, யூடியூப்பில் பார்க்குறவங்க வந்து ஜஸ்ட் வந்து இந்த சோர்ஸ்க்கு நான் லிங்க் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, யூ guys go and see the code. ஓகே, ஸோ ப்ரீவியஸ் லைவ் ஸ்ட்ரீம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி யூஐ பில்ட் பண்ண சொல்லி அங்கே ஷோ பண்ணியிருப்போம். அண்ட் அதை அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம அதை பில்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் லைவ் ஸ்ட்ரீம் அப்போது நான் வந்து நெக்ஸ்ட் என்ன கற்றுக்க போகிறோம் சொல்லி நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் தட்ஸ் ஆல் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ guys. யா, ஃபைன்.